ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் பிகம்ஸ் எ ஸ்வாட்ஸ்மேன் ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ஆன்கோயிங் சீரிஸோடைய எபிசோட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு ஆன்கோயிங் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் ஒரு ஆன்கோயிங் போட்டேன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் அது இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இப்படி தான் இதுக்கு முன்னாடி போட்ட ஆன்கோயிங் அனிமேஸில் நிறைய பார்த்த காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து நான் நிறைய வீடியோஸை தூக்கிட்டேன். அதுக்கான காரணம் அதை நம்ம தொடர்ச்சியாக போட்டோம்னா நம்மளுடைய சேனலுக்கு பாதிப்பு வரும்ன்றது ஒரு நோக்கத்துக்காக தான். கண்டிப்பாக இப்போ போடக்கூடிய இந்த ஒரு ஆன்கோயிங் பத்தத்துக்கு இதுக்கப்புறம் ஒரு சில ஆன்கோயிங் மட்டும் தான் போடலான்னு ஐடியா இருக்கேன். மேபி அதுகளுக்கும் காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா என்னால் தொடர்ச்சியாக போட முடியாது. அப்படி போட முடியாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபினிஷ் அனிமே தான் எடுத்து போடலான்னு இருக்கேன். ஏன்னா நான் ரிஸ்க் எடுத்து பண்ண விரும்பல. சேனலும் பெருசாகிடுச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் திரும்பவும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆரம்பிச்சிருவேன். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டிய ப்ராசஸ்னால எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. இருக்கிறதையே வச்சு மெயின்டைன் பண்ணி போகணும். அதனால திரும்ப ஆரம்பிச்சு லூசுத்தனமாக திரும்ப ஆன்கோயிங் போட்டு அடி வாங்க நான் விரும்பல. அதனால தான் இந்த விஷயத்தை நான் எப்பயே சொல்லிடுறேன். காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா என்னுடைய சேனல்ஸில் நிறைய வீடியோ காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த சீரிஸை நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டேன். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பிக்கையில தான் நான் இப்போ சொல்றேன். அதனால இந்த சீரிஸ் அந்த சீரிஸ் வரதெல்லாம் சொன்னீங்கன்னா அதான் எனக்கு போகணும்னு ஆசை இருக்கு. பட் ஆனால் போட்டா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆயிடும். வேணாமே, நமக்கு தான் நிறைய ஃபினிஷ் அனிமே இருக்கு. அதனால அந்த சைடு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா எந்த ஒரு அனிமே சீரிஸை பத்தி சொல்லணும்னா, நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டியில இருப்பான். அந்த ஒரு பார்ட்டியை விட்டு அவனை துரோகம் பண்ணி வெளியே அமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தவன் தன்னுடைய டேலண்ட் மூலியமா இன்னொரு பார்ட்டியை உருவாக்கி அவங்க கூட ஒன்றிணைஞ்சு ஒரு பெரிய ட்ரேட் பண்ற ஸ்வாட்ஸ்மேனா மாறுவான். இந்த ஒரு கதையை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சில அனிமே இதுக்கு முன்னாடி பார்த்த சைடில் வரும். கண்டிப்பாக அதே போல தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. அதே மாதிரி இந்த அனிமே சீரிஸை கண்டினியூ பண்ணலாமான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறத பற்றி தான் நான் கண்டினியூ பண்ண போனேன். ஏன்னா ரிஸ்க் எடுத்து நான் போட விரும்பல. ஏன்னா நிறைய சேனல் இப்போ காணாமல் போட்டுருக்கு. அந்த ஒரு ரிஸ்கில் நானும் இருக்க விரும்பல. அதனால புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்க, சமயத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்போ கதையோடைய கதாநாயகனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு டஞ்சனுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட முயல்களை கொண்டுட்டு இருக்கான். அதுங்க எல்லாமே ரொம்ப டெரர் பீஸாக இருக்குன்னு பார்த்தா வந்ததுங்க ஒரே அடியில் சாவடிச்சிடான். அப்போ ஒரு டைலாக் சொல்லுவான் பாருங்க, என்னடா இது, என்னுடைய ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை இன்னும் வளர்த்துக்கணும் போலியே, இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லவும் பார்த்து ஏகப்பட்டதை கொண்டு வச்சிருக்கான். அதனுடைய அந்த கோர் ஸ்டோன்லாம் பார்த்தா தரையில வீந்து கிடக்குது எக்கச்சக்கமா. உடனே பார்த்தா காப்ளின்ஸ் கூட்டம் வருதுங்க. இந்த டைம் நான் சப்போர்ட் மேஜிக்கை பயன்படுத்தலன்னு நினைக்கிறேன். உடனே பார்த்தா ஹீரோவும் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்த அவனுடைய சக்திகள் பார்த்தா உடனடியே இன்க்ரீஸ் ஆயிடும். இந்த சப்போர்ட் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிசிக்கல் எப்படி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி விட்டுரும். கூடவே நான் வச்சுட்டு இருக்கிற எக்யூப்மெண்ட்டும் சேர்த்து தான். இந்த காஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்ட்டியில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு மட்டும் உதவி பண்றவங்க கிடையாது. அவங்களாலையும் நிறைய விஷயத்த சாதிக்க முடியும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லா விதமான காபிலிச்சு கொண்டு போட்டுறாங்க. இன்னும் பார்த்தா எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் சைட்ல டைமிங் போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்கேன். குறுக்கால வர எல்லாத்தையும் போட்டு தரேன் அசால்ட்டா. என்னுடைய வீக்னஸ் என்னன்னா இந்த டைமிங் மட்டும் தான். எக்ஸாக்டா 3 நிமிஷத்துக்கு தான் என்னால இதை பயன்படுத்த முடியும். திரும்பி ஹீரோ அதே பவரை பயன்படுத்துறான். திரும்பி அந்த 3 நிமிஷம் கவுண்ட் டவுன் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தா அந்த ஒரு மாச்சஸையும் போட்டு தள்ளுறான். இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னும் முடியாதனால நான் டயர்ட் ஆக கூடாது. அதனால என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எல்லா காப்ளின்ஸும் போட்டுதான். இப்ப அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட பாட்டான், எங்க பாரு, நாங்க எல்லாருமே ஹீரோ பார்ட்டியை விட்டு இன்னைக்கு உன்னை வெளியே போக கேட்கிறோம். ஒலிவியர், என்னடா காமெடி பண்ற? இது ஒன்னும் காமெடி இல்லடா. ஹாரோன், என்ன பேசிட்டு இருக்க? நம்ம எல்லாருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்டா. சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னும் நண்பர்களா தானே இருக்கும். என்னைய வெளியே போக சொல்றீங்க பார்ட்டியை விட்டு? உங்களுக்கு நான் நல்ல நண்பனா நிறைய விதத்துல உதவி பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும். ஆனா உனக்கு நான் பல முறை வாய்ப்புகள் கொடுத்தோம். உன்னுடைய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க தெரியாம உன்னுடைய திறமையை காட்டாம தான் நீ இருக்க. நம்ம என்னதான் ஒரே வில்லேஜ் சேர்ந்தவங்களா இருந்தாலும் நல்ல நண்பர்களா இருந்தாலும் என்னுடைய பார்ட்டில திறமையே இல்லாத ஒருத்தன் இருக்க தேவையில்ல. கூட இருக்கிற ஒருத்தி பார்த்தா அவன் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? இது நாங்க டைரக்டா இப்ப சொல்றதுனாலதான் கண்டிப்பா நீ கொஞ்சம் புரிஞ்சுப்பான்னு நம்புறோம். இதை நாங்க மறைவா பண்ணியிருந்தோம்னா உன் மனசு கஷ்டப்படும். அதனாலதான் இப்ப ஓப்பனா பேசுறோம். கூட இருக்க இன்னொருத்தனும் பார்த்தா அவ சொல்றதுல சரிதான்டா. எந்த ஒரு விஷயம் எனக்கு சரியா தான் படுது. ஏன்னா நீ எங்களுடைய பார்ட்டில பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஸ்லோவான ஆமா மாதிரி தான். டேனியலே, எரிக், நீங்க கூட வா. அப்ப ஒலிவியரும், எங்க பாரு, நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, உன்னுடைய சக்திகள் எனக்கு பத்தல. அதனாலதான் ஹீரோவுடைய பார்ட்டியை விட்டு உன்னை வெளியே போக சொல்றோம். ஒலிவியர், ஏன்டா இப்படி பேசுற? நம்ம 2 பேரும் இணைஞ்சுதான்டா 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம். அதுவும் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் நம்ம எஸ்ராங்குக்கு வந்தோம். ஒன்னா சேர்ந்து தாண்டா ஒரு பார்ட்டியை உருவாக்கணும். நிறைய பயணங்கள் பண்ணிருக்கோம், நிறைய அட்வென்ச்சர்ஸ் போயிருக்கோம், பல எனிமீஸ் நம்ம ஒன்னா சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த 94வது ஃப்ளோரா இருக்கிற அந்த சவுத்தன் கிரேட் டஞ்சன்ல அப்பதான் நம்மளுடைய வெற்றிக்கு பின்னாடி நம்மள ஒரு ஹீரோஸோடைய பார்ட்டியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கூப்பிட்டாங்க. ஆமாண்டா, அப்போ நான் சக்திசாலியே இல்லாததுதான் இதுக்கு ஒரு ரீசனா. இருந்தாலும் நான் உனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய உதவிகளை தான் பண்ணிருக்கணுமே. ஆனா ஹீரோ பழம்பத்தை பார்த்துட்டு, ஹாரோன் வாய மூடு, உனக்கு நான் இன்னும் சொல்ற விஷயம் என்னன்றது புரிய வரலன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவும் முக்கியமானதா, நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். வெறும் சப்போர்ட் மேஜிக்கை வச்சுன்னு மட்டும் எங்க கூட என்சாண்டரா நீ வேலையை பார்த்தினா கண்டிப்பா நாங்க பெருசா வளர முடியாது. நீ எங்களுடைய பார்ட்டில இருக்கணும், நீ பெருசா எதனாச்சும் பண்ணணும்ல, நீயும் எதுவும் பண்ண மாட்டேன். நாங்களும் உனக்காக வந்து சண்டை போடணும். சும்மா தண்டத்துக்காக எங்களுடைய பார்ட்டில நீ வந்துட்டு இருக்க கூட. கடைசி நடந்த லாஸ்ட் ரைட்ல நம்மளுடைய பார்ட்டிக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் அந்த இடத்துல வந்தவங்கல்ல. எஸ்ராங் சப்போர்ட் மேஜிக்கை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுடைய திறமைகளை நீ பாத்தியா? அதுக்கு கம்பேர் பண்ணா கூட நீ அவங்களுடைய கால் தூசிக்கு கூட வரமாட்டேன்.
நீ ரொம்ப வீக்கா இருக்கடா. ஆனாலும் நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ரா, இருந்தாலுமே என்னுடைய ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பையும் சேர்த்து நான் உங்களுக்கு சப்போர்ட் மேட்சுக்கும் பயன்படுத்துறேன். இது கூட உங்களுக்கு பத்தல? வாய மூடுறா. ஒலிவியர் என்ன சொல்றானோ அதை ஏத்துக்கிட்டு நடந்துக்கோ. சும்மா எங்க கிட்ட தகராறு பண்ணாத. ஓ மேல தப்ப வச்சுட்டு எங்க மேல பழி போடலான்னு பாக்குறியா? ஆமா, எங்களுக்கு உன்னை விட ஒரு நல்ல என்சென்டர் தேடுறதுக்காக நாங்க போறோம். நீ எங்களுக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். ஒலிவியர் சொன்னதை ஏத்து நடந்துக்கோ. நீ இந்த பார்ட்டி விட்டு வெளியே போ. அந்த டைம் ஹீரோ வந்து, இங்க பாருங்க, ஒரு என்சென்டர் இல்லாம உங்களால கண்டிப்பா சர்வைவ் ஆக முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க? நான் இல்லனா எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒலிவியர் வாய விட்டுருவான். எங்க பாரு ஆரோன், உனக்கு பதில் ஆல்ரெடி நான் ஒரு பெஸ்டான என்சென்டரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அப்படியே மனசு கஷ்டமாயிடும். என்னடா இவன் இப்ப டப்புன்னு இப்படி சொல்லிட்டானே, என்ன மன்னிச்சிடறான். இப்படிப்பட்ட பெஸ்டான ஒரு ஆள் கிடைச்சதுனால தான் நாங்க ஒண்ணு இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்றோம். ஹீரோவால் இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. அப்பனா நீங்க ஆல்ரெடி ஒருத்தரை தேர்ந்தெடுத்ததுனால தான் நான் வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏமால பழிய போட்டு இந்த இடத்த விட்டு வெளியே தத்துறீங்களா? சரி, ஓகே, நீங்க பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். நான் இதுக்கப்புறம் உங்களோட பக்கமே வரமாட்டேன். போறப்போ இந்த நாய் சும்மா இருக்கும், நல்ல வாய வச்சுன்னு ஓவரா பேசுது. எங்க பாரு, இதுக்கப்புறம் உன்னால பெருசா சர்வே ஆக முடியாது. போயிட்டு எதனா வயல்வெளியில இருக்கிற வேலையை பார்த்துட்டு கண்டிப்பா உன்னாலலாம் எங்களை மாதிரி முன்னேறவே முடியாது. அப்புறம் வெளியே போயிட்டு இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம்லாம் இப்போ சொல்லி தெரியாது, அவனும் நம்ப மாட்டான். பார்த்ததுக்கு நீ பண்ற வேலையில அதுல இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை ஒரு மாதிரி பேசத்தான் போறாங்க. அப்புறம் உன்னை மக்கள் எல்லாமே ஒரு விஷயத்த சொல்றாங்க தெரியுமா, நீ தான் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸா. ஹீரோ அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப கோவத்துல எல்லா மாத்திரையும் கொண்டு இருக்கான். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸா, எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒரு ஸ்வாட்ஸ்மேன், என்சென்டர் எவ்வளவு பெரிய ஆளாக முடியும்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நான் ஒரு புது ஆளா உன் முன்னாடி வந்து நிக்கிற அன்னைக்கு நீ என் வாயை பொழந்து என்ன பார்க்கணும். அதே மாதிரி என்ன அந்த பேரை வச்சு எவனும் கூப்பிடாத மாதிரி நான் ஒரு நாள் பண்றேன் அப்படின்னு ஹீரோ தன்னுடைய அட்வென்ச்சர் ஸ்டோரி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறான். அங்க போனவன் உடனே பார்த்தா டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல் கிட்ட போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றான். கரெக்டா நான் இப்போ 7th ஃப்ளோர்ல ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்த முறை வேற இடத்துக்கு தான் மாறணும். அந்த டைம் பார்த்தா நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு கத்திட்டு ஓடி வரானுங்க. என்னடா ஆச்சு இவனுக்கு பார்த்துட்டு ஓடுன்னு வர்றாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போதே பார்த்தா டக்குன்னு அவனுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. டே என்ன எலோடாது, அவ்வளவு ஆர்க்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய் ஆனாலும் ஒரு பொண்ணு அப்படி விட்டு வந்துட்டு இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லையாடா. ஹீரோ ஷாக் ஆனது, பொண்ணா நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம உயிரை காப்பாது பெரிய பாடாச்சு, இதுல வர அவளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்க. டேய் என்னடா பேசுற? இருந்தாலும் அந்த பொண்ணு மேல தானே தப்பு, அவ இதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு தானே வந்திருக்கணும். ஏன்னா அவ இன்னைக்கு தானே நம்மளுடைய பார்ட்டியில ஜாயின் பண்ணுவேன். எனக்கு என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், புதுசா வந்தவள எனக்கு தேவையில்லை. ஹீரோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு நான் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகவே தேவையில்லை. ஆனா அந்த பொண்ணு பாவம் ஜாயின் பண்ண புதுசுலயே உனக்கு இப்படியாப்பட்ட வேலையை பார்த்துட்டானு அவளுடைய கெட்ட நேரம் நினைக்கிறது. ஆனாலும் இந்த விஷயத்தை கேட்கும் போது என் மனசு வலிக்குது. என்னையும் அப்படிதானே பண்ணானுங்க. ஆனா இந்த இடத்துல இருக்கிற வித்தியாசமே, நான் பழைய ஃப்ரெண்டா இருந்தாலும் என்னை அப்படிதான் கைட்டி விட்டுட்டானுங்க. திரும்ப அவனுங்க புலம்புறானுங்க, நீ போயிட்டு காப்பாத்துறடா இவ்வளவு பேசுறேன்ற மாதிரி. ஹீரோவும் நீங்க போயிட்டு காப்பாற்ற வேண்டியதானே மொத்தமா, யாரா நீ? அப்பனா நீங்க அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்த உடனே அவ செத்துருப்பாதாண்டாங்க. இதெல்லாம் ஒரு ரீசன் அவ சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ அவனுங்க உடனே கடுப்பா வராங்க. இங்க பாரு, தனியாலாம் போயிட்டு எங்களால எதுவும் பண்ண முடியாது, அதுங்க அதிகமா இருந்துச்சு, எங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த பொண்ணு அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ண நிலைமை ஆயிடுச்சு, நாங்க என்ன பண்றோம் அதுக்கு? நீ போயிட்டு காப்பாத்துற மாதிரி சண்டை போட வாரத்துல அவனே போட்டு அடிச்சிருவான். ஒழுங்கா சொல்லுங்கடா, அவ எங்கடா இருக்கா? அவ எங்க இருக்கான்னு நீங்க இப்ப சொல்லலாமா? அவனை உங்களை கொண்டு இந்த இடத்துல அந்த பொண்ணை காமிக்க அவகிட்ட பார்த்தா எல்லா விதமான ஆர்ட்ஸும் இப்ப அவளை நோக்கி வந்துட்டு அட்டாக் பண்ண போதுங்க. பயத்துல அவ ஷீல்டு கிரியேட் பண்ணி தடுக்கணும்னு நினைச்சாலும் அதுங்க விடாம அட்டாக் பண்ண. அந்த டைம் அவன் சிஸ்டர் என்ன வந்து காப்பாத்துன்ற மாதிரி கூப்பிட யாருமே வர மாட்டாங்க. யாராச்சும் வந்து தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. அந்த டைம் அவன் கிரியேட் பண்ண அந்த பேரியரை உடச்சிதுங்க. உடனே பார்த்தா நம்ம ஹீரோ குறுக்கால வந்து காப்பாத்துவான். அதுங்களும் பார்த்தா உடனே வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவும் போட்டு விளாசுவாங்க பாருங்க. இவன் ஒரு ஷார்ட்ஸ்மேனா. ஹீரோ உடனே பார்த்து தன்னுடைய சப்போர்ட் மேஜிக்கை பயன்படுத்தி விளாசுவான் எல்லாரையும். இந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆகுறா, என்னது சப்போர்ட் மேஜிக்கா? அது மட்டும் இல்லாம அவ ஷாக் ஆகுற இன்னொரு விஷயம் என்னடானா, ஒரு என்ஷேடரா இருந்து கூடவே ஷார்ட்மேன்ஷிப்லயும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சண்டை போறது ரொம்ப நல்லா இருக்கிறதா ஆச்சரியப்படுறான். ஆர்க்ஸ் எல்லாமே மூச்சு வாங்குதுங்க, இவனை எப்படி சமாளிக்க போறேன்னு. ஹீரோ அதுக்கப்புறம் போயிட்டு அடிப்பான் பாருங்க. திரும்ப தன்னுடைய ஸ்வாடையும் அவன் உடம்பையும் என்சான்மென்ட் பண்ணிட்டு வீசி எறிவான். இந்த மாதிரி ஒருத்தர் ஃபைட் பண்ணி நான் இதற்கு பார்த்ததே இல்லை. நிறைய பேர் இருக்காங்களே, ஆனா இதுங்கெல்லாம் இப்படியே விட்டு வச்சா என்ன கொண்டுடுங்க. இதுக்கெல்லாம் பார்த்து நான் பயந்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பா என்னால சர்வே ஆக முடியாது. அப்புறமா ஹீரோ கொத்த போயிட்டு அடிக்கிறதுல அந்த பொண்ணு பார்த்துட்டு வாயடிச்சு போறா. இவன் வேற லெவலா சண்டை போறானே. ஒரு இடத்துல ஹீரோ மொத்தமா அடிச்சிட்டான். ஏ பொண்ணு, நீ நல்லா தானே இருக்க? நான் உயிரோட இருக்கேன். அழுதுட்டு இருக்காவ. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஹீரோவும் சரி நீ நல்லா இருக்க, நான் கிளம்புறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணியா, நீங்க என்ன காப்பாத்துறதுக்கு நான் ப்ராபப்ளி தேங்க்ஸ் சொல்றேன். என்னுடைய பேர் வந்து சோபியா க்ளோட் இல்ல. இந்த கிரஸ்ட் யூனிஃபார்ம்ல வச்சு பார்க்கும்போது சாரிங்க என் பேரை சொல்ல மறந்துட்டேன்ல, என்னுடைய பேர் வந்து ஹாரோன் டியோ. ஹாரோனா நல்ல பேர் தான் அப்படின்னு நம்ம வைக்கப்பட்டுன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கலாம். என் கூட வந்து டின்னர் சாப்பிடுறீங்களா, நான் உங்களுக்கு நீங்க ட்ரீட் வைக்கிறேன் காப்பாத்துறதுக்கு. உண்மையாவா ப்ளீஸ்? அவ கியூட்டா இருக்கிறதுல ஹீரோவும் சரிமா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹாரோன் அந்த இடத்துல இருந்து அவளுடைய அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கா. இது ரொம்ப காசெல்லாம் அதிகமாலாம் கேட்க மாட்டாங்க. வாங்க, என்ன இது இந்த இடத்துல ரேபிட் சிம்பிள்லாம் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவளுடைய துணியில இருந்து அந்த சிம்பிளையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவன் நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸ் கிளானஸ் என்னவெல்லாம் இருக்கணும். இந்த கிங்டம் ஆஃப் நொஹிட்டனுடைய பிக்கெஸ்ட் கில்டுல அதுவும் ஒண்ணு. அப்படியாப்பட்ட பார்ட்டியை சேர்ந்தவங்க எதுக்கு இப்படியாப்பட்ட ஆளுங்கிட்ட வந்து மாட்டீங்கன்னா? அங்க பார்த்தா இவருடைய சிஸ்டர்னு சொல்லி இந்த நல்லா துண்ணு வெளுத்து கட்டிட்டு இருக்கா. ஏய் நீங்க என்ன பண்றாக்கா? அக்காவா? சோபியா பரவாயில்லையா, இங்க என்ன பண்ற? ஆமா, யார் இவன்? உன் பாய் ஃப்ரெண்டா? அப்படின்னு அவன் கடுப்பாவன். ஹாரன் தூராவா அப்படின்னு அவ பாத்துட்டு கடுப்பாவா. ஆல்ரெடி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோவும் இவ பார்த்தா செல்மா க்ளோடேலா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், எப்படி இருக்கேன்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? ரெண்டு பேருக்கும் தெரியும். செல்மா க்ளோடேல்ன்றவன் எஸ்ரங் பார்ட்டியா இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் சில்வர் ரேபிட்ஸ்ல லீடரா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவ தான் நம்மளுடைய கான்டினென்ட்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் என்சாண்டர். அதுவும் இல்லாம இவ ரொம்ப புகழ்பெற்றவன். இவன் நிறைய பார்ட்டிஸ்ல ஒர்க் பார்த்திருக்கான், நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கான், பல எனிமீஸை தோக்கடிக்கிறதுக்காக உதவி பண்ணிருக்கான். ஆனா ஹீரோ பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஷன் என்னன்னா, நான் ஆல்ரெடி ஒரு என்சாண்டரா அந்த இடத்துல இருக்கிறதுனால இவ எங்களுடைய பார்ட்டிக்கு வரமாட்டான். ஆனா இருந்தாலும் ஒரு
புதுசுல பெரிய ஃபைட்டா போய் இவ எங்களுக்கு வந்து உதவி பண்ணிருக்கா. லாஸ்ட் மந்த்ல அப்படிதான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணா. ஒலிவியரும் மத்தவங்களும் என்ன வெளியே போக செஞ்சதுக்கான காரணமே இவ கூட சொல்லலாம். ஆனா நான் எதிர்பார்க்காத விஷயம் இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸா இருக்குது. இவ எதுக்கு ஏமால இவ்வளவு கோவமா இருக்காது இல்லையா? அவ கடுப்புல எதுக்குடா தேவையில்லாம என்னுடைய 14 வயசு தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க, என்னடா சொல்லி அவளை மயக்கினா, ஏய் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அவ தான் எனக்கு இந்த இடத்துல டின்னர் சாப்பிடுறதுக்கு கூட்டு வந்தா, அதனால தான் நான் வந்தேன். என்னது என் சோஃபியா இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லலாம்? அக்கா நிறுத்து ஒரு நிமிஷம், எதுக்கு தேவையில்லாம என்னுடைய உயிரை காப்பாத்தின இவங்கிட்ட வந்து இவ்வளவு கோவமாயிட்டு இருக்க? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உயிரை காப்பாத்தினா அப்பன்னா நீ எனக்கு தெரியாம திரும்பவும் தனியா டஞ்சனுக்கு போயிருக்கியா? ஆமா. ஏன் இப்படி பண்ண? உனக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் அந்த இடத்துக்கு நீ தனியா போக கூடாதுன்னு. அப்ப கூட நான் உங்ககிட்ட சொன்னல, எப்படி இருந்தாலும் நாளைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துக்கு போறோம்னு. சில நாட்கள் மட்டும் உன்னால பொறுத்துக்க முடியாது இங்க இருக்கிறதுக்கு, என்ன மன்னிச்சிட்டு. சரி, எனக்கு நல்ல விஷயம் என்னடானா நீ இன்னமும் பாதுகாப்பா இருக்கிறது தான். ஆனா திரும்ப இந்த மாதிரி தனியாலாம் போயிடாத. அப்புறம் சரி, என்னுடைய சிஸ்டரை நீ காப்பாத்ததுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆரோன். அதே மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் ரூடா நடந்தது என்ன மன்னிச்சிட்டு. பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பனா நீ லாஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் உன்னை வெளியே தொத்திட்டாங்க, நீ தனியாவே எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கியா? ஆமா, நம்ம 2 பேரும் என்சாண்டரா இந்த நிறைய வேலையை பாத்துருக்கோம்ல. ஆமா செல்மா, கண்டிப்பா திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு எதனா கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு உதவி பண்றதுக்காக காத்துட்டு இருக்கேன். பரவாயில்லையே, உனக்கும் நல்ல மனசுலாம் இருக்கு. இப்ப கூட என்னப்பா நீங்க 2 பேரும் ஜாலியா எப்படி பேசிட்டு இருக்கீங்க? சோஃபியா, அவனை பத்தி உனக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்ல? அவன் ஃபேமஸ் தானே? ஆமா, இவன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஹீரோ பார்ட்டில இருந்தவன், தெரியும்ல? என்னது ஹீரோ பார்ட்டில இருந்தவனா? பிரச்சனை என்னன்னா நீ பதட்டப்பாவாத, என்ன ஆல்ரெடி அதுல இருந்து வெளியே தெத்திட்டாங்க. அதுவும் இல்லாம நான் இப்போ ஒரு ஹீரோ எல்லாம் கிடையாது. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், உன்னுடைய பார்ட்டியை விட்டு உன்னை வெளியே தெத்திட்டாங்களா? ஆமாப்பா, அது நேத்து தான். அப்பனா நீ ஏன் வேற ஏதோ பார்ட்டிக்கு போய் சேரல? சரியான ரீசன் தெரியல. இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒத்துமையா சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணதுனால நான் எதுவும் சொல்ல முடியாம வெளியே வந்துட்டேன். இவ உன்னோட பக்கம் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி, அப்ப இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா தான் இருப்ப போலயே. ஆமா, இவ எதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்கா தெரியலையே. ஒருவேளை என்ன சில்வர் ரேபிட்ல வேலைக்கு சேர்க்கறதா சொல்றாளோ? நீ பிஸி இல்ல? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இப்பயே சொல்லிடுறேன். நான் எந்த ஒரு பார்ட்டிலையும் கிளான்லயும் நான் சேர விரும்பல. இப்போ நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா. திரும்ப உன்ன அந்த மாதிரியான விஷயத்துல சேர்த்து உன்னை அசிங்கப்படுத்தி திரும்ப வெளியே அமைச்சிருவாங்க பயப்படுறியா? உனக்கான பர்ஃபெக்டான ஜாப் ஒன்று இருக்கு என்கிட்ட. வேலையா? நாளைக்கு என்னுடைய பிளான்ல இருந்து நான் உனக்கு எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லித்தரேன். அதுவும் நீ எதிர்பார்க்கறது எல்லாமே. என்னது நான் எதிர்பார்க்கறது எல்லாமே வா? அந்த வேலை உனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அது என்னன்னா இந்த டஞ்சன் சம்பந்தப்பட்ட வேலைகள் தான். அப்படியா? அதுக்கு நீ அதுல தங்கி வேலை பார்க்கணும். என்னது தங்கி வேலை பார்க்கணுமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடியே நிறைய பார்ட்டியை சேர்ந்தவங்க பவர்ஃபுல்லான ஹீரோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வருஷத்துல 6 மாசம் வரைக்கும் தான் தங்கியே வந்திருக்காங்க. உன்னால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க முக்கியமா வந்து இந்த ஒரு விஷயத்துல எங்களுக்காக எங்களுடைய கிளான் சார்பா ஸ்பான்சர்ஸை தேடிட்டு இருக்கோம். ஆனா அப்போனா உங்களுடைய கிளான் ரொம்ப டஃபான வேலை போலியே, அதுல வேலை பார்க்குது. ஒருவேளை நீயே பேசாம எதுக்காக உன்னுடைய கிளான்ல இருந்து ஸ்பான்சர் பண்ணி எல்லாரையும் வேலை வாங்க கூடாது? மேபி நீ பண்றத பார்த்தா ஏதோ புதிய ரெக்யூப்மெண்ட்டுக்காக ஆளுங்களுக்கு எடுத்து அந்த டஞ்சன்ல இருக்கிற ஃபைனல் பாஸை தோக்கடிக்கிறதுக்காக வேலை பார்க்க போறியா? அப்பதான் உன்னுடைய கிளான் சொன்ன எல்லாருமே சக்திசாலிகளா ஆக்க முடியும். பரவாயில்லையே, நான் சில வார்த்தைகள் சொல்றதுலயே அவன் எல்லா விதமான விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் ஓப்பனா சொல்லிட்டான். ரொம்ப புத்திசாலி தான். உண்மைதான்டா, டஞ்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைனல் பாஸ் அழிக்கணுன்றதும் ரொம்ப முக்கியமானதான். ஏன்னா விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் எவனாலையும் அழிக்க முடியாம போயிடுச்சுன்னா அதுங்க வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நான் புதிய ஆட்களை உருவாக்கி இந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து டஞ்சனுக்குள்ள போயிட்டு சண்டை போட வருது. ஆனா நீ சொல்றது எல்லாமே சரிதான். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கூட இருந்து உதவி பண்ணதுக்கு என்னுடைய உதவி எதிர்பார்க்கறீங்க பாத்தீங்களா? நான் எவ்வளவு பெரிய வீக்கான ஆளு, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். பத்தத்துக்கு ஹீரோ பார்ட்டி விட்டு என்ன தெத்தி அமைச்சாங்க. நான் உங்களுடைய கிளானை விட்டு வெளியால் வரேன், என்ன போயிட்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஆனா உடனே அவ கையை பிடிச்சி ஆரோன் நான் உன்னை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி சொல்றதுல அவனுக்கு வெக்க வேணும். என்ன சொல்ற செல்மா? நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்றியா? ஆனா இந்த மாதிரியான விஷயத்தை நீ எப்பவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. சும்மா என்ன ஹாப்பி ஆகிறதுக்கு சொல்றியா? உனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி தான் ஒரு பார்ட்டில இருந்து என்ன ஒரு கேவலமான வீக்கான ஆளுன்னு சொல்லிட்டு வெளியே தெத்திட்டாங்க. திரும்ப ஒரு என்சாண்டரா நான் எந்த ஒரு பார்ட்டில போனாலும் எனக்கு திரும்ப அந்த அசிங்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ சொன்னதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா எனக்கு சில தனிப்பட்ட வேலைகள் ஒரு சிலது இருக்கு, அதை பார்க்கலான்னு இருக்கேன் நான். ஆரோன், அதே தங்கச்சிக்காரியும் நானும் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க எங்க கூடிய இருங்க, எங்களுக்கு சந்தோஷம் தான். ப்ளீஸ் ஹீரோவும் சரி ஓகே. உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லிடுறேன், நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேனா தான் வேலை பார்ப்பேன். நீ என்ன ஒரு என்சாண்டரா தான் பார்த்துட்டு இருப்ப இது நாள் வரைக்குமே. ஆனா நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேன். ஏன்டா இவ ஆச்சரியப்படுறது தப்பு இல்ல, அப்பயாச்சும் என்ன விட்டு கொடுத்துருவாலும் பார்ப்போம். சரி ஓகே பரவாயில்ல, நீ அப்படியே கூட கண்டினியூ பண்ணு, வேற வழி இல்ல. இவனுக்கு இந்த இப்படியாப்பட்ட புது டேலண்ட் இருக்குன்னா இதையும் நான் கைவிட விரும்பல. என்சாண்டரா திரும்ப இவன் வேலை பார்க்காம போயிடுவான். சரி நாளைக்கு காலையில வந்துடும் உனக்கான வேலைகள் அந்த இடத்துல ஆரம்பிக்கும் என்னுடைய கிளான் சார்பா. தலைவன் அதுக்கப்புறம் தாங்கி இருக்கிற இடத்துக்கு வர வாடா ஆரோன், என்ன ஒண்ணு ஓப்பன்ல வச்சிட்டு இருக்க கடையை? தாத்தா க்ளோஸ் பண்ற டைம் தான், அதுக்குள்ள வந்துட்டு சந்தோஷம் என்ன என்னைக்கு ஒரு நாள் பிஸியா? ஆமா தாத்தா, அதான் நான் பார்த்தேன், நீ டாப்பான அட்வென்ச்சர் ஆச்சு, ரொம்ப பிஸியா தான் இருப்பேன். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது, தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், என்ன மன்னிச்சிருங்க. நேத்து தான் என்ன ஹீரோவுடைய பார்ட்டில இருந்து வெளியே தெத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு ஹீரோ கிடையாது. அதே மாதிரி நான் தனியா தான் இதுக்கப்புறம் அட்வென்ச்சரிங் பண்ணலான்னு இருக்கேன். இருந்தாலும் சில புது வேலைகள் வந்திருக்கனால அதையும் பார்க்கலான்னு இருக்கேன். யார் வீடியோ நான் பெருசா சொல்லல. என்னடா அது பெரிய பார்ட்டியா, அதெல்லாம் விட்றா பாத்துக்கலாம். நீ தனியா இருந்தாலும் சிங்கம்டா, நீ ஹீரோன் மட்டும் இல்லைன்னு சொல்லிடாத. நீ என்ன பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஹீரோ தான். தாத்தா உங்ககிட்ட இப்படிப்பட்ட வார்த்தைகள் நான் வரும்னு எதிர்பார்க்கல. நிறைய மனிதர்கள் இப்படிதான்டா அவங்களுடைய சுயநலத்துக்காக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லம்ப தான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட உஷாரா நடந்துக்கணும். சரி ஏதோ நல்ல விஷயம் தான் நடந்திருக்குன்னு விட்டுரு. இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இதுக்கப்புறம் புது வருஷம் ஆரம்பிக்கிற மாதிரி நினைச்சு உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பா ஆரம்பி. நிறைய பேருக்கு உதவி பண்ணு. ஆல்வேஸ் எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். அவர் சொல்ல ஹீரோ அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவர்கிட்ட. மறுநாள் காலையில பார்த்தா ஹீரோ அவருடைய இடத்துக்கு போயிட்டு ஒரு வணக்கத்தை கொடுக்கவும், வாடா இன்னைக்கு தானே உனக்கு சரியான வேலை காத்துட்டு இருக்கு. என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வரதை பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விதமான மன கஷ்டத்தையும் விட்டுட்டு சந்தோஷமா வர போல. ஆமா புதுசா ஸ்டார்ட் ஆக போதுல என்னோட லைஃப், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அவ கூட்டின்னு போறவுல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க சேர்ந்து
ஹீரோ அப்புறம் வந்து நம்ம செல்மா சொன்ன ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணின்னு இப்போ அவனுடைய இடத்துக்கு வந்துட்டால. இப்போ அந்த இடத்துல அவங்களுடைய கிளானுடைய முக்கியமான லீடரை பார்க்கறான். ஹலோ ஹாரன், உன்னை வரவேற்கிறேன். நான் தான் வெயின்ஸ் பிரயர்ஸ், இந்த நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸ் உடைய ஹெட் நான் தான். நான் எல்லாத்தையும் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். ஆமா சார், நான் தான் ஹாரன் டோரா. உங்களை மாதிரியான ஃபேமஸான கிளானுடைய லீடரை பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம். அவ்வளோ ஃபார்மாலிட்டிலாம் வேணும். சரி, நீ ஹீரோஸ் உடைய பார்ட்டில இருந்து வெளியே வந்துட்டு தான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் நான் இப்போதைக்கு உன்னை நான் சமாதானப்படுத்தி உன்னுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் டேரக்டா விஷயத்துக்கு வரேன். ஆமா சார், நீங்க சொல்றது சரிதான். நான் அதை பத்தி பேசுறதுக்கும் இங்க தயாரா இல்ல. அப்புறம் நீங்க சொன்னது போல இந்த இடத்துல நான் டீச்சிங் வேலையை ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னா கண்டிப்பா நான் தாராளமா பண்றேன். சரி, ஓகே செல்மா, நீ எல்லாத்தையுமே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. இங்க பாரு, நான் நேத்தே சொன்னது போலதான் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கிளம்பி ஃப்ளோர் 1ல இருந்து ஃப்ளோர் 51 வரைக்கும் அந்த கிரேட் டஞ்சன்ல 3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா நம்ம எல்லாரும் முதல் நாள் 21 ஃப்ளோர் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். 2வது நாள் 36வது ஃப்ளோர் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். 3வது நாள் 51வது ஃப்ளோர் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்ன்ற மாதிரி அவ சொல்லவும், என்னோட பக்கம் இந்த இடத்துல வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஹீரோ எல்லா விதமான விஷயங்களையும் வந்து இந்த வைஸ் பிரேயர்ஸ் கிட்ட வந்து செல்மா சொல்லிட்டு இருப்பான். அவன் அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிருப்பான். நீ சொல்றது சரிதான், ஆனாலும் ஹீரோஸ் பார்ட்டியை சேர்ந்தவங்க மிகப்பெரிய மேஜரான தப்பு பண்ணிட்டாங்க. இவனுடைய ஒர்த்து என்னன்றது அவங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்க அம்சத்தை பார்த்தா அவங்க ஹாரோன் எல்லாமே எல்லா விதமான வேலைகளும் தனியெல்லாம் பண்ணிட முடியும்னு ஒரு பலசாலியா இருக்கிற நினைப்புல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், நீங்க சொல்றது உண்மைதான். சப்போர்ட் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் இவனுடைய லெவல் ரொம்பவும் நல்லா தான் இருக்கும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் பண்ற எந்த விதமான மேஜிக்கா இருந்தாலும் அவங்க பெரிய லெவல் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. பத்தாத்துக்கு இவனை ஒரு ஆளா கூட மதிக்கலாங்க. ஹாரோனுடைய சப்போர்ட் மேஜிக் எல்லாமே ஒரு ஆவரேஜான பவர்ஃபுல்லுக்கு லெவல் தான் இருந்தது. ஆனா அவனுடைய காஸ்டிங் ஸ்பீடு பாத்தீங்கன்னா ரொம்பவும் அபாரமா இருந்துச்சு. என்ன விடவும் கிட்டத்தட்ட 4 மடங்கு வேகமா அந்த இடத்துல காஸ்ட் பண்ணியிருந்தான். ஆனா அவனுடைய காஸ்டிங்ல அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவும் பலவீனமா தான் இருந்துச்சு. ஆனா அவன் ஒரே சமயத்துல எண்ணெயை காட்டிலும் மல்டிபிளான ஒரிஜினல் ஸ்பெல்ஸை அவன் கட்டாயமா பயன்படுத்தின இடத்துல அந்த மாதிரி யாராலையுமே இந்த இடத்துல பண்ண முடியாது. மாஜஸோடைய அடுத்த கட்ட மூவ்ஸ் எல்லாமே அவனால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு அவனுடைய நண்பர்களுக்கு சொன்னாலும் அவங்க ஏத்துக்கலதான். அவங்க என்னதான் அதை கண்டுக்கலாலுமே அவனுடைய சப்போர்ட் மேஜிக்கை மட்டும் அவன் நிறுத்தல. எல்லா டைமும் கொடுத்துட்டே இருந்தான். எல்லாரோடைய ஸ்கில்ஸையும் அவன் என்சாட்மெண்ட் பண்ணான். ஆனா கடைசியில கிடைச்ச பதவி என்ன தெரியுமா? ஹீரோஸ் பார்ட்டிலேயே அவன் ரொம்பவும் வீக்கான ஒருத்தன். அதனாலதான் அவனை தூக்கி வேசிரி அடிச்சிட்டாங்க வெளியே. ஆனா எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு, அவன் அதை விட்டு வெளியே வந்தது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இப்போ அதை விட இன்னொரு நல்ல விஷயம் என்னடானா நம்மளுடைய கிளான்ல சேர்றதுதான். சில்வர் ரேபிட்ஸ் உடைய டாப்பான இடத்துல அவன் இருந்து வேலை பார்த்தானா நமக்கு தான் பெரிய லெவல்ல பேர் கிடைக்கும். கரெக்ட் தான். இருந்தாலும் இவன் மேல எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஹீரோஸ் பார்ட்டில இருந்து இவனை வெளியே தேத்திருக்காங்கன்றாங்களே, அதனாலதான். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவன் பெரிய ஆளா இல்லையான்றதை நான் உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன். இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான். ஹீரோஸ் பார்ட்டில இருந்ததை விடவும் இப்போ அதை விட்டு வெளியே வந்த பிறகுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டான். ஹீரோத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, மொத்தமா 10 பார்ட்டிஸோட நண்பர்களா சேர்ந்து போறோம். அதுவும் இல்லாம 5 விதமான எக்ஸ்கர்ட் பண்ற ஆளுங்க இருப்பாங்க, இன்க்ளூடிங் என்னையும் செல்மாவையும் உட்பட. இதுல ஒரு முக்கியமான ஒரு சில பேர் வந்து மான்சஸோடைய லொகேஷன்ஸ் எல்லாம் எந்த இடத்துல இருக்குன்றத கண்டுபிடிச்சு முன்னோக்கி போயிட்டு இருப்பாங்க. வழி காமிக்கிற ஆட்களும் அவங்க தான். அப்புறம் ஆர்டினரியான சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கூட வர பார்ட்டியை சேர்ந்தவங்க கூட இருப்பாங்க. இதுதானே டீலு? நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்க. கரெக்டா சொன்னேன். வேற எதனா கேள்வி இருக்கா? ஒன்னே இருக்கு. எதுக்காக வெறும் 5 பேரை மட்டும் எஸ்கர்ட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க? அதே மாதிரி நீங்க வச்சிட்டு இருக்கிற ஷெட்யூல் வந்து என்னதான் கரெக்டா இருந்தாலும் நார்மலா இருக்கிறத காட்டிலும் 5 பேருன்றது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்பவும் அதிகமா இருக்காங்க. இது ரிஸ்க்கும் அதிகமா இருக்கு. நம்ம கண்டிப்பா ரிஸ்க்கை குறைக்கணும்னா இதுல அதிகப்படியான ஏ ரேங்க் பார்ட்டியை சேர்ந்தவங்க சப்போர்ட்டர்ஸும் தேவைப்படுறாங்க. நீ சொல்றது சரிதான். ஆனா எங்களுடைய கோல் என்னன்னா அந்த 51வது ஃப்ளோர் வரைக்கும் நம்ம கூட இருக்கிற இந்த இடத்துல சேர்ந்த ஆட்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த இடத்துக்கு வரைக்கும் கூட்டு போகணுன்றது தான். அதனால எக்ஸ்ட்ராவான ஆட்களை கூப்பிட்டா கண்டிப்பா அது எங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாதிப்பா தான் கொடுக்கும். இருக்கிற இந்த பர்ஃபெக்டான சான்ஸ்லயே ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா எல்லாரும் எடுப்பாங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், என்னதான் இவங்க வெளிப்படையா சொன்னாலும் உண்மை அது கிடையாது. இதுக்கு பின்னாடி முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக தான் இவங்க இப்படி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அது யாருக்கும் தெரியக்கூடாது தான் இவங்க கம்முன்னு இருக்காங்க. நான் ஒரு வெளியாளா இருக்கிறதுனால தான் என்கிட்ட சொல்லலை இவங்க. சரி, ஓகேங்க, நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த வெயின்ஸ் பிரேயரும், நீ பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றிடா. நீ கவலைப்படாத. இப்போதைக்கு நாங்க 2 கோல்டு உங்ககிட்ட அட்வான்ஸா கொடுக்குறோம். வேலையை முடிச்சிட்டுனா கண்டிப்பா 10 கோல்ஸ் கிட்டியாச்சும் கொடுப்போம். என்னங்க சொல்றீங்க? அது ரொம்ப அதிகமா இருக்குமே. என்னுடைய ஒரு வருஷம் ரெண்டுக்கே தேவைப்படுற காசை எல்லாமே பூர்த்தி பண்ணிட்டு அது மிச்சமா இருக்குமே. பரவாயில்ல, அது என்னதான் ஐயா இருந்தாலும் நீ அது எல்லாமே ஏத்துக்கோ. ஏன்னா நம்ம போகக்கூடிய வேலை எல்லாமே அந்த அளவுக்கு ஒருத்தனது தான். நாளைக்கு பாப்போம் ஆரன் அப்படின்னு நான் சொல்றதுல இவனே வைக்கப்பட்டுட்டு சரி ஓகே என் பெஸ்ட்டை கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஹீரோ அங்க வந்து பார்க்க அந்த டஞ்சனுக்கு முன்னாடி பார்த்தா அந்த நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸை சேர்ந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் காத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இன்னைக்கு தான் யோசிக்கிறான், இவங்கள தான் நம்ம குரூப்பா பிரிச்சு இந்த விட்டு கூட்டு போக வரணும் உள்ள. அப்புறம் பார்த்த செல்மாவும் வந்துட்டான். அதே மாதிரி நம்ம சோஃபியாவும் வந்துட்டா. குட் மார்னிங் ஹாரோன். சோஃபியா உனக்கும் குட் மார்னிங். அதுக்கப்புறம் ஹீரோ அவளுடைய அவுட்ஃபிட்டை பார்க்க இன்னைக்கு அவுட்ஃபிட்ல ரொம்ப வித்தியாசமா இருக்காளே சோஃபியா, இன்னைக்கு நீ இந்த துணியில பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லலாம். வைக்கப்படினு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல அக்கா காரி கடுப்பாவா சோஃபியா என்னடி பண்ணிட்டு இருக்க? டேய் ஆரோன்னு வந்த இடத்துல வேலையை பார்த்து விட்டுட்டு எதனா பொண்ணு கிட்ட தேவையில்லாத கதையை இந்த மாதிரி பேசி அவங்கள மயக்கணும்னு வச்சு என் மவனை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு யாரும் இதுல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு யாரும் இல்லை. ஆல்ரெடி நான் ஹீரோ பார்ட்டிலேயே இருந்தப்போ ஃபீமேல் மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. போயிடும். நானும் அவங்க கிட்ட பெருசா அதை காமிச்சிக்கல. ஆனா அவங்க எனக்கு பிடிக்கும் தான். ஓ அப்படியா, இது நல்ல விஷயம் தான். இவ இதை கேட்டு உடனே அப்ப நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல சரி ஓகே நீங்க ஒரே மேட்ச்ல தான் வாழ்ந்துருப்பீங்க, உங்களுக்கு எதுவும் அந்த அளவுக்கு தெரியாது. சோபியாவும் நீங்க இப்போ எங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு நான் ஜஸ்ட் என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தருடைய இடத்துல தான் தங்கியிருக்கேன்.
கூடிய சீக்கிரமே நான் ஒரு நல்ல பிளேஸா கண்டுபிடிக்கணும். இன்னும் இப்போ காக்கா கறி புலம்புறா. சோபியா எதுக்குப்பா இந்த கேள்வி எல்லாம் நீ அவங்ககிட்ட கேட்கற? அவங்க மேலே இன்ட்ரெஸ்டா இருக்கேனே, அவங்க கூட போய் விளையாட போய் அக்கா என்னக்கா பேசுற? அப்படிலாம் கிடையாது, சும்மா ஆர்வத்துல கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை முடிஞ்சிட்டு அக்காவும் சரி ஓகே வா போயிட்டு அறிமுகப்படுத்துறேன். ஆனா உண்மையா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தின அறிமுகத்தை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணணும்ப்பா. நீ ஏன்டா இப்படி சொல்றேன்? ஏன்னா எல்லாரும் பேர் ரொம்ப டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. சரிதான், அவங்க எல்லாரையுமே சமாதானப்படுத்துவோம் வா அருண். அப்புறம் சோபியா உனக்கான பார்ட்டி யாரும் அவங்க கூட போயிட்டு ஜாயின் பண்ணிரு, நான் கூப்பிடும் போது வான்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்து எஸ்கார்ட் பண்றதுக்கு வந்து அந்த 5 பேர்ல இங்க 3 பேர் ரெடியா இருக்காங்க. இவங்க தான் நம்ம கூட வரப்போற எஸ்கார்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் மத்தவங்களா. ஹீரோவும் அதுக்கப்புறம் மத்த செல்மாவை அவங்க முன்னாடி அறிமுகப்படுத்துறான். நான் நேற்று உங்ககிட்ட சொன்னது போல இவன் தான் ஹாரோன், இவன் தான் நமக்கு இன்னைக்கு உதவி பண்ண போறான். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். செல்மாவே உன்னை சூஸ் பண்ணிருக்கானா கண்டிப்பா நான் உங்களை நம்ப வேண்டாம். ஆமாப்பா இவன் ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான். ஏய் ஏன்டி இவங்க கிட்ட இப்படி பத்திலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? சின்னதான் அவங்க ஜாலியா தானே பேசுறாங்க, இதுக்கெல்லாம் போயிட்டு என்னடா இப்படி டென்ஷன் ஆகிறேன்? இங்க பாருங்க நான் தான் ஹாரோன், நான் ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கர். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் வந்து ஆந்தம், நான் ஒரு டிஃபெண்டர். நான் வந்து பெர்னர், நானும் ஒரு டிஃபெண்டர் சொல்லிட்டு அந்த மச்சாக்களை தலையின சொல்ல. அதுக்கப்புறம் சைட்ல நிற்கிற பொண்ணு வந்து என்னுடைய பேர் வந்து காத்தி, நான் ஒரு ஹீலர். அப்புறம் மிச்சமடி எல்லா விதமான வேலைகளும் ரொம்ப 2 பேர்கிட்ட விட்டுட்டியா, அட்டாக் பண்றது என்டர்மெண்ட் பண்றதுன்னு. சரியா சொன்னேன், பரவாயில்ல பேலன்ஸான பார்ட்டியா தான் இவங்க இருக்காங்க. ஆனா டபுள் அட்டாக்கர் இருந்தா நல்லா இருந்திருக்கும், டபுள் டிஃபெண்டர் இருக்காங்களே என்னென்ன கூத்து உள்ள போயிட்டு நடக்க போதுன்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்க செல்மா இந்த விஷயத்த கவனிக்கிறான். அப்புறம் வைன்ஸ் வந்து ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லியிருப்பான். செல்மா ஹாரோனை வந்து நீ எதிர்பார்க்குற மாதிரி சாதாரண என்சாண்டர் மட்டும் கிடையாது, அவன் கண்டிப்பா பவர்ஃபுல்லான ஆளுன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றேன், இதுக்கு முன்னாடி வருஷத்துல நடந்த சம்பவம் மாதிரி திரும்பியும் இவனை வச்சு எதுவும் பண்ணிட்டாத, அப்புறமா இன்னொருத்தனையும் நம்ம இழக்கிற மாதிரி ஆயிடும். நீ சொல்றது சரிதான். பார்த்தா லாஸ்ட் இயர்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால அவன் மனசளவுல பாதிப்படைஞ்சிருக்க. இப்போ அதே மாதிரியான விஷயம் திரும்ப நடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். கண்டிப்பா இந்த முறை ஹாரோனுக்கு எதுவும் நடக்கப்படக்கூடாது. அவன் பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மான நம்பிக்கை இருக்கு எனக்கு. கண்டிப்பா ஃப்ரண்ட் லைன்ல நின்று அவனால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். நான் அவனுக்கு கண்டிப்பா விட்டு கொடுக்காம துணையா இருப்பேன். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுட்டான். அடுத்தது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஒன்னு அறிமுகப்படுத்துவோமா வாப்பலாம் அப்படின்ற மாதிரி அவன் கூட்டு பாக்க. அப்புறம் அந்த இடத்துல பதட்டமா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எல்லாரும் இந்த கவனிங்க, இன்னைக்கு உங்களுக்கான பெரிய ப்ராஜெக்ட் நடக்க போகுது. அதுதான் கிரேட் டன்ஜனோடைய 51வது ஃப்ளோர் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றது. இது கிட்டத்தட்ட 3 நாள் நடக்க போகுது. இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிருப்போம். எல்லாரும் டென்ஷனை குறைச்சிருங்க. நீங்க எல்லாரும் பதட்டமா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா உங்களுக்கு துணையா தான் இந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஆளை நான் வர வச்சிருக்கேன். அவரை நான் அறிமுகப்படுத்துறேன். இவர் தான் ஹாரோன் டோரா. இவர் கிட்டத்தட்ட இந்த டஞ்சனுக்குள்ள 94வது ஃப்ளோர் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. ஹீரோவை பார்த்துட்டு வாய பழக்கிறான். ஏன்டி இந்த வேலை இவங்க கிட்ட சொல்லிட்டு என்ன பில்டப் பண்ணிட்டு இருக்க? பசங்க உன பக்கம் ஷாக் ஆகுறாங்கன்னு 94வது ஃப்ளோர் இருக்குமா? சரியா சொன்னீங்க. இவர் டஞ்சன்ல இவ்வளவு பெரிய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால இவர் சாதாரணமான ஆளுன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு ஆல்ஃபோ இன்னொரு விஷயமும் தெரியணும். இவர் தான் ஹீரோ பார்ட்டியில ஒரு மெம்பரா இருந்தவர். இவருக்கு இந்த கிரேட் டஞ்சனை பத்தி நிறைய விஷயம் தெரியும். என்னது ஹீரோ பார்ட்டியில இருந்தவரான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியா வராங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஒன்னும் ஆகாத நம்பிக்கை தான். ஹீரோவோ ஏன்டி இப்படி போட்டு பார்த்து வச்சுட்டு இருக்க? கவலைப்படாதீங்க, இந்த 51வது ஃப்ளோர் அடையிற வரைக்கும் நமக்கு ஒன்னும் ஆகாம இவர் கூட இந்த பார்த்து பாருன்ற மாதிரி கோத்து விட்டுறான். சரி டஞ்சனுக்குள்ள போவோமா? அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் செல்மா எதுக்கடி இந்த மாதிரி தேவையில்லாத கதையெல்லாம் உருட்டி விட்டு அவங்கள சும்மா குதூகலத்துல ஆத்துற? உனக்கு கொஞ்சம் இது ஓவரா தெரியல? அவ்வளவு ஓவரெல்லாம் இல்லடா, உண்மையா தானே சொன்னேன். அப்பதான் பசங்களுக்கு இது கொஞ்சமாச்சு தைரியம் வரும்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். உண்மையில நீ 94வது ஃப்ளோர் வரைக்கும் தான் அச்சீவ் பண்ணிருக்கேன். இப்போ கிடைச்சிருக்கிற இந்த ஜாப் எல்லாம் உனக்கு ஒரு விஷயமே இல்லை. அதனால பசங்க எல்லாருமே ஃபோக்கஸ்டாகவும் ரிலாக்ஸாகவும் இந்த டஞ்சனுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அந்த நம்பிக்கையை வர வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். உண்மையானாலும் கட்டிட்டி அடி எல்லாருக்கிட்டையும். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்களை யோசிக்கிறான். அது ஹீரோன்ற டைட்டில வச்சு நீ எனக்கு உதவிப்படுற ஒரே ஒரு இடம் எதிரானா அந்த வயசானவருடைய அந்த ஷாப் மட்டும்தான். அந்த இடம் தான் எனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு யூஸ்ஃபுல்லான இடம், இந்த ஹீரோன்ற பட்டத்தை வச்சுக்கணும். அப்புறம் இங்க பாரு ஹாரோன், நீ வந்து குரூப் 10 தான் எஸ்கார்ட் பண்ண போறேன். கவலைப்படாது, அவங்க எல்லாருமே சமத்து பசங்க தான். கண்டிப்பா விட்டு கொடுத்துறாது, அவங்களுக்கு நல்லபடியா சப்போர்ட் பண்ணு. உமால நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சொல்ல ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் பார்த்துட்டேன். இங்க பாருங்க, நான் தான் ஹாரோன். இன்னைக்கு உங்களுக்கு 3 நாளைக்கு கிட்ட நான் தான் எஸ்கார்ட் பண்ண போறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சோஃபியாவும் இந்த 10th குரூப்ல தான் இருக்காங்க. அப்புறம் ஹீரோவும் ஏன்பா இந்த குரூப் 10ல வந்து இன்னும் யாருன்னா வரணுமா? இல்ல சார், நாங்க வரைக்கும் தான் 3 பேர் தான் இருக்கீங்க. மத்தவங்களுடைய பார்ட்டியை சேர்ந்தவங்க மட்டும் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் என்னுடைய பார்ட்டியில கம்மியா இருக்காங்க. சில பேர் இருக்கிறதுனால ஆபத்துக்கள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சார் நீங்க கவலைப்படாதீங்க, யாரும் வரலான்றதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்களே உங்களுக்கான பெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதை நீங்க கடைசியில போகும்போது சொல்லுவீங்க. பரவாயில்லையே, இந்த பையன் ரொம்ப நல்லா தான் பேசுறான், இன்டெலிஜென்ட்டா. ஃபியூச்சர்ல நான் சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா இவனுக்கு பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சமாளிப்பான் போல. சரி, உங்களை பத்தி அறிமுகத்தை கொடுங்க. சார், நான் தான் குரூப் 10 உடைய லீடரா இருக்கிறேன், லாகன் ஹார்ட்வேர். நான் ஒரு என்சாண்டர். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் செல்மாவையும் தாண்டி நான் பவர்ஃபுல்லா மாறுவேன். ஓவர் கான்பிடென்ட்டா இருக்கான் பையன். அடுத்தது நான் தாங்க கார்லன் இன்லாட். நான் ஒரு டிஃபெண்டர். ஏமா டிஃபெண்டர்னு சொல்ற உங்ககிட்ட எந்த விதமான ஆர்மர் இல்லாம இருக்கேன்? கிரேட் டஞ்சனுக்குள்ள போறோம்னா எதனா ஆர்மர் போட்டு வரணும்னு தெரியாது உனக்கு? சார் என்ன சார் கேக்குறீங்க இப்படிலாம்? நீங்க கூட இது கேப்பீங்க எதிர்பார்க்கறேன். நான் ஒரு டிஃபெண்டர். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு ஆர்மர் ஷீல்ட் எல்லாம் தேவையில்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு நீ டாஜ் பண்ணி தான் அந்த மான்சஸை பிளாக் பண்ண போற போல. சரியா சொன்னீங்க, அதை தான் பண்ணுவேன். எனக்கு மான்சஸை தொடரத்துனாலே சுத்தமா பிடிக்காது, அதுங்கெல்லாம் கேவலமான கிரியேச்சர்ஸ். ஆனா அப்படி இருந்தாலும் நான் பல மான்சஸை கொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த டிஃபெண்டர் பொசிஷனை சூஸ் பண்ணேன். ஹீரோவும் இந்த டாஜிங் டைப் டிஃபெண்டர்ஸ் எல்லாமே ரொம்பவும் நல்லா தான் சண்டை போடுவாங்க. அட்டாக்ஸை பிளாக் பண்ண முடியாது, ஆனா அதுல இருந்து டாஜ் பண்றதுனால அந்த மான்சஸுக்கு அதுவே ரொம்பவும் சாதகமா மாறி அட்டாக்ஸ் அதுவே வாங்கிக்கும். அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கணுமே. இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தாலும் உனக்கு அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுமே இந்த ஒரு நிலைமையில. அது யாருமே உங்ககிட்ட வான் பண்ணாங்க சார். இவங்க சொன்னது எல்லாமே வந்து இவ காதல வாங்காம தான் இப்படி வந்திருக்காங்க. திமுரு பிடிச்சவன் அங்கேயே பார்த்து இதுங்க ரெண்டுக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்குதுங்க. சோபியா குறுகால போயிட்டு பஞ்சாயத்து பண்ணி நிறுத்துறான். இந்த பசங்க ஒரே தொல்லை தானப்பா. அதுக்கப்புறம் சோபியா தன்னை பத்தி அறிமுகத்தை கொடுக்க அவளோட
அவளுடைய அந்த சொல்ல கேட்டவுடனே ஹீரோக்கு புன்னகை வந்துடும் பாருங்க. இவ ஒருத்தி மட்டும்தான் ரொம்ப ஒழுக்கமானவன், பண்பானவன், அன்பானவ குழந்தையா இருக்கா. இவதான் எனக்கு தெரிஞ்ச நார்மலான ஸ்டூடெண்ட், ரொம்ப செல்ல பொண்ணா இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ டஞ்சனுக்குள்ள போன உடனே அந்த டிஃபெண்டர் பொண்ணும், சார் எதுக்காக ஒரு ஹீரோடைய பார்ட்டியில் இருக்கவங்க எல்லாம் இந்த இடத்துல வந்து சேர்த்திருக்காங்க, எனக்கு செல்மா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னேன், அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். உண்மையை சொல்ல போனா நான் இன்னும் ஹீரோ பார்ட்டியில கிடையாது, நான் எப்பயும் வெளியே வந்துட்டேன். எனக்கு வெளியே வந்துட்டீங்களா, எதுக்கு ஹீரோ பார்ட்டியில போயிட்டு எல்லாரும் வீந்து சேரணும்னு ஆசைப்படுவாங்க, நீ என்னடா அதை வெளியே வந்துட்டு நான் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க பெரிய வேஸ்ட் ஃபெல்லோ, நீங்க ஒன்றுத்துக்கு உதவாதவர் போல. இவளுக்கு உண்மையா சொன்னா என்னத்த சொல்வா தெரியல, அதனால தேவையில்லை, சொல்லவே தேவையில்லை. எங்க பாருங்க, எதுக்கு நீங்க வெளியே வந்தீங்கன்னு சொல்லுங்க, யாருக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, அது என்னுடைய பிசினஸ், உன் கதை என்னவோ அதை மட்டும் பாரு. பேசாம அப்ப நான் கேள்விப்படுறது உண்மையா இருக்குமோ, உங்களுக்கு இந்த இடத்துல சோஃபியாவையும் அவங்களுடைய அக்காவையும் நல்லா தெரியுமா? ஆமா, ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சதுனாலதான் நீங்க இந்த இடத்துல இருந்து ஹீரோஸ் பார்ட்டி விட்டு வந்துட்டீங்களா? ஏய் தேவையில்லாத யோசிக்காதீ. ஏய் சோஃபியா, எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, கரெக்டா இல்லையானு என்னது நீ தெரிஞ்சுக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் ஒரு அமேசிங்கான ஆளு என்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பியா, அவர் இவர் தானா? ஆமா, என் உயிரை காப்பாத்தினவர் இவர் தான். இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், ஹீரோ பார்ட்டில இருந்திருக்கணும் சொன்னாரு. என் சிஸ்டரையும் ஆல்ரெடி இவருக்கு தெரியும். அப்படியா? அப்பனா நமக்கு பதட்டமே தேவையில்ல, போதமா சோஃபியா போலாம். ஏன்னா ஹீரோ இந்த இடத்துல நம்ம கூட தான் இருக்காருன்ற மாதிரி அவங்க பேசிட்டு போகும்போது பார்த்தா திடீர்னு பின்னாடி பார்த்தா 2 உல்ஃப் மான்ஸ்டர்ஸ் வந்து இவங்க அட்டாக் பண்ணதுக்கு கொடூரத்தனமா வேகமா வந்துட்டு இருக்க. ஹீரோ உடனே அவங்க வரதை சென்ஸ் பண்ண உடனே தன்னுடைய ஸ்பெல் பவரை பயன்படுத்தி எர்த் மேஜிக் மூலியமா அட்டாக் பண்ணி கொன்னுறான். அதே இல்ல பசங்களுக்கு எதுவுமே இதெல்லாம் தெரியாது. ஹீரோ அசால்ட்டா பார்த்துட்டு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட இப்படியாப்பட்ட பவர்லாம் இருக்குது, அவனை போயிட்டு வீக்கன்னு சொல்லிட்டு வெளியே தத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா பார்த்தா 20th ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. எப்படி ஃபைட் பண்ணணும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்ன்றதெல்லாம் நான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். பார்ப்போம் என்னதான் மான்ஸ்டர் வருது, என்னத்தை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஆனாலும் பசங்களை சும்மா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாவே ஃபைட் பண்றாங்க கொலா பண்ணி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கான்ற மாதிரி. அந்த லாகன்னு சொல்லக்கூடிய அந்த பையன் வந்து பர்ஃபெக்டா தன்னுடைய என்சான்மென்ட் மேஜிக் பண்றது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நல்ல ஒரு லீடர் வந்து நிறைய விஷயங்களை சொல்றான். ஆனா யாருமே அவன் சொல்றதை கவனிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு காமிக்க இந்த டிஃபெண்டர் பொண்ணு பார்த்து நல்லாவே டிஃபெண்ட் பண்ற ஓரளவுக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன நைஃப்ஸை வச்சு சைட்ல வரதுல அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆல்சோ சோஃபியாவும் ரொம்ப இம்ப்ரெசிவானவதான். ஆனா சில விஷயங்களை சொதப்புவா. அதனால இவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி தரணும்ன்றது நல்லாவே எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனலா இந்த 20th ஃப்ளோர்ல வந்து பாஸ் மான்ஸ்டரை கொண்டுட்டாங்க. நம்ம பாஸ் மான்ஸ்டரை கொண்டாச்சு கிளம்பலாம் இந்த இடத்த விட்டு. அதுக்குள்ளே கொண்டுட்டுமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலி இது 21 ஃப்ளோர் தான். சரி ஓகேப்பா, எல்லாரும் இந்த இதுல இருந்து கிளம்பி உங்களுடைய கில்ட் கார்டு வாங்குறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கிளம்பலாம். இன்னைக்கு வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு செல்மா சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லபடியா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு. போறதுக்கு முன்னாடி பார்த்தா உன்னோட பக்கம் செல்மாவும், நீ பண்ண உதவிக்கு நீங்க ரொம்ப நன்றிடா, ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிச்சு நல்லபடியா. ஆமா நல்லா தான் வேலை பார்த்தாங்க எல்லாரும். சரி நாளைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஹீரோ நியூஸ் பேப்பரை பார்க்க அதுல ஒரு விஷயம் போட்டிருக்கு பாருங்க, ஹீரோ பார்ட்டியை பத்தி. சாக்காயிடுவான். அடிச்சா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃப்ரண்ட் பேஜ்லயே ஆர்டிக்கல்ல ஹீரோஸ் பார்ட்டியை பத்தி தான் வந்திருக்கு, எப்படி அவங்களுக்கு ஒரு புதிய என்சான்ஜர் கிடைச்சாங்கன்னு. ஆனா இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னடானா, நான் எப்படி ஹீரோஸ் பார்ட்டியை விட்டு வெளியே வந்தன்ற விஷயத்த மூடி மறைச்சிட்டாங்க மக்கள் மத்தியில. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எதை பத்தி கவலைப்பட்டு நான் என்ன பெருசா பண்ண போறேன், எனக்கு தான் அங்க இடத்துல வேலை இருக்கலாம், அதை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி போற வழியிலேயே பார்த்தா திடீர்னு அவனை கூப்பிடுறாங்க யாரும். ஹீரோ அதிர்ச்சியில இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டுமேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு திரும்ப பார்க்க அங்க பார்த்தா இவனுக்கு தெரிஞ்சு பண்ண வந்திருக்கா. லூனா நீங்க என்ன பண்ற, ரொம்ப நாள் கேச்சு பாக்குறோம்ல ஆரோன். ஆமா, நான் ஹீரோஸ் பார்ட்டியில இருக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து இவரை எனக்கு நல்லாவே தெரியும். இவ என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மாதிரி. ஹீரோஸ் பார்ட்டியில இருக்கவங்க என்கிட்ட கடுமையா நடந்துக்கனாலும் இவ ஒருத்தி மட்டும் தான் என்கிட்ட நல்லா நடந்துப்பான். நான் எப்போ ஹீரோ பார்ட்டியை விட்டு வெளியே வந்துட்டேன். லூனாவும் அவளுடைய வீட்டுக்கு போயிட்டான். உனக்கு என்ன வேணும் லூனா? ஏய் நீ திரும்ப நம்மளுடைய பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணணும், உன்னுடைய சக்தி எனக்கு வேணும், நம்ம எல்லாரும் திரும்ப ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும்டா. இப்படி இவ கேட்பா நான் எதிர்பார்க்கல. லூனா என்னதான் என் மேல அக்கறைப்பட்டு இந்த விஷயத்தை கேட்டாலும், எங்க பாரு லூனா, நான் அந்த பார்ட்டி விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா பார்ட்டியில இருக்கவங்களுக்கு முக்கியமா அது தேவைன்னா அவங்களே வந்து கேட்கட்டும். அதே மாதிரி என்னைக்கான காலையில வந்து பேப்பரை நீ படிச்சு பாத்தியா இல்லன்னு தெரியல, ஆர்டிகலா அதை விடு. ஆனா உண்மையில நானா இங்க வந்து கேட்கறேன், நீ எங்களுடைய பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணி திரும்ப நம்ம ஒன்னா சேர்ந்து சண்டை பண்ணணும். ஒன்ன மாதிரி பெஸ்ட் கொடுத்து பண்றதுக்கு யாருமே அங்க கிடையாது. இவ உண்மையிலே சீரியஸா தான் கேட்கறான்ற மாதிரி ஹீரோவே ஷாக்காம. லூனா நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. எனக்கு காலையில வந்து ஆர்டிகல்ல நீ படிச்சு பாத்தியாலான்னு தெரியல, என்னால திரும்ப உங்களுடைய பார்ட்டில வந்து ஜாயின் பண்ண முடியாது. எனக்கு நீ இன்னைக்கு வந்து காலையில வந்து ஆர்டிகல் பத்தி என்ன பேசுறது தெரியாது, என்ன மன்னிச்சிரு. ஆனா நம்ம ப்ராமிஸ் பண்ணதை நீ மாத்திட்டியா? நம்ம ஒன்னா சேர்ந்து தானே அந்த கிரேட் டஞ்சனை கிளியர் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். எந்த விஷயத்தை கேட்ட உடனே ரொம்ப கடுப்பாயிடுவான், நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்கேன் இந்த விஷயத்துல. எங்க பாரு, நீ நானு ஒலிவியர் எல்லாமே சேர்ந்து ப்ராமிஸ் பண்ணதான். ஆனா அந்த ப்ராமிஸை மீறினது ஒலிவியர். அவன் தான் என்ன வெளியே போக சொன்னான். அவங்ககிட்ட போயிட்டு நீ இந்த விஷயத்த பேசு. ஆனா நீ கொஞ்சம் மனசு வச்சா, எந்த மனசு வச்சாலும் என்னால திரும்ப அந்த வந்து ஜாயின் பண்ண முடியாது. நீ இதெல்லாம் போயிட்டு அவங்ககிட்ட போய் பேசு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப. அவன் போகும்போதே பழைய விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவங்க சின்ன வயசுலேயே ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க 3 பேரும் ஒன்னா இருந்து. அந்த சின்ன வயசுல பண்ண அந்த ப்ராமிஸை கடைசியில ஒன்னா சேர்ந்து முடிக்க முடியாம போயிடுச்சு. கண்டிப்பா திரும்ப அந்த வாழ்க்கை கிடைக்காது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப. அதோட இந்த ஹீரோ திரும்பி தன்னுடைய வேலையா இருக்கிற அந்த டஞ்சனுக்கு போயிட்டு இருக்கான். போற வழியே அந்த நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன ஹீரோ பார்ட்டில இருந்து தூக்கிட்டாங்கன்ற விஷயம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கான ரீசனா அவங்க நான் வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு காரணத்தை போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லாவே தெரியும். கண்டிப்பா இப்ப போனா கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே என்ன நம்பி வரமாட்டாங்கன்னு தெரியுது. போய் தான் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. அப்புறம் அதுக்கேற்ற போல அந்த இடத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து அந்த ஆர்டிகளை படிச்சு பாத்தீங்களான்ற மாதிரி கேட்கவும், அதுல நம்ம ஹீரோ பத்தின விஷயங்களை தான் அவங்க உண்மையா பேசிட்டு இருக்காங்க. அவர் ஹீரோவுடைய அந்த டீம்ல இருந்த அந்த பையனுமே இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை
யோசிச்சு பாக்குறான். என்னது ஹீரோவுடைய பாட்டில இருந்து இவன் வெளியே வரலையா? இவனை தூக்கி எரிஞ்சிட்டாங்களா? இவன் வீக்கா இருந்தது காரணமா? அதுக்கப்புறம் ஆரோ நாங்க போயிட்டு குட் மார்னிங் சொல்லவும் எல்லாரும் குட் மார்னிங் சொல்ல ஹீரோ ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட நோட்டீஸ் பண்றான். அவங்க எல்லாரோடைய பேச்சுமே ஹீரோ கிட்ட பேசும்போது கொஞ்சம் மாறிட்டு இருக்கதை யோசிக்கிறான். நார்மலா பேசுறதை காட்டிலும் இவங்க எல்லாருமே குழப்பத்தோட என்கிட்ட பேசுறது எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு தெரிஞ்சு இவங்களும் அந்த ஆர்டிக்கலை படிச்சிருப்பாங்க. இப்போ அப்புறம் ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துல செல்மாவும் வர அவ வருத்தத்தோட வந்து இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு இருக்கான். அருண் என்ன மன்னிச்சிடறான். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செல்மா நீ எதுக்காக என் மேல எவ்வளவு பரிதாபப்பட்டு மன்னிப்பு கேட்கிறேன்? நீ மன்னிப்பு கேட்கறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. ஆனாலும் நீ நேத்து தான் இந்த இடத்துல வேலைக்கு வந்து சேர்ந்ததுனால உன்னை பத்தின இந்த இடத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தப்பான அபிப்பிராயம் போயிடக்கூடாதுன்றதுனால தான் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை இந்த இடத்துல சேர்த்துருக்கணும். பரவாயில்ல, என்ன இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியாதுதான். அதே மாதிரி நீ மன்னிப்பு கேட்டு எனக்கு என்னப்பா ஆக போகுது? இருந்தாலும் நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு வந்து அந்த கெட்ட பேரை நினைச்சு நான் ஃபீல் பண்ணல. இந்த இடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை ஒழுங்கா கற்றுக் கொடுத்து எப்படியாச்சும் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணி அனுப்பணும். அதனால நான் உனக்கு கூடவே இருந்து உதவியா இருப்பேன், கவலைப்படாத. அப்புறம் பார்த்தா செல்மா கூட இருக்கிற ஆட்களுமே அருண் நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. உண்மையை சொல்ல போனா 94வது ஃப்ளோர் வரைக்கும் யாராலையுமே இது வரைக்கும் போக முடியாது. நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க, அது போதுமே. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா சரியா சொன்னீங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்மளால. அதனால இப்படியாப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஆள் நம்ம கூட வரதுல பெரிய விஷயம் தான் மாதிரி அவங்க எல்லாருமே பாராட்டுறதுல ஹீரோ சந்தோஷமா வரான். நம்மளுடைய மைண்டையும் இந்த இடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோடைய மனசுல இருக்க அந்த ஒரு விஷயத்தையும் மாத்ததுக்காக இவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. செல்மாவும் நேற்று நடந்ததை பத்தி கவலைப்பட வேண்டாம்டா, இதுக்கப்புறம் நம்ம புதுசா இந்த இடத்துல ஆரம்பிக்க போறோம்னு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் பசங்களை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோடைய டீம் கிட்ட வந்து அவங்க எல்லாருமே குட் மார்னிங் சொல்லதுல அந்த பையன் மட்டும் கொஞ்சம் மனசை சங்கடமா தான் சொல்லியிருப்பான். நீங்க எல்லாருமே இன்னைக்கான ஆர்டிக்கலை படிச்சு பார்த்துருப்பீங்கன்னு தெரியும்பா. சோஃபியாவும் ஆரோ நீங்க ஃபீலே பண்ணாதீங்க, அது எல்லாமே பொய் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுல நீங்க எப்படி வந்ததா என்ன அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க எங்ககிட்ட நல்லா தான் நடந்துக்கிறீங்க. அந்த பையனும் அதுல இருக்கிறது உண்மையா, அதுல பாதி உண்மை அப்படின்னு சொல்றதுல அவனே பார்த்துட்டு ஷாக்கிடுவான். நான் வீக்கெண்ட் நினைச்சுதான் என்ன அந்த பார்ட்டியை விட்டு வெளியே துத்துனாங்க. ஆனா அந்த இடத்துல நடந்த விஷயம் அவங்க யாருக்குமே தெரியாது, மத்தவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த பையன் யோசிக்கிறான், அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்குள்ளேயே. சோஃபியாவும் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க உங்க கூட இருப்போம். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், நீங்க எங்க கூட இருங்க, நீங்க வீக்கே கிடையாது, என்ன காப்பாத்துனீங்களா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றதுல ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். இந்த பொண்ணு மட்டும் தான் நம்மள இந்த அனிமேல சீரா பண்றா அப்படின்னு. சரி ஓகேப்பா, நம்ம எப்படியாச்சும் அந்த 54 ஃப்ளோர் வரைக்கும் போயே தரோம். இன்னைக்கு கவலையே படாதீங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதாவது என்னுடைய உயிரை கொடுத்தாச்சு, உங்க எல்லாரையும் பாதுகாப்பேன். ஓகே. ஆனாலும் அந்த பையனுக்கு இந்த ஆள் என்ன இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றதுல எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது. இருந்தாலும் போவோம். அதுக்கப்புறம் டஞ்சனுக்குள்ள ஹீரோ போகிறதுல இன்னைக்கு கிட்டத்தட்ட 21வது ஃப்ளோர் இருந்து 35வது ஃப்ளோர் வரைக்கும் போய் ஏற்றிடும். போற வயல வர மான்சஸ் எல்லாருமே பார்த்தா சோஃபியாவும் அந்த டிஃபெண்டர் பொண்ணும் போட்டு அடிச்சு கொண்டுறாங்க. நீங்க ரொம்ப நல்லா சண்டை போறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ஹீரோ பாராட்டுறது எல்லாமே இன்னொரு பக்கம் இந்த பையனை பாக்குறான். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல 31வது ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்களுக்கு நான் ஆர்டரை மட்டும் தான் கொடுக்க முடியும், ஏன்னா இவங்க தான் இந்த இருந்து சண்டை போட்டாகணும். இவங்களுக்கு ப்ரொடெக்ஷனை மட்டும் தான் நான் கொடுக்க முடியும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ முன்கூட்டி போகும்போது இவங்க எல்லாரும் நிக்க வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கப்பா, இந்த இடத்துல நிறைய மான்சஸ் இருக்கு, ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கரோலின் அந்த கார்லின்ஸோட அட்டென்ஷனை ஈர்த்துட்டு அதுக்கப்புறம் அவ போயிட்டு அந்த இடத்துல முன்கூட்டியே ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போட சோஃபியா ஒரு பக்கம் தன்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி திசை திருப்ப சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ இவனுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் பார்த்தா ஹீரோ எதிர்பார்த்தது வழி சப்போர்ட் மேஜிக்கை அவங்களுக்கு கொடுக்குறான். கரோலினுக்கு ஹீரோ சந்தோஷமா வரான். பரவாயில்லையே, முன்கூட்டியே யோசிக்கிறான். முன்கூட்டியே இவர் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்கறதுனால இவர் ஒன்றும் ஸ்பெஷல் எனக்கு ஒருத்தவருக்கும் கிடையாது, என் வேலையை மட்டும் நான் சரியா பார்த்தா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கரோலினுக்கு அதிகப்படியான பவர் பூஸ்ட் கிடைச்சதுல அவர் ரொம்ப வேகமா போயிட்டு ஃபைட் பண்றான். அப்புறம் இவன் சோஃபியாவை பார்க்க சோஃபியாவோட நிலைமை பார்த்தா ஒரு பெரிய ஆர்க்கை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவ பதட்டத்தோட இருக்கான். சோஃபியா என்ன பண்ணிட்டு இருக்கா, கம்முனு நின்னுட்டு இருக்கா. இந்த ஆளு கூட எதுவுமே சொல்லாம கம்முனு இருக்கான். டேய் எதனா ஒன்று பண்றா, அவ செத்துருவாடா, இவ வேணும்னே கொல்றதுக்கு பாக்குறானா, என்ன பண்ண போறான்ற மாதிரி இவனை பக்கம் இவனை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கான் அந்த பையன். அந்த டைம் ஹீரோவும் டக்குன்னு தன்னுடைய சின்ன ஒரு எஜிலிட்டி டவுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பெல்ல பயன்படுத்தும் பாருங்க. அந்த ஆர்க் மான்ஸ்டர் பார்த்தா அப்படியே கிராவிட்டி புஷ்ஷால பொறுமையான வந்து வருது. கவலைப்படாத, அது பொறுமையா தானே வருது, நீ இந்த டைமை பயன்படுத்தி அட்டாக் பண்ற. ஆல்சோ உன்னுடைய நண்பர்களையும் பாரு, அவங்க எவ்வளவு டேலண்டடா அந்த இதில் சண்டை போட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி நீ ஆக வேணாமா, நீ ஒன்னும் தனியா இல்ல, உன்னுடைய பெஸ்ட் கொடு கண்டிப்பா பாருங்கன்ற மாதிரி டக்குன்னு பார்த்தா தன்னுடைய ஃபயர் பவர் பயன்படுத்துவாங்க பாருங்க. எல்லாருமே பார்த்து ஆடி போயிடுவாங்க. ஹீரோ கூட தாக் ஆயிடுவான். என்னடா இது இவ்வளவு பெரிய ஃபயர் பவரா பயன்படுத்திட்டேன்னு. டேங்கப்பா, நான் இவ்வளவு சின்ன லெவலில் அட்டாக் பண்ணுவோன்னு பார்த்தா பெரிய லெவலே பண்ணி அசத்திட்டாலே. சோப்பியா நீ வேற லெவலில் சம்பவம் பண்ணின்னு சொல்லிட்டு கரோலினும் வந்து பாராட்டுறா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமா சண்டை போட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த லகான் சொல்லக்கூடிய அந்த பையன் வந்து நான் கொஞ்சம் கூட பார்க்கல அந்த ஆர்க்கு கிட்ட இவன் பயன்படுத்தின அந்த ஸ்பெல், அப்புறம் சோஃபியா பயன்படுத்தின அந்த அட்வான்ஸ் மேஜிக் உண்மையிலேயே வந்து ஹீரோ பார்ட்டி விட்டு வேணும்னே தான் இவனை வெளியே திட்டாங்களா, என்னடா இங்க நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சரியா 35வது ஃப்ளோர் கிட்ட வந்துட்டாங்க. அங்க பார்த்தா ஒரு ஸ்பைடர் மான்ஸ்டர் இருக்கு. அந்த பையன் பயப்படுறான், இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, நம்மளால தடுக்க முடியாது, என்ன நம்ம பண்ண போறோம். ஹீரோ உடனே வந்து லகான் கரோலினுக்கு அவனுடைய எஜிலிட்டியும் டியூரபிள் அப்புன்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்பெல்லையும் பயன்படுத்தி அவளுக்கு பவர்ஸ் கொடுக்கிறது. அதே ஆர்டர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே அவ பரபரன்னு போயிட்டு சண்டை போடுறது போக இவன் பார்த்துட்டு டே பொறுமையா போடி, ஏய் தடுத்து நிறுத்தி அவளை கரோலின கவலைப்படாத. அதே மாதிரி நீ ஒன்னும் ஃப்ரண்ட் லைன்ல போயிட்டு சண்டை போடக்கூடிய ஆள் கிடையாது, உனக்கு ஃப்ரண்ட் லைன்ல தான் அதிகப்படியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுனால நீ தொலைவா நின்று சண்டை பண்ணும். கரோலின் உன்னுடைய ஸ்லாஷ் பின்னாடி கூட அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா உடம்பையா பாத்தியா கீசி பின்னாடி போறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ சொன்னது வழியே அதோடைய கவனத்தை ஈர்த்து அதை அப்படியே திருப்பி தான் பக்கமா சண்டை போட வைக்கிறா. உடனே ஹீரோவும் லகான் உன்னுடைய மொபிலிட்டியை பவரை போட்டு தான் அவ எந்த அளவுக்கு சமாளிக்க போறான்றது இருக்குது, அதனால விட்டு கொடுத்துறாத. ஓகே சோஃபியா உன்னுடைய பவரை பயன்படுத்து. அதுக்கப்புறம் பார்த்தா ஹேர் கட்டர் சொல்லக்கூடிய அந்த பவர்ஸை பயன்படுத்துறா. அதுல அவருடைய கால்கள் எல்லாமே கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் லகான் பார்த்தா இந்த விஷயத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ
ஹீரோவும் டேய் என்னடா பண்ற உன்னுடைய கரோலினுக்கு உன்னுடைய ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு டெக்னிக்கல் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பெல்ல பயன்படுத்தி பவர் விடுறா. ஆனா எதிர்பார்க்காத வரையில பார்த்தா அந்த ஒரு ஸ்பைடர் மான்ஸ்டர் வந்து தன்னுடைய சிலந்தி வளைய மூலியமா பயன்படுத்தி அப்படியே அவளை பிடிச்சிது. அது கொஞ்சம் கொஞ்சமா அவளை எடுத்து சாப்பிடலாம் ட்ரை பண்ண ஹீரோவும் உன்னுடைய டாஜரை பயன்படுத்துறீ அது ஈஸியா கட் பண்ணிடலாம் அந்த வெப்பைய. ஓகே நான் ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் அவர் ட்ரை பண்ணலாம்னு பார்க்க ஆனா அது வேலையே செய்யாதாங்க. அவரால் நகர்த்தவே முடியல. அதுக்கப்புறம் ஹீரோவும் இவங்க 2 பேருக்கு லாஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக ஐடியாஸை கொடுத்துட்டு தயாரா இருக்க சொல்ல யோ மிஸ்டர் ஆரோ நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவ திணறட்ட. எந்த ஒரு சமயத்துல ஹீரோவும் இப்படி அந்த வேலைக்கு ஆகுது நம்ம கொஞ்சம் உதவி பண்ணி தாகணும்னு சொல்லிட்டு ஷார்ப் நாஷ்னு சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்துவான். அந்த ஒரு ஸ்பெல்லால பார்த்தா அவளுடைய ஜார்ஜர்ஸுக்கு அதிகப்படியான ஷார்ப் வந்துட்டு அவளால அந்த ஈஸியா வந்து வெட்ட முடியுது அந்த வெப்பையை. நான் ஃப்ரீ ஆயிட்டேன் சோஃபியா இது உனக்கான டைம்னு சொல்லவும் அதுக்கப்புறம் சோஃபியா பார்த்தா ஒரு பெரிய ராக் ஆரம்னு சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்தி அதை மொத்தமா சோழி முடிச்சு விட்டுருவா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஹீரோ இன்னொரு பக்கம் வந்து அவங்கள பார்த்து சந்தோஷமா இருக்குத இந்த பையன் பாக்குறா. அப்புறம் இவங்க 3 பேரையுமே ஹீரோ பாராட்டுறான். லகான் உன்னுடைய சப்போர்ட் மேஜிக் ரொம்ப வேற லெவலா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் செஞ்சு சரி வாங்க கிளம்பும். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸையும் வெளியே வர வச்சுட்டு செல்மாவும் இன்னைக்கு நீங்க ரொம்ப பிரமாதமா சண்டை போட்டீங்கப்பா நாளைக்கு தான் உங்களுக்கான லாஸ்ட் டே அதனால எல்லாரும் ரெடியா இருங்க நல்லா போயிட்டு இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறதுல ஹீரோ இன்னொரு பக்கம் தனியா போயிட்டு இருக்கும்போது ஹாரன் 1 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் வர. உங்களுக்கு என்னடா வேணும்? ஒண்ணு இல்ல நீ எங்க கூட சேர்ந்து இன்னைக்கு கொஞ்சம் டின்னர் சாப்பிட முடியுமா நம்ம ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமே அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும் போது ஹீரோவை யோசிக்கிறான். நான் ரொம்ப ஃபீலிங்கா இருப்பேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தினால என்ன எப்படியாச்சும் பேசி மைண்டை மாத்தணும்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறானுங்க. இது நல்ல விஷயம் தான். சரி நான் வரேன் சூப்பர் ஆரோன்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பேசிட்டு அந்த இடத்துட்டு கிளம்ப. இதே சமயத்துல தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது லகான் பார்த்தா ஏன்பா சோஃபியா ஆரோன் உன்னை காப்பாத்தி எவ்வளவு நாட்கள் ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகுது. அப்பதான் நான் புதிய டஞ்சன்ல போயிட்டு மாட்டிக்கின்னு முடிச்சிட்டு இருந்தேன். ஒரு பார்ட்டி கூட சேர்ந்தவங்க அவங்க எல்லாருமே என்ன கைடு விட்டுட்டு போயிட்டாங்களா. அந்த இதுல ஆருக்கு படியே வந்து என்ன அட்டாக் பண்ண வந்ததுல அவர் தான் நடுவில் நின்று என்ன காப்பாத்தினாரு. தனியாளவா அவர் எல்லாத்தையுமே முடிச்சாரு. ஆமா சரி அவர் எந்த மாதிரியான மேஜிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் தெரியுமா உனக்கு? எனக்கு பெருசா அந்த அளவுக்கு தெரியாது. சரி தெரிஞ்சது வரைக்குமாச்சு சொல்லு. அது என்னன்னா இன்கிரெடிபிளான வைல்டு பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்னு பயன்படுத்தினாரு. அதுல அதிகப்படியான காத்து வந்துச்சு. அப்புறம் ஆல்சோ அவரு தன்னுடைய ஸ்வாடுக்கு பவரிங்க கொடுத்து அதே மாதிரி சப்போர்ட் மேஜிக்கு பயன்படுத்தினாரு கூடவே. அப்படியா விஷயம்? இன்னைக்கு நான் பார்க்கும் போது ஷார்ப்னஸ் ஹப்னு சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்தினாரு. அது வந்து நம்மளுடைய கரோலினுக்கு அந்த ஸ்பைடர் வெப்பில் மாட்டும் போது கட் பண்றதுக்கு ஈஸியா உதவிச்சு அவளுடைய டாச்சருக்காக. ஆமா பையன் சொல்றது சரிதான். இதனாலதான் நான் ஈஸியாவே அதை விட்டு வெளியே வந்துட்டேன். ஏய் லகான் உனக்கு இன்னொரு விஷயமே தெரியாதா? இவர் ஹீரோ பார்ட்டியை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடியே அதுக்குள்ள இருக்கும்போது ஒரு ஸ்வாட் மேஜிக் யூசராகவும் இருந்திருக்காரு. ஸ்வாடையும் பயன்படுத்துவாரு சப்போர்ட் மேஜிக்கும் பயன்படுத்தினாரு. அதுவும் ஃப்ரண்ட் லைன்ல நின்று அட்டாக்கரா இருந்திருக்காரு தெரியுமா? என்னது ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கரா? ஆனா இன்னைக்கு நான் பார்த்தது அதை விட அபாரமான சக்தியில் வச்சிருந்தாரு. ஏன்னா அவர் பயன்படுத்தின எல்லா விதமான என்சான்மெண்ட்டும் ஒரு ஸ்வாட்ஸ்மேனால பயன்படுத்தக்கூடியதே கிடையாது. ஆரம்பத்துல காலையில வந்து ஒரு ஆர்டிகளை படிச்சு பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நானும் அவர் மேல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் பண்ண வேலைகள்னால எனக்கு அவர் மேல மரியாதை அதிகமாயிடுச்சு. பல விஷயங்கள் இன்னும் புரியாத புதிரா அவர்கிட்ட இருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய பார்ட்டிலேயே என்ன சண்டை நடந்திருக்கும் தெரியல. ஒருவேளை ஒரு துரோகம் பண்ணிருப்பாரா? முக்கியமா அந்த ஆர்க்கு கிட்ட பயன்படுத்தின அந்த கிராவிட்டி மேஜிக்னு சொல்லக்கூடிய அந்த எஜிலிட்டி டவுன் அந்த ஸ்பெல்லை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே செல்மாமால மட்டும்தான் அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஸ்பெல்ஸ் எல்லாமே பயன்படுத்த முடியும். ஆனா இப்போ முறையாக இவர்கிட்டையும் பார்த்திருக்கேன். அவ்வளவு ஈஸியா பயன்படுத்தலாரு. அதே மாதிரி அந்த 35வது ஃப்ளோர்ல அந்த ஒரு ஸ்பைடர் கூட சண்டை போடும்போது கூட ஒரு பர்ஃபெக்டான அட்டாக்கிங் ஐடியாவை கொடுத்தாரு. ஆனா அவருக்கு இதெல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவங்களால நல்லாவே சமாளிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில தான் எங்களுக்கு நிறைய விஷயத்தை கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படியாப்பட்ட விஷயங்கள் வச்சுட்டு ரொம்ப டேலண்டா இருக்கிற ஒரு பர்சனை எதுக்காக ஒரு ஹீரோ பார்ட்டில இருந்து வெளியே தொத்தணும்? அவர் ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கரா இருக்காரு. ஆனா எதை பத்தி யோசிக்காத லகான். அவர் ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கரா இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்காரு. ஆமா நான் தான் சொன்னல ஆரம்பத்திலே காலையில அவர் மாதிரி என்ன சக்திசாலியான ஆள் நம்ம கூட இருக்கிறது நமக்கு தான் நல்ல விஷயம். ஆமா அவர் மாதிரி நம்மள சாங்க மாறணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் வந்து ஹீரோ மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுதுங்க. ஆனா லகான் இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கரா இருக்கிறவன் இவ்வளவு ஜீனியஸா இருப்பான் நான் எதிர்பார்க்கல. எதுக்காக இவனை ஹீரோ பார்ட்டில இருந்து வெளியே தத்தணும் அப்படின்னு அவன் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க. மூஞ்சி பார்த்துட்டு கரோலினோ என்னடா ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்க என்னடா ஆச்சு உனக்கு? அது ஒண்ணு இல்லப்பா கண்டிப்பா நாளைக்கு நான் இன்னமும் நிறைய விஷயத்த கத்துக்கணும் பெரிய லெவலில் சாதிக்க போறேன். அதை பத்தி யோசிச்சுங்க. நாங்களும் அதுக்கு ரெடியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து இந்த இடத்துல இவனுக்கு 3 பேருமே டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட ஹீரோ பார்ட்டியை விட்டு வெளியே வந்ததுக்கான விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்டிகல்ல வந்த விஷயங்களை பத்தி நீங்க எதுவும் பெருசா யோசிக்காதீங்க. உங்களுக்காக ஒரு டீமா கூட நாங்க இந்த இடத்துல ரெடியா இருக்கோம். நீங்க அவங்க போனா என்ன நாங்க உங்க கூட இருக்கோம். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா கூட எங்களுக்கு கேளுங்க. நாங்க செல்மா கிட்ட கேட்டு உங்களுக்கு உதவி பண்றோம். ஆமாப்பா ஆர்டிகல் வந்த விஷயத்தை பத்தி எதுவும் பெருசா யோசிக்கவே தேவையில்ல. அது எல்லாமே கடந்து போறது தான் நல்லது. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க கைஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க ஒரு ஹீரோ பார்ட்டில இருக்கும்போது ஒரு என்சென்டரா வேலை பார்த்திருக்கீங்களா? ஆல்சோ நீங்க ஃப்ரண்ட் லைன்ல அட்டாக்கராகவும் இருந்திருக்கீங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியம். ஆமாட்டா நீ சொல்றது உண்மைதான். எப்படி ஒரே ஆளு 2 வேலையை பார்க்க முடியும்? நான் என்னுடைய ஸ்வாட பயன்படுத்த சமயத்துல சப்போர்ட் மேஜிக்கை என்னால் பயன்படுத்த முடியும். சரி அப்படியே டேலண்ட் வச்சுட்டு இருக்கிற உங்களால எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்ட்டி விட்டு வெளியே தத்துறாங்க. நான் ஒரு ஷார்ட்ஸ்மான ஹீரோ பார்ட்டியில யூஸ் பண்ணப்பட்டேன். அதுவும் நான் சின்ன வயசுல இருந்து என்னுடைய நண்பனா இருக்கிறேன். ஹீரோ கூட சேர்ந்து தான் வேலை பார்த்திருக்கேன். அப்பனா உங்களுடைய சின்ன வயசுல இருந்து இதுக்காக கடினமா உழைச்சிருக்கீங்களா? உங்களுடைய பேரண்ட்டும் அப்பனா ஒரு ஷார்ட்ஸ்மேனா இருக்கணும் சின்ன வயசுல இருந்து கத்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல என்னுடைய பேரண்ட் கிடையாது. என்னுடைய கிராண்ட் ஃபாதர் தான். என்னுடைய தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மலான ஒரு எக்ஸ்ப்ளோரர். வில்லேஜ்ல வர ஒவ்வொரு நாளுக்கும் வர மான்சஸை போட்டு கொல்றாலே அவர் தான். அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த ஸ்பாட்ஸ்மேனே ஆனேன். சரி ஆல்சோ நீங்க என்சான் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் அதுக்கான ரீசன் வந்து லோவஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் இந்த டஞ்சன்ல வந்து நம்மளால எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் ஸ்பாட்ஸ்மேனா. ஆனா அடுத்த கட்டமா ஹை ஃப்ளோர்ஸ்க்கு எல்லாம் போகும்போது எங்களுக்கு அதிகப்படியான என்சாண்டர் தேவைப்பட்டாங்க. ஆனா பெரிய லெவலில் யாரும் இல்லாதனால நான் அது ஒரு
விஷயத்த தானாவே கத்துன்னு முன் வந்தேன். அதனாலதான் நான் ஒரு என்சானராகவும் இருப்பேன், இல்லை ஒரு ஸ்வாட்ஸ்மேனாகவும் இருப்பேன். ஆனா சில நாட்கள்லயே செல்மாவும் வந்துட்டு எங்களுடைய பார்ட்டிக்காக உதவி பண்ணான். அவர் ரொம்ப பாப்புலரானவன். ஆல்சோ என்னுடைய ஹீரோ பார்ட்டில இருந்த ஹீரோவால எனக்கு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம் வந்தது. அதாவது என்னால எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா பண்ண முடியும். ஓ, அப்போ நீங்க அந்த ஒரு சமயத்துல 94வது ஃப்ளோருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? சரியா சொன்னீங்க. ஆனா அது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு போறதுக்கு வரைக்கும் நமக்கு அதிகப்படியான ஸ்டாமினா தேவை. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ்வளவு கஷ்டமா? ஆமா, அதுக்காக தான் நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்கின்ற மாதிரி ஹீரோ ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்றதுல என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதான் உங்க ஆசைன்ற மாதிரி பார்க்க. இதனாலதான் ஹீரோ ஒரு பார்ட்டி விட்டு வெளியே வந்தீங்கன்ற மாதிரி ஓவரா கேட்கறானுங்க. ஹீரோவும் இவங்க கிட்ட ஓவரா அதிகப்படியான விஷயங்களை பேசுறது தப்பு. சில விஷயங்களை இவங்க கிட்ட இருந்து மறைக்கணும். ஆனா உண்மையை சொல்ல போனா ஹீரோ பார்ட்டியில இருந்தும் அந்த 94வது ஃப்ளோர் அடையணும்ன்றது அந்த வாய்ப்புகள்ன்றது ரொம்ப குறைவு தான். ஏன்னா அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னமும் ஹாப்பியா பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா கரோலினும் நாளைக்கு எப்படி இருந்தாலும் அவரோட டீச்சிங் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவரை நம்மளால பார்க்க முடியாதுல. சோஃபியா, நீ அவர்கிட்ட குட் பை சொல்ல போறியா? ஆனா உண்மைதான், அதுக்கப்புறம் அவரை நம்மளால பார்க்க முடியாதுல. அதனாலதான் அவர்கிட்ட நான் கேட்கலான்னு இருக்கேன். எப்படியாச்சும் நம்மளுடைய நைட் ஸ்கை ரேபிட்ன்ற சொல்லக்கூடிய இந்த கிளப்ல அவர் இருந்தே ஆகணும். ஆமா, நீ அதை கேட்கவே கூடாது. அவர்கிட்ட போய் டேரக்டா கேட்டா அவர் ஒத்துப்பாரு. அவர் இங்கே தான் இருப்பாரு. என்னது நான் போய் கேட்கணுமா? அது ஒரு சுயநலமா இருக்காது, என்னுடைய சுயநலத்துக்காக இருக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதானே உண்மை. நீ கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் இருப்பாரு. இங்க செல்மாவும் கேட்டா இருப்பாரு. ஏன்னா அவருக்கு செல்மா தானே ரொம்ப பிடிக்கும். ஏய், அப்படிலாம் சொல்லாத. அவனுக்கு ஒண்ணு என்னுடைய அக்காவை பிடிக்காது. அப்ப உன்னதான் பிடிக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அவரை நான் திரும்ப பார்க்க முடியாது ஒரு ஃபீலிங்ல இருக்கக்கூடாதுன்னு இப்படி யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில அந்த டஞ்சனுக்கு பார்த்தா நம்ம ஹீரோ இருந்த அந்த ஹீரோவுடைய பார்ட்டி சேர்ந்தவங்க டஞ்சன் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த தெரிஞ்சு ஹீரோவும் இப்போ அந்த டஞ்சனை நோக்கி வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு தான் அந்த டெஸ்டோடைய கடைசி நாள். அதுக்கப்புறம் இவனுடைய குரூப்பை சேர்ந்த பசங்க எல்லாருமே குட் மார்னிங் மிஸ்டர். உங்க 3 பேருக்கு குட் மார்னிங். லகான் ஒரு பக்கம், மிஸ்டர் ஆரோன் இன்னைக்கு நம்மளுடைய கடைசி நாள்ல. ஆமா தம்பி, நீ கவலையா படாத. உங்களுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் கொடுத்து சப்போர்ட் பண்றேன். நீங்க கண்டிப்பா இன்னைக்கு ஜெயிக்க போறீங்க. அதுக்கப்புறம் அந்த ரிவெண்ட் பண்ற பொண்ணும், இங்க பாருங்க மிஸ்டர் ஆரோன், ஒரு வேலையை நம்ம செய்யறோம்னா அது சும்மா கிடையாதுல, அதுக்கான ரிவார்டு எதனா கிடைக்கணும்ல. அது போல நாங்க இடத்துல செய்யற வேலைக்கு வந்து நீங்க கண்டிப்பா எதனா ஒரு ரிவார்டு எங்களை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். லகானும் ஏன்பா இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டீங்க? அவரே மனசு வந்து போயிருப்பாரு. அவர்கிட்ட என்னதான் பெருசா கேட்க போறேன்ற மாதிரி அவன் கேட்கறதுல அது என்னன்றது எனக்கு சோபியாவுக்கு நல்லாவே தெரியும். என்ன சோபியா, நான் சொல்றது சரிதானன்ற மாதிரி கேட்க சோபியா உன்னோட பக்கம் அப்படின்னு யோசிக்கிறான். பார்த்தா நேத்து பேசின அந்த விஷயத்தை யோசிச்சு பாத்துங்கிறான். நைட் ஸ்கை ரேபிட் கிளான்ல வந்து அவனை ஜாயின் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்தை அவ யோசிச்சு பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு இப்பயே வாடி கேட்கணும். கேள்றி சோபியா, தப்பே கிடையாது. இங்க பாருங்க மிஸ்டர் ஆரோன், சோபியா உங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்கணுமா? என்ன விஷயம் சோபியா? அது வந்து மிஸ்டர் ஆரோன் நீங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லலாம்னு போகும்போது கரெக்டா பார்த்தா செல்மா வந்து கெடுத்து விட்டுறா. டே ஆரோன், எங்கடா இருக்க? இங்க வாடா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி அவன் கூப்பிட. என்ன மன்னிச்சிரு சோபியா, இதை வந்துடுற மாதிரி அவன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா போற வகையில ஒரு 2 பசங்க வந்து புதுசா வந்த ஒரு வதந்தியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோ நின்னு கேட்டுட்டு இருக்கான். அவனுங்க பேசுற விஷயம் என்னடானா, டேய் இப்ப ரீசெண்டா ஹீரோவுடைய பார்ட்டில ஒருத்தரை தூக்கிட்டு புதுசா புதிய ஒரு என்சாண்டரை சேர்த்திருக்காங்களாம். அவங்களுடைய உதவியோட இப்போ இன்னைக்கு இந்த டஞ்சன்ல வந்து 94வது ஃப்ளோர் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? தெரியும்டா. அதுக்கப்புறம் ஹீரோவை இந்த விஷயத்தை யோசிக்கிறான். என்னது 94வது ஃப்ளோரா? என்னுடைய உதவியோட தான் கஷ்டப்பட்டு 92வது ஃப்ளோர் வரைக்கும் நம்ம போனோம். ஆனா இப்போ நான் இல்லாம 94வது ஃப்ளோர் வரைக்கும் போக போறானுங்களா? என்ன அவஸ்தைப்பட போறானுங்களோ படட்டும், நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்னால இந்த விஷயத்துல உதவி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புவான். அதுக்கப்புறம் சவுத் அண்ட் கிரேட் டஞ்சனோடைய 92வது ஃப்ளோரை காமிக்க அந்த இடத்துல அந்த ஹீரோவும் அந்த புதுசா வந்த என்சானர் கிட்ட, இங்க பாருமா, நீ தான் இப்ப புதுசா எங்களுடைய பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணிருக்க. அதனால இந்த பேட்டில் ரொம்பவும் சுலபமா இருக்கும்னு மட்டும் நினைக்காத. ஆனாலும் உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உன்னை இந்த இதுல ஜாயின் பண்ணிட வச்சிருக்கோம். நம்பிக்கை வீண் போக செஞ்சிடாத. வாங்க நம்ம உடனடியா போயிட்டு மாஞ்சஸ் அழிப்போம். அதுக்கப்புறம் அந்த புதுசா வந்த பொண்ணு வந்து கவலையப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து உங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுன்ற மாதிரி சொல்ல, அந்த டிஃபெண்டரும் ஆமா நீ நல்லா பண்ணுமா, உன் பெஸ்ட் கொடுமான்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த வாயாடி மேஜிக் யூசர் வந்து, ஏய் இவன் 75 பெஸ்ட் தான் கொடுப்பான், இவன் ஒன்னும் அந்த ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் அவன மாதிரி கிடையாதுல. எந்த விஷயத்திலுமே இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ கிட்ட சமாதானமா பேசின அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்கான். ஆனாலும் இன்னொரு பக்கம் இந்த ஹீரோக்கு இது கடுப்பாவது. லூனா என்னத்துக்கு இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா இவளுக்கு இந்த விஷயத்துல சம்மதிக்க மனசே கிடையாதுன்றது நினைக்கிறேன். ஆனா நீ கண்டிப்பா புரிஞ்சுப்பேன், நான் எடுத்தது இல்ல நாங்க சேர்ந்து எடுத்த இந்த முடிவு சரியானது தானே. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. புதுசா இவன் இந்த பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணதுக்காக ஒரு பார்ட்டியை வச்சிருக்காங்க, வெல்கம் பார்ட்டியா. கண்டிப்பா கவலைப்படுறீங்க, 94வது ஃப்ளோர்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து அடைஞ்சு அதை கிளியர் பண்றோம். இவ பேரு தான் பிலி. இவளுடைய என்சாண்டர் ஸ்கில் எல்லாமே கிட்டத்தட்ட 100வது ஃப்ளோர் போற வரைக்கும் தகுதியானது. ஏன்னா இவ இதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் கிரேட் டஞ்சன்ல போயிட்டு அது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கான். ஃபைனலி இவ நமக்கு பெரிய லெவல உதவி பண்ண வந்துட்டான். சரியான பார்ட்டியில தான் சேர்ந்திருக்கான். ஆமாடா நீ சொல்றது சரிதான். ஆனா இதை வெல்கம் பார்ட்டின்னு சொல்றதை விட குட் பை பார்ட்டின்னு கூட வைக்கலாம்ல. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒருத்தன் தான் போயிட்டால. சரியா சொன்னீங்க. அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிலியும் எனக்காக எதுக்குங்க வெல்கம் பார்ட்டில இதை வைக்கிறீங்க? நீ ஏமா வெல்கம் பார்ட்டின்னு நினைக்கிற? ஃபீல் பண்ணாத. இது உண்மையா சொல்ல போனா ஒருத்தன் வெளியே போனதுக்கான சந்தோஷமான குட் பை பார்ட்டி. இதுக்கப்புறம் தான் நாங்க நிம்மதியா சண்டை போட போறோம். ஒரு வீக்கான நம்ம கூட இல்லையனு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த ஹீரோன்றவன், இங்க பாருங்க தயவு செஞ்சு அவனை பத்தி இந்த நேரத்துல பேசத்தை விட்டுட்டு இவளை இந்த இடத்துக்கு வரவேற்கிற பார்ட்டியை கொண்டாடுங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல பார்த்தா நம்ம லூனாவும் வருவாங்க. ஹே எக்ஸ்கியூஸ் மீ, உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும். இவ யாரு கெஸ்டா? பரவாயில்லவா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். அது என்னன்னா, நான் கேள்விப்பட்டு வரைக்கும் ஹாரோன் நம்மளுடைய பார்ட்டியை பத்தி இப்போ கிரேட் டஞ்சனா இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு நைட் ஸ்கை சில்வர் ரேபிட் கிளான்ல சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறானா.
ஏன் இங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு? இதை கேட்ட உடனே அந்த ஹீரோன்றவன் ஷாக் ஆயிடுவான். என்னது ஆரோன் நைட் ஸ்கை சில்வர் ராபிட் கிளான்ல சேர்ந்திருக்கானா? என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு 3 நாள் தான் ஆகுது. எப்படி அவன் ராபிட் கிளான்ல போயிட்டு ஜாயின் பண்ணா? அது எவ்வளவு பெரிய கிளான், பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. எப்படி அப்படியாப்பட்ட வீக்கான ஒருத்தனை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு இந்த வாயாடிவே ரொம்ப பேசுறான். அந்த டிஃபெண்டருமே இன்னொரு பக்கம் அப்படிதான் கொச்சப்படுத்தி பேசுறான் ஹீரோவை. டேய் உங்களுக்கு எல்லாம் என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவன் நம்மளுடைய பார்ட்டியை சேர்ந்தவன்டா. ஹீரோவும் டக்குன்னு இங்க பாரு லூனா, ஒரு நிமிஷம் பொறுமையாரு. உனக்கு விஷயம் வந்து சேரலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்படியாப்பட்ட வீக்கான ஒருத்தர் நம்மளுடைய பார்ட்டியை விட்டு எப்படியும் நாங்க வெளியே தள்ளியாச்சு. இதுக்கப்புறம் புதிய என்சாண்டரா நமக்கு இவ தான் இருக்க போறான். அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு 3 நாள் ஆகுது, தெரியுமா தெரியாதா? உடனே ஷாக் ஆயிடுவா. ஹாரூனை பார்ட்டி விட்டு வெளியே தள்ளிடலாம். ஹீரோன்றவனையும் அவ பாப்பா, இதுக்கெல்லாம் அர்த்தம் நீயும் கூட சேர்ந்து உடந்தையானு. ஆனா அவன் எதுவும் சொல்ல முடியாம கம்முனாயிடும். இதெல்லாம் உண்மையாடா? உண்மைதான். இதெல்லாமே நான் தனிப்பட்ட முறையில எடுத்த முடிவு கிடையாது, நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்ததுதான். ஆனா நீ கவலைப்படாத, அவனுக்கு பதில் தான் இப்ப புதுசா ஒருத்தன் சேர்த்திருக்கனால கண்டிப்பா இவங்க நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஆனாலும் லூனா வந்து எதிர்க்கிறான். என்னால இது ஏத்துக்க முடியாது. ஹாரூன்ற ஒரு என்சாண்டரை பொறுத்த வரைக்கும் அவனை மாதிரி ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஆளும் இந்த இடத்துல கிடையாது. அதனால அவனுக்கு எதிராக தான் நான் இருப்பேன். நீங்க அவனுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கதுல அந்த டிஃபெண்டர் கடுப்பாயிட்டு, இங்க பாரு சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காது. அப்படியாப்பட்ட வீக்கானால எங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அவன் இந்த பார்ட்டி விட்டு போனது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீ தேவையில்லாம இந்த இடத்துல பேசிட்டு இருந்தா உன்னையும் நாங்க திட்டிருவோம். ஒழுங்கா இருக்கிறதுனா இரு, எங்களுக்கு அடி பண்ணிச்சு. புதுசா வந்த மெம்பருக்கு ஹலோ சொல்றதை விட்டு தேவையில்லாம் பேசிட்டு இருக்க மாதிரி அவனை பக்கம் அவன் கடுப்பாவே. அந்த டைம் வந்து ஹீரோவும் தடுப்பான். அமைதியாடுறா, ஏன்டா கடுப்பாவர் அவகிட்ட? லூனா நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோ. எங்களுடைய பார்ட்டில இதுக்கப்புறம் இவ தான் புதிய என்சாண்டர். அவரோட எபிலிட்டி எல்லாம் ரொம்ப வேஸ்ட் தான். அவளை விடவும் இவன் சூப்பரியர் ஆனவன். எனக்கு புரியல எப்பத்துல இருந்து நீங்க எல்லாம் இப்படி மாறினீங்கன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம பெரிய ஆளை தான் இந்த இடத்துல இழந்துட்டோன்றது உங்களுக்கு இப்ப புரியாது, போக போக தான் புரிய போகுது. அந்த வாயாடி உன்னோட பக்கம் வந்து ஓவரா பேசுறான். நீ இவ்வளவு அவனை பத்தி வருத்தப்படுற, நாங்க யாருமே பெருசா அந்த மாதிரி படல. அப்போ உனக்கும் அவனுக்குள்ளயும் எதனா ஓடுதா? கடுப்பாயிடுவா இதை கேட்ட உடனே. நல்லா ஃப்ரெண்டா இருந்தவன கூட இப்படி சொல்லிட்டீங்களாடான்னு. சரி ஓகே, அதெல்லாம் விட்டு தலங்க, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கணும். இப்பயும் வந்துட்டான், அதனால நமக்கு ஒரு பிளான் இருக்கு. அதனால நாளைக்கு நம்ம சரியா 92வது ஃப்ளோர் இருக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் 94வது ஃப்ளோர் ரீச் பண்றதுக்கான கோலை செட் பண்ணியாச்சு. என்னோட பக்கம் அந்த புதுசா வந்தவ நல்ல மாதிரி நடிக்கிறா போல. என்ன மன்னிச்சுங்க, எங்களால தானே உங்களுக்கு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல வருது உங்களுக்குள்ளேயே. ஃபீல் பண்ணது நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அதனால பெருசா எடுத்துக்காது நீ எதுவும். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம லூனாவும், எங்க பாரு நான் கண்டிப்பா இந்த மிஷனுக்கு எதிராக இருப்பேன், இந்த பிளான் எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. என்னடி இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த டேங்க்ன்றவ கடுப்பாவும். அமைதியாடுறா. லூனா எதுக்காக நீ வேணான்னு சொல்ற? இதனால கண்டிப்பா அங்க போனா நம்ம சூசைட் பண்றதுக்கு தான் சமம். தற்கொலை பண்றதுக்கு யாருன்னா போவாங்களாடா? சூசைட் ஐயா அவ சொல்றது உனக்கு புரியலையாடா? நம்ம டஞ்சன்ல 92வது ஃப்ளோர் வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு மேல போனா நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்றது போல ஃபிலின்றவ எக்ஸலண்டான ஒரு என்சாண்டரா இருந்தாலும் அவளுடைய பவர்ஸ் என்னன்றதை நம்ம இன்னும் புதுசா பார்க்கல. அதனால நம்ம தெரியாம எடுத்த உடனே 94வது ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அவளை கூட்டிட்டு போனா அந்த இடத்துல எதனா சரியா போகாம தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எதுக்கு இவ தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? நம்ம ஆல்ரெடி 93வது ஃப்ளோர் வரைக்கும் பாதி தூரம் போயிட்டு வந்துட்டோம். நீங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. கரெக்டா அதுக்கு மேலதான் பிளாக் டிராகன் சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்கு, அது மட்டும் அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாது. அதனாலதான் ஒரு என்சாண்டர் ஒரு டீமுக்கு எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஆரோன் இந்த இடத்துல இல்ல, அதனால ரொம்ப சந்தோஷமா இரு, அதை விட்டுட்டு கடுப்பாவாத. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பிளாக் டிராகனோடைய அந்த ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா நம்ம யாராலையும் அதை சமாளிக்க முடியாது. புதுசா வந்து என்சாண்டரே இருந்தாலும் சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல. ஆனா அவன் திமிர பிடிச்ச ஹீரோவும், இங்க பாரு லூனா நீ சொல்றது புரியுது, பட் இருந்தாலும் நமக்கு வேற வழி இல்ல, நான் போக தான் போறேன், நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து ஆகணும்ன்ற மாதிரி அவன் சொல்றதுல அவர் கடத்துல கடுப்பாயிடுவான். அதுக்கப்புறமே இவங்க டஞ்சனுக்கு வர, அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த டைம்ல பார்த்தா ஒரு பெரிய மாத்திரை இருக்கும், அது பண்ற அட்டாக் எல்லாமே இவங்களால சமாளிக்க முடியாம திணற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன்றவனோட பக்கம் அதோடைய தந்தத்தை வெட்டலான்னு பார்க்கும்போது அவனுடைய ஸ்வாடு கூட பெருசா இதுவாக மாட்டேங்குது. என்னடா இது கூட என்னால கட் பண்ண முடியல. அந்த டிஃபெண்டரும் ஒலிவியர் பின்னாடி வாடா. இன்னொரு பக்கம் அந்த என்சாண்டர் வந்து நம்ம ஹீரோன்றவனுக்கு என்சான்மெண்ட் பண்ண அடுத்த செகண்டே அவ உடம்புல அதிகப்படியான வெயிட்னால உடம்பு ரொம்ப வலிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஆயிடுது. என்ன இது? எப்பவுமே என்னுடைய பாடி வந்து இந்த அளவுக்கு வெயிட் ஆனது கிடையாது. அந்த மாத்திரை அடிச்ச பிறகு இப்படி வலுது, அவ்வளவு பாதிப்பு என் உடம்புக்கு. பெரிய நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய என்சான்மெண்ட் பவரை கொஞ்சம் அதிகப்படுத்து, எனக்கு பூஸ்ட் அப் போட இன்னும் அதிகமா. என்ன மன்னிச்சிரு, நான் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா எனக்கு டைம் வேணும் இன்னமும். என்ன இவன் இது பண்றதுக்கு இவ்வளவு நேரமா எடுத்துட்டு இருக்கா? ஆனா ஆரோனே இந்த இடத்துல இருக்கும் போது இதுக்கு முன்னாடி எல்லாம் அவனுடைய கோஆர்டினேஷன்ல பெருசா அவன் டைம் எடுத்ததே கிடையாது. உடனடியா எங்களுக்கு எல்லா விதமான என்சான்மெண்ட்டும் கொடுத்துருவானே. ஒருவேளை இவருடைய ஃபர்ஸ்ட் டேனால இன்னைக்கு இப்படி இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சண்டை போயிட்டு இருக்கும் போதே சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க ஆளாளுங்க. இதுங்களுடைய சண்டை ஆயிடுது. அப்பமா அந்த மேஜிக் யூஸ்ல இருக்கிற அந்த வாயாடி ஒரு பக்கம் ஃபயர் பவர் பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுல அதெல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யாத மேல எதுக்கடி தேவலமா அது இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருக்க சொல்லும் போது குரூப்பா சேர்ந்து அட்டாக் பண்ணல. எப்பவுமே இதுதான வழக்கமா நம்ம பண்றது. ஆனா என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? நான் பண்ற காஸ்டிங் எல்லாமே ஏன் இந்த பவர்ஸ் மேஜிக் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கு? என்னது வழக்கமா பண்றதை காட்டிலும் இன்னைக்கு வீக்கா இருக்கா? என்னடி சொல்லிட்டு இருக்க? பிளி நீ உடனடியே வந்து ஆனேலுக்கு உன்னுடைய பஃப கொடு. ஓகே நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு முறை பண்ணுற மாதிரி அவன் சொல்றதுல அவளுக்கே டார்ச்சர் ஆயிடுது. அந்த அவ கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிற ஒரு என்சாண்டரா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவ திரும்பிய ஃபயர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுல அதுவும் வேலை செய்யல பெருசா. அடுப்புல அது திரும்ப அட்டாக் பண்ணதுல இவ திணறி ஓடுவா. ஹீரோ ஒரு ஷாக் ஆயிடுவான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? வெளியோட சப்போர்ட் மேஜிக் வந்து ஹாரோன காட்டில சுப்பீரியரா தானே இருக்கணும். அவ சுப்பீரியரானவ எப்படி இந்த அளவுக்கு வீக்கா இருக்க முடியும்? இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லன்னா அதுதான் உண்மையா? ஒலிவியர் உணர் பக்கம் அட்டாக் பண்ண வரும்போது அந்த டிஃபெண்டர் தடுக்கத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க, எதனா பண்ணுன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் அவன் கொடுக்குற கோஆர்டினேஷன்ல எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண போகும்போது அந்த அனிலன்றவனை பார்த்து அந்த மாஞ்சர் அட்டாக் பண்ணும்போது அவ்வளவு திணறி மாட்டி பார்த்துக்கிட்டேன். டே முட்டாள் என்னடா பண்ணிட்டு இருக்க? பிளி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மாஞ்சஸோடைய அடுத்த கட்ட மூவ்ஸ் எல்லாமே நீ தான் ப்ரெடிக்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லணும்.
ஒரு என்ஜினியருடைய வேலை அதுவும் தான். ஆனா என்னால அதை பண்ண முடியாது, என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்னுடைய கம்ப்ளீட்டான ஒர்க்கா இதுக்கு முன்னாடி நான் எல்லாமே சப்போர்ட் மேஜிக்கை மட்டும் தான் பயன்படுத்துவேன். அடச்சா இப்படியாப்பட்ட உதவகரியெல்லாம் பத்துக்குன்னு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் பக்கம் பார்த்து அந்த வாயடி சொல்றான். ஹீரோ ஒலிவியர் இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறான். டெரிக் அண்ட் அனிலே இவங்க 2 பேருமே ஆக்சுவலா சண்டை போறது காட்டிலும் இன்னைக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆனா ஹாரூன் இருக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா சண்டை போட்டாங்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஆனாலும் நான் எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ற பவர் எனக்கு வரவே இல்லை. இருந்தாலும் பிலியோடைய அந்த பவர்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சி பூஸ்ட் ஆனாலும் பெருசா என்னால எதுவுமே பண்ண முடியலையே. ஏன் எங்களுடைய பாட்டி இப்போ ரொம்ப வீக்கா இருக்குன்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த டைம் லூனாவும் உனக்கு ஒண்ணுமா விஷயம் புரியல, ஃபைனலா ஒத்துக்கோ. ஏ லூனா, என்ன இங்க நடந்துட்டு இருக்கு அதை சொல்லுடி. நம்ம எல்லாம் நண்பர்கள் தானே. ஓ நண்பர்கள்னால சொல்லணுமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே வீக்கா தான் இருந்திருக்கோம் இதனால வரைக்கும். அதுதான் இங்க எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த துக்கு பார்த்த ஒரு குரல் இவங்க எதிர்பார்த்த அந்த பிளாக் ட்ராகன் அந்த துக்கு வந்துருச்சு. வந்த உடனே பார்த்தா அது பண்ண அட்டாக்ல அந்த இடத்துல இருந்த பெரிய மாத்திரை இந்த அதாவது இவங்களுக்கு பெருசா அந்த மாத்திரை நசுக்கி போடுது. பிளாக் ட்ராகன்றது இந்த மாதிரியான ஃப்ளோர்ல வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் நம்ம 94வது ஃப்ளோரே போல அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துச்சு. நம்ம இந்த இடத்த விட்டு ஓடுறது மட்டும் நல்லது. டே என்னடா பண்ண போறோம் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பணம் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால இதை எதிர்த்து போராட முடியாது, வாங்க இந்த இடத்த விட்டு ஓடிடும்ன்ற மாதிரி லூனா அவனை பக்கம் அட்வைஸ் கொடுத்தாலும் ஆனா ஒலிவியரும் நமக்கு இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்றதுக்குலாம் நமக்கு டைம் இல்ல, அதனால முடிஞ்சளவுக்கு இது சீக்கிரமா இதோடைய கதையை முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு நம்ம போகணும். இதையாச்சும் டிஃபீட் பண்ணாம இந்த இடத்த விட்டு நம்ம போக கூடாதுன்ற மாதிரி அவன் சொல்றதுல டே என்னடா பேசிட்டு இருக்க முட்டாளே, நம்மளால இந்த நிலைமையில சண்டை போட முடியாதுடா. ஆனா இவங்க சொல்றது எதுவுமே கேட்காம அவங்க 3 பேர் அவசரம் கொடுக்க மாதிரி பண்றதுல இந்த வாங்கிங்கள மாதிரி அதுக்கப்புறம் அந்த டிராகன் அட்டாக் பண்றதுல எவனாலையுமே தடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிடுவானுங்க அவங்க. டிஃபெண்டர் பாதிக்கப்படுறதுல நம்ம லூனா அவன பக்கம் போய் அவனுக்கு ஹீல் பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம சப்போர்ட் மேட்சுக்கு பயன்படுத்தக்கூடிய பில்லி பார்த்தா அந்த பிளாக் டிராகனை பார்த்துட்டு உறைஞ்சு போயிட்டான். ஒலிவியரும் ஷாக் ஆகுறான், என்ன இதுக்கே உறைஞ்சு போயிட்டான், இப்படிப்பட்டவதான் சுப்பீரியரான என்சாண்டரா, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வாயாடி பிளாக் டிராகன் நோக்கி அட்டாக் பண்ணும்போது அது ஒண்ணுமே வேலை செய்யாம போகுதுல, இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, நான் இவ்வளவு வீக்கானவளா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அந்த பிளாக் டிராகன் கொடுக்குற ஒரே ஒரு அட்டாக்ல படுத்துருவா. ஏன் இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு, என்னடா இங்க ஆகன் இருக்கு. லூனாவும் டேய் நம்ம இதயத்துல இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான்டா, உடனடியா பின்வாங்கிறதுக்கான கேட்டை பயன்படுத்துவோம். ஒலிவியர் உனக்கு ஞாபகம் இல்ல, நம்ம ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல மாட்டினோம்னா கண்டிப்பா இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்காக வெளி உலகத்து கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட் போர்ட்டல் ஒன்று இருக்கு, அதில் நம்ம பயன்படுத்தி போயிடலாம், உடனடியாக அதை ஓப்பன் பண்றா. ஒலிவியரும் ஆமாம்மா இது சொல்றது உண்மைதான், ஆனா இரு கடைசி ஒரே ஒரு மூவ் இருக்கு, அதை நான் பயன்படுத்திட்டு வரேன். டே முட்டாளே என்னடா பேசிட்டு இருக்க இந்த டைம்லயும் கம்முனரு பிலி, உடனடியாக உன்னுடைய என்சான்மென்ட் பவர் பயன்படுத்தி எனக்கு நிறைய கொடுன்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் அவ பண்றதுல இப்போ அந்த பவரை பயன்படுத்தி மானா ஃபுல்லாவே கெயின் பண்ணி தன்னுடைய அல்டிமேட் பவர் அந்த இடத்துல பயன்படுத்துவான். இதான் வாங்கிக்கோ ஹெவன்லி ஃபிளாஷ். ஆனா அந்த டிராகன் கொடுத்த அட்டாக்ல ஹெவன்லி ஃபிளாஷ் கூட ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அந்த ஒலிவியர் பார்த்து அதிர்ச்சிட்டு இருக்கான், என்ன இது நடக்குது, எப்பவுமே என்னுடைய ஹெவன்லி ஃபிளாஷ் கரெக்டா ஒர்க் ஆகுமே, இந்த மாதிரி இப்படி ஆனதுக்கான காரணம் என்ன? லூனா எனக்கு பதில் சொல்ல, என்னடி இங்க நடந்துட்டு இருக்கு, ஏன் என்னால எதுவுமே பண்ண முடியல பெருசா. இப்ப ஏதோ பேச முடியாதா, உடனடியாக நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். ஒலிவியர் இப்ப மட்டும் இல்லாம அந்த கேட்டை பயன்படுத்தி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனா கண்டிப்பா எப்பவுமே போக முடியாம இந்த இடத்துல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம உடனடியாக செத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, முக்கியமா நம்மள நோக்கி இன்னும் நிறைய மான்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம லோவஸ்ட் ஃப்ளோருக்காச்சும் போனோம்டா. சரி நல்லா புரிஞ்சுது. உடனடியாக எல்லாரும் தப்பிக்கலான்னு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் அந்த பிளாக் டிராகனும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்க, எல்லாருமே தப்பிச்சு அதில் ஜம்ப் பண்ணி போலான்னு போகுது. அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்க தப்பிச்சு போறான்னு உடனே கிட்ட வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு அது பார்த்தா அந்த போர்ட்டல் வழியா வெளியே போயிடும். என்னடா இது, இந்த போர்ட்டல் வழி இது போயிடுச்சு, நல்ல வேலை அந்த டிராகன் மறைஞ்சிருச்சு, சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு அந்த டிவெண்டர் பேசுறதுல லூனா கடுப்பாயிட்டு டே முட்டாள், இப்போ நம்மளுடைய நாட்டை நோக்கி தாண்டா அதை போயிட்டு இருக்கு, அழிக்கிறதுக்காக டஞ்சனை விட்டு அதை வெளியே போறதுக்கு எப்படி நீ அலோ பண்ணுவேன்? ஆமா பிளாக் டிராகன் இந்த இடத்த விட்டு போயிருக்குன்னா இதே போல இந்த இடத்துல இன்னொரு பாஸ் இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வர வழியில இருக்கிற நைட் ஸ்கல் ரேபிட் லான சேர்ந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நோக்கி அட்டாக் பண்ண வந்துருச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடுமே, பெரிய பிரச்சனைப்பா. எந்த ஒரு விஷயத்தை நம்ம உடனடியா கில்ட் ஐடியா பயன்படுத்தி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், உதவிக்கு ஆட்களை வர சொல்லி ஆகணும். என்னது ஆமா அதுல ரிப்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. சரி ஓகே நமக்கு வேற வழியில உடனடியாக இந்த தொட்டு கிளம்ப வாங்கன்ற மாதிரி அவன் சொல்லவும், ஆனா யாராலையும் அந்த இருந்து வர முடியாது. என்னாச்சு இங்க இருக்கிறவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம ரெஸ்ட் தான் போகணும், வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருக்குமே அவ ஹீல் பண்ணிட்டு இருக்கா நம்ம லூனா தான். அப்பதான் லூனா செருப்பால் அடிக்கிற மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கறான், உண்மையிலேயே நீங்க நினைச்சது பெரிய தப்பான டிசிஷன் தான் சொல்லிட்டு இப்ப யோசிக்கிறீங்களா இல்லையா? ஆனா நானுமே ஒரு கட்டத்துல நம்பினேன்டா, நீங்க சூஸ் பண்ண பிலின்றவ ஆரோனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா தான் இருப்பானு, ஆனா பெரிய லெவல பவர்ஸை பயன்படுத்தி ஹெல்ப் பண்ண பாத்தியா? ஏன் இப்படி சொல்றேன்? உண்மையா சொல்ல போனா ஆரோன் இருந்தப்போ இருந்த நமக்கான சக்திகளை காட்டிலும் இப்ப இருக்கிறது ரொம்ப வீக்கா இருக்கு. அப்பனா யோசிச்சு பாருங்க, ஆரோன் நம்ம கூட இருந்ததுனாலதான் நம்ம அப்ப இருந்த எல்லா விதமான அட்வென்ச்சரிங் வேலைகளும் சிறப்பா ஸ்ட்ராங்கா பண்ணும். ஆனா அவன் போன பிறகு நம்ம எந்த அளவுக்கு வீக்கா இருக்கும்ன்றது உண்மை வெளியே தெரிஞ்சிருச்சு. அப்போ அவன் நம்மளோட ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தானே. ஆனாலும் என்னுடைய ஹெவன்லி ஃபிளாஷை பயன்படுத்தினே, உன்னுடைய ஃபிளாஷை பயன்படுத்தின நீ உன்னுடைய மானாவை ஃபுல்லா கேதர் பண்ணியா இல்லையா? பண்ணனே, நீ முழுசா கேதர் பண்ணலாம் தான் சொல்லுவேன். சப்போர்ட் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான உனக்கு புஃப் கொடுத்தா மட்டும்தான் உன்னால அதிகப்படியான மானாவை கன்சியூவ் பண்ணி அதை பயன்படுத்த முடியும். ஆனா பிலி பண்ணது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஆமாப்பா நான் 3 டைம்ஸ்க்கு மேல அதோடைய பவர்ஸ் இருக்கிற மாதிரி தான் அதை உங்களுக்கு பயன்படுத்தினேன். ஆனா மேக்ஸிமமே சொல்ல போனா ஹீரோ பார்ட்டியை சேர்ந்தவங்களையே பவர்ஃபுல்லான ஆளுங்களாம் இருந்தாங்கன்னா 2 முறை கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மட்டும்தான் மேக்ஸிமமான ஒரு என்சான்மெண்ட்டை கொடுப்பாங்க இந்த ஒரு விஷயத்துல மானா கேதர் பண்றதுல. ஆனா நான் அதை விட 1 மடங்கு அதிகமா தான் கொடுத்துருக்கேன். ஆனா லூனாவும் இங்க பாரு உன்னை விட 50 மடங்கு, எங்க பாரு 50 மடங்கு அந்த அளவுக்கு ஆரோன் வந்து எல்லா விதமான மேஜிக் ஸ்பெல்ஸையும் என்சான்மெண்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஆளு. என்ன சொல்ற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவளே ஷாக் ஆயிடுவா. உண்மையை சொல்ல போனா கிட்டத்தட்ட அந்த செல்மான் சொல்லக்கூடியவங்களால 10 மடங்கு மட்டும் தான் மேக்ஸிமமான பவர்ஸ் நான் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும். அவங்களுக்கு அடியில் அவன் பவர்ஃபுல்லானவனா? ஆமா உண்மையை இப்போ
உணர ஆரம்பிங்க. ஆர்வம் இருந்த பிறகு தான் நம்மளால இந்த ஒரு விஷயத்தை எல்லாமே சரியா பண்ண முடியுது. அவள் நம்மளை விட்டு போன பிறகு தான் நம்ம வீக்காரணுன்றது. எல்லாருக்கும் சிறுபாடாச்சாட மாதிரி ஒவ்வொரு கேள்வியை கேட்டு அவங்கள அசர விடுறான். அனிலே நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ ஆஸ்யூஷுவலா பயன்படுத்தக்கூடிய சக்தி மாதிரி உன்னால பயன்படுத்த முடியாதக்கான காரணம் எவ்வளோடைய அந்த மேஜிக் என்சான்மெண்ட் ரொம்ப பவர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்வன் உனக்கு பல மடங்கு அதிகப்படியான என்சான்மெண்ட் பவர் கொடுத்ததுனால தான் நீ பவர்ஃபுல்லா இருந்திருக்க. இதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் உண்மையா? அப்போ என்னுடைய டிஃபென்ஸ் அப்படிதான் சொல்லிட்டு அந்த ஆர்மர் போட்டுங்கிற நம்ம டெரிக்கும் கேட்பான். ஆமா உண்டு எக்ஸாக்ட்லி அப்படிதான். அவனுடைய என்சான்மெண்ட் பவர் மூலியமா தான் உன்னுடைய ஷீல்டுக்கு உன்னுடைய பாடிக்கும் அதிகப்படியான பவர் கிடைச்சது. நீ எல்லாரும் மாஞ்சஸையும் டிஃபெண்ட் பண்ண. நம்ம மற்ற ஹீரோ பார்ட்டிக்கும் அவன் மிகப்பெரிய தூணா இருந்து வேலை பார்த்திருக்கான். ஆனா அன்னைக்கு நீங்க சண்டை போட்டது எல்லாமே உங்களுடைய ஓன் பவர் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே தேத்திட்டீங்க. ஆனா இப்போ உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு அவன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்ததுனால தான் நமக்கு அவனுடைய பவர்ஸை கொடுத்து அதிகப்படியான சக்திசாலிகளை நம்ம எல்லா மாத்தச்சியும் அடிச்சோம். அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு வரும்போது வெளியவே வந்துருவாங்க. அப்போ வெளியில இருக்கிற மக்கள் எல்லாருமே உன்னை பக்கம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அங்க பாத்தியா ஹீரோவுடைய பார்ட்டியை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க. என்னப்பா 94வது ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்களா, என்ன ஓடி வந்துங்கிறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சில பேர் அடேங்கப்பா ஹீரோ பார்ட்டி சேர்ந்தவங்க வேலையை முடிச்சு வந்திருக்காங்கடா. 94வது ஃப்ளோர் வரைக்கும் ஒரு புதுசா வந்த என்சான்மெண்டோடைய பவர் மூலியமா சிறப்பான வேலையை பார்த்துருக்காங்க. இவ்வளவு பார்த்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க சில பேர் சொல்லும் போது இந்த விஷயத்தை கேட்ட உடனே வெளியே ஏறும். சை உண்மை என்னன்றது தெரியாம பேசுறாங்க. ஹீரோ பார்ட்டியா நாங்க இப்போ பயந்து ஓடி வர பார்ட்டியா மாறிட்டோம். டஞ்சன்ல இருக்கிற எல்லாருமே இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. பிளாக் டிராகன் வேற இந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நிலைமை மோசமாயிடும். அதனால அந்த பிளாக் டிராகனை என் கையால நான் கொன்னு திரும்பவும் என் பேரை கீந்ததுல கெட்டு போகாத மாதிரி மாத்துவேன். அதே மாதிரி ஆரோன் இல்லாத ஒரு பார்ட்டியை நாங்க இயங்குவோம். அவன் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் கடுப்புல தான் அந்த இடத்த விட்டு போவோம். இப்போ ஹீரோ தன்னுடைய குரூப் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஏன்பா இன்னைக்கு தான் அந்த ஃபைனல் டே. இன்னைக்கு நம்ம 36வது ஃப்ளோர்ல இருந்து 56வது ஃப்ளோர் வரைக்கும் கிளியர் பண்ண போறோம். அதனால எல்லாரும் தயாரா இருங்க. அதிகபட்சமா 51வது ஃப்ளோர்ல நம்ம பெரிய லெவலில் சாதிக்க போறோம். நம்மளுடைய வேலை அந்த இடத்துல முடிஞ்ச உடனே நான் டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ஸை அந்த இடத்துல இருக்க கிறிஸ்டல்ஸ் மூலியமா வர வச்சிருவேன். ஓகே எங்களுடைய பெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு அவங்க எல்லாருமே தயாரா இருக்க ஹீரோக்கும் என்னமோ சரியில்லை. எதுக்காக என்னுடைய உள்ளுணர்வுக்குள்ள இப்படி மோசமான ஏதோ ஒரு ஃபீலிங் தோணுது. இந்த மாதிரி எப்பவுமே நடந்ததில்லை. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு புதுசா வந்த இவங்களால இந்த மான்ஸ்டர்ஸை இந்த இடத்துல இருந்து அதாவது இந்த ஃப்ளோர்ல இருந்து வர மான்ஸ்டர்ஸால தடுக்க முடியுமா? கண்டிப்பா பாஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கூட இருந்து சண்டை போட்டே ஆகணும், வேற வழியில. ஆனா நல்ல வேலையா டஞ்சனுடைய முக்கியமான ஃப்ளோர்ஸ் எல்லாத்துலயுமே டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் போறதுக்காக தயாரா இருக்கும் போது லகான் பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. இவன் எதுக்கு தேவையில்லாம நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கான். கரோலினை பார்த்தா உன்னோட பக்கம் ஆர்வமா இருக்கா. ஏன்பா மிஸ்டர் ஆரோன் இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம், அதை நான் வெட்டுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்னடியே ஆடு வெட்டுறதுக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க. நீ ஒவ்வொரு டைமும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. இங்க வந்ததுல இருந்து ஒரு விஷயத்த மறந்துடாத. நீ ஒரு டிஃபெண்டர், நீ ஒன்னும் அட்டாக்கர் கிடையாது. எனக்கு புரிஞ்சது. இருந்தாலும் நான் பண்ற எக்ஸ்ட்ராவான வேலையில் அது ஒண்ணுதான். எல்லாரும் இங்க கஷ்டப்படும் போது நான் உதவி பண்ண போறேன். அதுக்காக தான் அவ்வளவு ஆர்வமா இருக்கு, வேற எதுவும் இல்ல. அப்புறம் முக்கியமா உங்களுடைய நிறைய அட்வைஸ் எனக்கு கண்டிப்பா அந்த சண்டை போற இடத்துல தேவை. அதனால தனியா விட்டு போயிடாதியா அப்படின்னு அவர் ரொம்ப க்ளோஸா வந்து கேட்க ஹீரோவும் ஏய் இங்க பாரு இண்டிவிஜுவலா நீ என்ன பண்ண போறியோ அதை லிமிட்டா பண்ணு. தயவு செஞ்சு ஓவர் ஒர்க் பண்ணி ரொம்பவும் சொதப்பிடாத. ஏன்னா நீங்க எல்லாமே புது பசங்க. இந்த விஷயத்துக்கு புதுசா வந்தவங்கள தேவையில்லாம ஓவர் அதிகமா பவர்ஸை பயன்படுத்தி சொதப்பாதீங்க. கண்ட்ரோலா பயன்படுத்தணும். அதுக்கு சொல்லி கொடுக்க நான் இருக்கேன் கூட. எட போயா நீ பண்ணாவே இருக்க மாட்டியா. லகான் உன்ன பக்கம் கரோலினா இதெல்லாம் தப்பு. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேமஸான ஆல்பர்ட்ன்றவங்க இவங்க கூட தான் சேர்ந்து வேலை பார்த்துருக்கதா சொல்லியிருந்தாங்களே. ஆல்பர்ட்டா? ஓ நீ ஆல்பர்ட் சென்சிபிள் சொல்றியா? உங்களை அவனுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸ் உடைய முக்கியமான ஆளு. எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா அவர் கடந்த வருஷத்துல தான் 92வது ஃப்ளோருக்கு போனப்போ அந்த பிளாக் டஞ்சன்ல ஃபைட் பண்ணப்பவே இறந்துட்டாராம். ஆமா ஆனாலும் அவர் இன்னமும் ஒரு ஹீரோவா நம்மளுடைய மனசு எல்லா இடத்துலயும் இருக்காரு. கரோலினா ஃபீல் பண்றா. ஹீரோஸ் எல்லாருமே பாவம்பா. தன்னுடைய நண்பர்களையும் ஊரை சேர்ந்தவங்களையும் காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரே விடுறாங்க. நான் ஒரு டிஃபெண்டரா இருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். கண்டிப்பா அவர் இறந்த உடனே எல்லாரோடைய சிரிப்பும் அப்படியே மறைஞ்சு போயிடும்பா. அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயமே. அதனாலதான் அந்த ஒரு தப்பா நான் இந்த இடத்துல பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்பவும் மன வளைச்சல்ல அந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே வருத்தப்பட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. மனசுல இருக்க மொத்த விஷயத்த சொல்ல ஹீரோ ஒன்று பக்கம் அவளை பார்த்துட்டு இவளை பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகலனாலும் அதனால ஏற்பட்ட விளைவுகளை இவளால உணர முடியுது. அதனாலதான் அவ இந்த அளவுக்கு கஷ்டத்துல பேசிட்டு இருக்கா. அதனால இப்போதைக்கு பேச்ச மாத்தியாகணும். சரி ஓகேப்பா இன்னைக்கான சண்டை வேற லெவலா இருக்க போது கரோலினா. அதனால தயாராரு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் சோஃபியாவும் ஆரோன் ஒரு நிமிஷம் இருங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியாகணும். நான் அது என்னன்னா நான் சில விஷயங்களை இன்னமும் லேக் ஆகிறேன். அதனால சாங் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் லகான் இந்த விஷயம் கேட்ட உடனே சோபியா சூப்பர் இந்த விஷயம் தாண்டி நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நீ கரெக்டா கேட்டிருக்க. ஏன்னா நானுமே ஸ்ட்ராங் ஆகணும். அவரும் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் ஆர்வமா கேட்க ஹீரோவும் ஓஹோ இவங்க இப்படி எல்லாம் கேட்கறாங்களே அது என்னன்றதை காமிச்சிருவோன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் கூட்டின்னு பார்க்க உள்ள. அதுக்கப்புறம் 36வது ஃப்ளோருக்கு போக அந்த இடத்துல நம்ம ஆளுங்க எல்லாமே சோர்ந்து போயிட்டு இருக்கும் போது செல்மா பார்த்தா நம்ம ஹீரோ பார்க்க வந்துட்டா. அருண் இன்னைக்கு தான் கடைசி நாள். எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஆமா நல்லபடியா முடிஞ்சா போதும். பசங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க போல உனக்கு. ஆமா ஆனா அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து ஆர்டிகல் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கு
அதுக்கப்புறம் இவங்க சொன்ன இந்த ஆறுதல் மூலியமா என்னுடைய மைண்ட் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கு. இவங்க எல்லாருமே என்னை ஏத்துக்கினாங்க. லகான் அண்ட் கரோலினா 2 பேருமே வந்து ரொம்பவும் நல்ல பசங்க தான். அதனால அவங்களுக்கான பிரைட் ஃபியூச்சர் இந்த இடத்துல இருக்கு. நீ தான் அவங்களுக்கு நிறைய விஷயத்த தெளிவா சொல்லி கொடுக்கணும் இந்த இடத்துல இருந்து. அப்புறம் இந்த டஞ்சனுக்கு வெளியில இருக்கும்போது நீங்க ஆல்பர்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாமா, உண்மைதான். ஆல்பர்ட் நம்மளை விட்டு போனதுல இருந்து நமக்கு பெரிய இழப்பு தான் இந்த நாட்டுல. ஏன் இந்த கிரேட் டஞ்சனுக்கு போறதுக்காக ஹீரோ பார்ட்டியில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு சிறப்பான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது தெரியல. உண்மைதான், பிளாக் டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான இடம். கண்டிப்பா ஹீரோ பார்ட்டியில சேர்ந்தவங்க எல்லாருமே பக்காவான ஆட்களை கூட்டின்னு போனாதான் கண்டிப்பா அவங்களோட திரும்ப உயிரோட வர முடியும். அதன் அடிப்படையில் இவன் அன்னைக்கு அப்படி போயிட்டு தான் திரும்ப உயிரோட வரல. அந்த மாதிரி நான் ஒருத்தர் திரும்ப இழக்கக்கூடாதுன்னு நீங்க எல்லாருமே எச்சரிக்கைக்கிறீங்க. சரியா சொன்னேன். திரும்ப இன்னொருத்தர் அந்த மாதிரி ஆகக்கூடாது யாருமே. அதனாலதான் அவன் போன பிறகு கடினமா இந்த இடத்துல உழைச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவன் ஈக்குவலுக்கு பவர்ஃபுல்லான ஆள் இடத்துல யாராச்சும் நீங்க கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. நான் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற, கவலையப்படாதீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நீ லூஸ் மாதிரி பேசுறடா. ஆனா நல்லா இந்த இடத்துல அது ஏன்றது நமக்கே நல்லா தெரியும். ஏன்னா அப்படியாப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளே நம்ம ஹீரோ தான். ஆனா அவனை பத்தி அவனே பெருமை பித்திக்காம நார்மலா பேசுறதுனால தான் அவன் அப்படி சொல்றான். ஆனாலும் நிலைமை மோசமான போல இப்போதைக்கு சமாளிக்க முடியும் நம்மளாலேயே. ஒரு பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு 2 என்சாண்டர் தான் பார்த்தாது. அதுலயும் முக்கியமா கான்டினென்ட்லயே ரொம்ப பெஸ்டான என்சாண்டரா இருந்தா மட்டும்தான் ஒரு பார்ட்டியை சேர்ந்தவங்களால முன்னேற முடியும். பரவாயில்லடா, நீயும் கிளான் லீடர் சொன்னது தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நீ என்னுடைய கிளான்ல ஒரு ஸ்வாட்ஸ்மேனா மாறினா நல்லா இருக்கும். சரி, இப்போதைக்கு உன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி எங்களுக்கு இந்த டஞ்சன்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் காமி, அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணு. அதுக்கப்புறம் 40வது ஃப்ளோர் கிட்ட போயிட்டாங்க. செல்மாவும் நம்ம இந்த இடத்துல எல்லா குரூப்ஸும் பிரிய போறோம். இந்த ஃப்ளோரோடைய பாஸை பார்க்கும் போது எல்லாருமே ஒன்றிணைவோம் அப்படின்னு ஆளுக்கு பிரிச்சு விட்டுட்டு அவங்க டஞ்சனுக்குள்ள போக நம்ம ஹீரோ இவங்களை கூட்டு வந்துட்டான். வரும்போதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தா பதட்டமா வந்துட்டு இருக்க. ஹீரோ மனதாறுதல் கொடுக்குறான். கவலைப்படாதீங்க, டஞ்சன் இதோடைய வழிகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா மாச்சஸ் எப்போ வேணாலும் திடீர்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க தயாரா இருங்க. இந்த பிரிச்சு விட்டத்தின் பேர்ல வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னடானா, நீங்க இந்த ஃப்ளோருடைய பாஸை போய் அடையறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான மாச்சஸை நீங்க தனியால சமாளிச்சு அனுபவங்களை சேகரிக்கலாம். லகானோ அப்போ இது லைக் ஒரு ட்ரைனிங் மாதிரி தானே, தோத்து டைப்பர் ட்ரைனிங் ஆக முடியுங்க அப்படின்னு கரோலினாவோ கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துடைய மேப் பத்தின விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். கரோலினாவும், மிஸ்டர் ஹாரோன், உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு, நிறைய விஷயத்தை எங்க கூட ஷேர் பண்றீங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் தெரியுமா? ஏன்னா நீங்க எப்படியாச்சும் எங்களை பதறப்படாம வைக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஒரு வகையில் உண்மைதான். நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல எங்களுக்கு அப்பதான் புரிய வருது நீங்க எவ்வளவு டீப்பா அந்த டஞ்சனுக்குள்ள போயிட்டு வந்திருக்கீங்கன்னு. உங்களை மாதிரியான ஒருத்தர் எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு தான் சந்தோஷம். அவ சொல்றது உண்மைதான். லோவஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போக நிறைய விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியல. அது உங்களை மாதிரியான ஒரு ஆறு எங்க கூட வரதுல சந்தோஷம். நீங்க இது வரைக்கும் லோவஸ்ட் ஃப்ளோர்னா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? நான் லோவஸ்ட் ஃப்ளோர்னா இது வரைக்கும் ஒரு 76வது ஃப்ளோர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். சரியா, எங்கன்னா ஸ்னோ கவர்டு மவுண்டைன் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அந்த மாதிரியான இடத்துல எந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும்? அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு கரோலினா கேட்க, அதுங்க எல்லாமே ஐஸ் லெசார்ட்ஸ். அப்ப 91வது ஃப்ளோரை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா சோஃபியாவும் கேட்க, ஆளுக்கு கேள்வி கேட்டு ஹீரோ தொலை பண்ணா, ஏன்ப்பா என் உயிர் எடுக்கிறீங்க, ஒருத்தர் ஒரு டைம்ல ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கன்ற மாதிரி ஹீரோ கத்துறான். அதுக்கப்புறம் லூனா பார்த்தா கில்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா. ஏய் வா லூனா, லியோனரா உடனடியா எங்க கில்ட் மாஸ்டர் வரவங்க. கில்ட் மாஸ்டர் இப்ப முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்காரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல? இல்ல, வெயிட் பண்றதுல டைம் இல்ல, இது முக்கியமான விஷயம். நாங்க உடனடியா திரும்பியும் டெலிபோர்டேஷன்ஸ் மூலியமா டஞ்சனுடைய சர்ஃபேஸ்க்கு திரும்ப போனோம். அப்புறம் நம்பாளுங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போகிறதுல சோஃபியாவும், என்னப்பா இடமே ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஏதோ தப்பா படுதுப்பா ஃபீலிங். உண்மைதான், என்னால எந்த விதமான மாத்திரை இந்த இடத்துல உணர முடியலன்னு சொல்லிட்டு அதான் நான் சொல்ல. கரோலினாவும், உண்மைதானே, எனக்கு ஃபன்னே கிடைக்கலடா கொஞ்ச நேரமா, ஏ மாந்தாஸ் வெளியே வாங்கடா அப்படின்ற மாதிரி அவ கத்த. லகான ஹீரோ கிட்ட, ஆரோன் எதனால இந்த மான்சஸ் எல்லாம் 40வது ஃப்ளோர்ல வரவே இல்லை இன்னும், இப்படிதான் எப்பவுமே நடக்குமா? இல்ல, எக்ஸாக்டா இதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லா ஃப்ளோர்லயும் எப்பவுமே வரும். ஆனா இப்ப வர இந்த ஒரு ஃபீலிங் என்னமோ வித்தியாசமா இருக்கு. டஞ்சன்ல நான் எப்பவுமே உள்ள நுழையும் போது வந்த ஃபீலிங் மாதிரி இல்லை இது. ஒருவேளை மான்சஸ் எல்லாமே எதையோ பார்த்து பயந்துருக்காங்களா, அதனாலதான் வெளியே வராம உள்ளுக்குள்ளே இருக்குங்களா அப்படின்னு ஹீரோ ஒன்னு பக்கம் மனசுக்குள்ளே யோசிக்க, சோபியாவும் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குப்பா. கரோலினா கத்தத்திலே பார்த்தா ஒரு மாத்திரை வர வச்சுட்டேன், வந்துட்டான் என் செல்லம், வாடா உனக்காக தான் காத்துட்டு சொல்லிட்டு உடனே போயிட்டு அட்டாக் பண்ண. ஹீரோ, ஏ கரோலினா வெயிட் பண்ணு. ஆனா அவன் எதுவுமே கேட்காம போய் அட்டாக் பண்றதுல ஹீரோ கடுப்பாயிட்டு வேற வழி இல்லாம எஜிலிட்டி டவுன் சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்துவாங்க. இதுலயே பார்த்தா அந்த மாத்திரை ஈஸியா அடிச்சிருவாங்க. நான் அடிச்சேன்ப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும், ஏன் கரோலினா உங்ககிட்ட நான் தான் சொல்றேன்ல, எதுக்கு தேவையில்லாம அவசரப்படுற? லகான் ஒரு பக்கம், ஆமா ஆரோன் சொல்றது உண்மைதான். கரோலினா ஒழுங்கா அவர் சொல்றது கேட்டு நடத்துக்கோ. இந்த அசுரை காப்ளின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏய் விடுற, அப்ப கூட நான் தோக்கடிச்சேன்ல, இந்த முறை நீ ஏதோ சரியா பண்ணிட்டேன். ஆனா இன்னும் அதிகப்படியா வந்தா பார்ட்டியோடைய டிஃபெண்டரா இருக்கிற நீ மத்தவங்களை பாதுகாக்க முடியாம அட்டாக் பண்ண போயிட்டுனா அந்த ஒரு சமயத்துல மத்த மான்ஸ்டர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண வந்து அவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாத்தியா? அதனால நீ தான் எல்லாரையும் காப்பாத்துவீங்க, தேவையில்லாம உன்னுடைய நண்பர்களை ஆபத்துல தள்ளாத. சரி ஓகே, நீங்க சொல்றது புரியுது, என்ன மன்னிச்சிருங்க. சரி விடு ஃபீல் பண்ணாத. ஆனா ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்பவே சிரிப்பாவும் வருது, அதே மாதிரி பெருமையாவும் இருக்கு. ஏன்னா டாஜ் டைப் டிஃபெண்டரா இருக்கிற நீ ரொம்பவே ஆக்டிவா இருக்கு, அது இந்த உடம்பு வச்சு நான் உனக்கு சொல்லி தரேன் எப்படின்னு. கவலையப்படாத, இன்னும் சிறப்பா செயல்படலாம். கண்டிப்பா சொல்லி தரீங்களா? உண்மையிலே சொல்லி தரேன், ஆனா நான் சொல்றதை நீ காது கொடுத்து கேட்கணும். கண்டிப்பா சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து உங்களை அட்டாக் பண்ற மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய அட்டாக்ஸ் மூலியமா அதுங்களை ஃபர்ஸ்ட் முதல்ல லாக் பண்ண வைக்கணும். லாக் பண்ண வைக்கணும்னா எப்படி? அது என்னன்னா, ஒவ்வொரு மான்ஸ்டரும் பிசிக்கலி வந்து உங்களை அட்டாக் பண்றதுக்காக அதுங்க தயாரா இருக்கும். ஆனா இன்ஸ்டன்டா அதுங்க உங்களை அட்டாக் பண்ண வர அந்த ஒரு சமயத்துல உங்களுக்கான ஒரு ட்ராப் செட்டிங்க அதுங்க வர அந்த ஒரு செகண்ட்ஸ்ல நீங்க பயன்படுத்தி அதுங்களை ட்ராப்ல மாட்ட வைக்கணும். அதனுடைய கால்களோ உடம்புகளோ அந்த ஒரு ட்ராப்ல மாட்டிடுச்சுன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்க தாமதிக்காம அதுங்க கிட்ட போயிட்டு அதுங்களை ஈஸியா கொண்டுடணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய வேலை இன்னமும்
சிறப்பா சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னடான்னா, நீங்க எல்லாரும் மான்சஸோட அட்டாக் எப்படி வரப்போகுதுன்றத முன்கூட்டியே கணிக்கணும். அதுதான் இதுல முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னடான்னா, சரியா அதோடைய வைட்டல் பாயிண்ட்ஸா இருக்கிற முக்கியமான இடங்களை நீங்க அட்டாக் பண்ணணும். அப்பதான் அதுங்களால சரியா அட்டாக் பண்ண முடியாம திணற ஆரம்பிக்கும். நீ சூப்பரா சொல்லி தரையா, கண்டிப்பா நான் இதை பயன்படுத்த கவலைப்படாத. நீ நான் சொன்ன விஷயத்த நினைச்சு கரெக்டா பண்ணிட்டியோ இல்லையோ, உனக்குன்னு வேலை இன்னொன்னு இருக்கு, அது மட்டும் மறந்துடாது. அது என்னன்னா டிஃபெண்ட் பண்றது. ஒரு டிஃபெண்டரா டிஃபெண்ட் பண்றது தான் உன்னுடைய மெயினான வேலை. அதையும் மறந்துடாது. எனிமேஸோட அட்டென்ஷனை நீ இருக்கிறது மட்டும் இல்லாம எனிமேஸோட அட்டாக்கையும் நீ பிளாக் பண்ணணும். நல்லா புரிஞ்சுது. அடுத்தது எனக்கு சொல்லி தாங்க சொல்லி இலகான்னு வரான். அதுக்கப்புறம் கில்ட் மாஸ்டரை பார்த்துட்டாங்க. அவரும் கேட்கறது ஒலிவியர் என்னாச்சு, அவனெல்லாம் வாய திறக்கல கம்முனாட்டினாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு லூனா கடுப்புல, கில்ட் மாஸ்டர் நான் இங்க வந்ததுக்கான காரணமே உங்களுடைய ஃபோர்ஸ் இந்த இடத்துல இருந்து அனுப்பி எங்களுக்கு டெலிபோர்டேஷன் மூலமா டஞ்சனுடைய சர்ஃபேஸ்க்கு அனுப்புங்க. எதுக்காக நீ இதை கேட்கற? அதுவும் இல்லாம டெலிபோர்டேஷன் இந்த இடத்துல இருந்து பண்ணணும்னா நமக்கு அதிகப்படியான காஸ்ட் செலவாகுமே, மனசோன்ஸ் நிறைய தேவைப்படுமே. எமர்ஜென்சியான சுச்சுவேஷனுக்கு மட்டும் தான் அதை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரூல்ஸ் இருக்கு. என்னதான் ஆச்சு அப்போ? உண்மை என்னன்னா 92வது ஃப்ளோருடைய பாஸா இருக்கிற பிளாக் டிராகன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே போயிடுச்சு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த டஞ்சனுடைய லோவர் அப்படி இல்லைன்னா மிடில் ஃப்ளோருக்கு தான் அது போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அதுக்கப்புறம் நடந்த எல்லா விதமான விஷயங்களும் சொல்றதுல அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓஹோ, அப்போ அதை சமாளிக்க முடியாம தான் நீங்க அந்த ஃபிளிக்கர் கேட்டை பயன்படுத்திருக்கீங்க. ஆனா அது வழியா அது போயிடுச்சா? சரி ஓகே. ஆனா எனக்கு இப்போ புரியாத விஷயமே அது எந்த இடத்துல போயிருக்குன்றது தான். லூனாவும் எங்களுக்கு மன்னிச்சிருங்க, எங்களுக்கு தெரியாது, எங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாம எந்த விதமான மேஜிக் ஐட்டமும் மானாவும் அதோடைய எசன்ஸ்ல எங்களுக்கு வரல. அதனால அது எந்த டைம் எந்த இடத்துல அஃபைர் ஆகணும்னு தெரியாது. இதுல இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, நம்ம உடனடியா எல்லா விதமான ஆட்களையும் டஞ்சனை விட்டு வெளியே வர சொல்லணும். அந்த ஒரு பயத்துல தான் நாங்களே அதை விட்டு ஓடி வந்தோம். இப்போ இமீடியட்டா அந்த இடத்துல நம்ம டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி அங்க போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மாத்தலாம். கண்டிப்பா உள்ளுக்குள்ள போன ஆட்கள் இறந்துருவாங்க. அவங்க உயிரை காப்பாற்றணுன்ற மாதிரி லூனா சொல்றதுல லியோனாராவும் கில்ட் மாஸ்டர் நம்மளுடைய கில்டோடைய ரூல்ஸ் படி வந்து நம்ம முதல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதுல முடிவு எடுக்கணும். அப்படியே அவர் ரூல்ஸை பத்தி இந்த டைம்ல பேச, ஏய் பைத்தியமே என்னடி பேசிட்டு இருக்க, இந்த டைம்ல தாண்டி நமக்கு அங்க பல பேரோட உயிர் ஆபத்துல இருக்கு, அவங்கள காப்பாற்றணும்ல, நமக்கு டைம் இல்ல அப்படின்னு அவங்க கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் உனக்கு என்ன நான் அட்வைஸ் கொடுக்கணும்? அது ஒண்ணு இல்ல, என்னுடைய மேஜிக் பவர்ஸ்ல நான் இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல, அதுக்கான எதனா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஓ, இந்த என்சைன்மெண்ட்ல சொல்றியா? எதுவும் ஐடியா இல்லையா உங்களுக்கு? என்ன மேல எங்க பாரு, எனிமீஸை பொறுத்தவரைக்கும் அட்வான்ஸ் டைப் சப்போர்ட் மேஜிக்கை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் எல்லாருமே தன்னுடைய சப்போர்ட் மேஜிக்ல அந்த எனிமீஸை கொஞ்சமாச்சு நீங்க வந்து உங்களுடைய சார்பா அதை ஸ்லோ டவுன் பண்ணணும். ரெண்டாவதா உன் கூட இருக்கிற பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்காக நீ அவங்களுக்காக நிறைய பவர்ஸை கொடுக்கணும். இதுதான் உன்னுடைய மெயினான ரெண்டு வேலை. பத்தத்துக்கு அந்த மான்சஸோடைய மூவ்மெண்ட்டையும் நீ கணிக்கணும். அதனால முழுமையா உன்னுடைய பவர்ஸை வந்து தேவையில்லாம வீண் அடிக்கவும் கூடாது. அதை அக்யூரேட்டா நீ பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முக்கியமான விஷயத்த சொல்றேன், ஃப்ளோருடைய பாசஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த பாசஸை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய சப்போர்ட் மேஜிக் ரொம்ப பெரிய லெவல்ல எல்லாருக்கும் பயன்படும். நீ கொஞ்சம் சொதப்பிட்டனாலும் உன்னுடைய பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே அதுக்கிட்ட இறந்துருவாங்க, நீ இறந்து போயிடுவ கடைசியில். அதுவும் இல்லாம இந்த ஃப்ளோர்ஸை பொறுத்த வரைக்கும் போக போக ஆபத்துகள் இன்னும் அதிகமாகும். நீ இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கை எல்லாத்தையும் கவனிக்கணும். அதனால நீ டைரக்டா மான்சஸ் மேல அட்டாக் பண்றதை காட்டிலும் உன்னுடைய நண்பர்களுக்கு நீ அதிகப்படியான என்சைன்மெண்ட் பவர்ஸை பயன்படுத்தினா அந்த சப்போர்ட் மேஜிக் வந்து அவங்களுக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணி அவங்க மான்சஸ் அடிப்பாங்க. நீ தான் இந்த பார்ட்டியோட மிகப்பெரிய தூணாவே இருப்பேன். ஆனா எல்லாத்துக்கும் நான் தயாரா இல்லையே பெருசா. அப்படி மட்டும் சொல்லாத, எடுத்தவொடனே யாரும் இதில் மாஸ்டர் பண்ண முடியாது. இந்த ஃப்ளோர்ன்றது உனக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரினே வச்சுக்கோ. ஆனா இந்த ஒரு ட்ரைனிங் உன்னுடைய லைஃப் சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா இதுல நீ கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் உயிர் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியான அனுபவங்கள் தான் உன்னை பெரிய லெவலில் மாற்ற போகுது. நல்லா புரிஞ்சது சார். சரி, உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு மேஜிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை காமிச்சிக்கிறேன். இங்க பாருங்கன்ற மாதிரி சொன்ன உடனே பார்த்ததுக்கு ஒரு 2 wolves வர ஹீரோ டக்குன்னு தன்னுடைய பவரை நின்ன இடத்துல பயன்படுத்த அதுங்களா அப்படியே சொல்லி விடுவான். இது நான் சொன்னல, இது ஒரு ட்ராப் மேஜிக். எனிமீஸ் நம்மளை நோக்கி அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம சரியான இடத்தை குறிப்பாத்து அவங்களுக்கான ட்ராப்பை செட் பண்ணி அவங்களை பிடிக்கணும். எப்போ அதை செட் பண்ணீங்கன்னு சோஃபியாவை கேட்க, இல்ல அவங்க வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே சரியான இடத்த சூஸ் பண்ணி நான் உடனே போட்டேன். ஏன்னா எனிமீஸ் எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு தேடி வரும். ஆனா அந்த டைம்ல நீங்க இடத்த பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணி போட்டே ஆகணும். நீங்க அதுக்கு முன்னாடியே செட் பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்படி எங்கப்பா இவ்வளவு விஷயம் இருக்கா? நீங்க நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கீங்க, சூப்பரா இருக்கு, கண்டிப்பா இதெல்லாம் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா லகான் சந்தோஷமா வரும். இவர் உண்மையிலே வேற லெவலான என்சென்டர் தான். அப்புறம் சோஃபியா அவரோட பக்கம் பார்த்தா வைக்கப்பட்டு இருக்கா. இங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்தா அந்த டெலிபோர்டேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே காமெடி பேசுங்க தான், பெருசா ஏதோ வந்து பண்ண மாட்டானுங்க. பெரிய ஆள் நினைப்புல மட்டும் இங்க உட்காந்துட்டு இருப்பானுங்க. கில்ட் மாஸ்டர் தன்னுடைய சக பவர்ஃபுல்லான ஆளுங்க கிட்ட வந்து இந்த மாதிரி டெலிபோர்டேஷனுக்காக உங்களுடைய பவர்ஸை ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தர் இவனுங்க பண்ண தப்புனால எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் உளவியர் ஏத்துப்பனா நான் பண்ணா நான் இதை பண்றேன்ற மாதிரி கேட்க உடனே பார்த்தாலும் ஆளுங்க சொல்லுவாங்க, என்னது இது இன்னும் எங்களுடைய தப்பு கிடையாது, வாயை மூடுங்க, நீங்க பண்ண வேலையால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. சரி முதல்ல நீங்க ஸ்பெல்லில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை அப்புறமா பேசிக்கலாம். அந்த இடத்துல பல பேருடைய உயிர் காத்துட்டு இருக்கு நமக்காக, அவங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு கில்ட் மாஸ்டர் சொல்ல லூனா மட்டும் நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே இருப்பா. ஹீரோ ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சோஃபியாவுக்கு பேரலல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பவரை பத்தி சொல்லுவான். இது எந்த மாதிரியான எபிலிட்டி? இந்த ஒரு எஜிலிட்டி கன்ஸ்ட்ரக்ட் மூலியமா 2 அல்லது அதுக்கும் மேலான ஸ்பெல்ஸை நீ ஒரே டைம்ல பயன்படுத்தணும். இது கண்டிப்பா ஒவ்வொரு அட்வான்ஸ்டான காஸ்டிங் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஆனா அது ரொம்ப டிஃபிகல்ட் மாதிரி தெரியுது எனக்கு. இல்ல இப்போதைக்கு 2 மண்ணு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணு 3க்கும் மேல 4க்கும் மேலன்னு. அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ அதிகப்படியா பயன்படுத்தணும். அதிகமாவா? ஏன் இது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? டஞ்சனுடைய டீப்பான ஒரு சைடு இருக்கு. அந்த சைடுக்கு நீ எப்பெல்லாம் போறியோ அப்போ உன்னால மான்சஸ் எதையுமே பெருசா தோக்கடிக்க முடியாது இந்த லெவல் இருந்தீங்கன்னா. ஆனா சிங்கிள் ஸ்பெஷல் ரேங்க் ஸ்பெல்ஸை நீ பயன்படுத்தினா அதுங்க பெருசா வேலை செய்யாம போயிடும். ஒன்னத்தை ப்ரிப்பேர் பண்ணி அட்டாக் பண்றதுக்குள்ள அதுங்க ஒன்னு அடிச்சு போட்டுரும். ஆனா இதுவே நீ அதை விடவும் டசன்ஸ் கணக்குல அதிகப்படியான ஸ்பெல்ஸை நீ பயன்படுத்தும் போது அது எதிர்பார்க்க முடியாத
பெரிய அடியா தான் அதுகளுக்கு இருக்கும். அப்போ அப்படியே இது கேட்கவே நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் உங்களை வீக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அப்படி கிடையாது. நான் எல்லாமே நீங்க இவ்வளவு தூரம் கூட வரதுக்கு தகுதியான ஆட்கள் தான். முக்கியமா வந்து உன்னுடைய அக்கா நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸ்ல உனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பான். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் செல்மா பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவான். என் தங்கச்சி இந்த அளவுக்கு வளர்த்துட்டானு அப்படின்னு அவன் சொல்றது போது இன்னொரு பக்கம் அவளும் பார்த்தா வெக்கப்பட்டுனே, ஹாரூன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். நீங்க எங்க அக்கா எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா? உங்களுக்கு வேணா விட்டுருங்கிற மாதிரி வெக்கப்பட்டு கேட்க ஹீரோவை வெக்கப்பட்டு, இல்ல நான் சொல்லித்தரேன், நீங்க அவ்வளவு அழுவாதமா. ஆனா பிரச்சனை செல்மா கடுப்பாயிடுவா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிற மனசுக்குள்ள. உங்க அக்கா கறி ஒத்துக்க மாட்டேலேமா. செல்மா சொன்னா நான் ஒத்துக்கிறேன்ப்பா கத்து கொடுத்துக்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அடி வாங்குறது நானா தானே இருப்பேன். அப்புறம் கில்ட் மாஸ்டர் பார்த்தா இந்த இடத்துல டெலிபோர்டேஷன் ஸ்பெல் வந்து தயாரா இருக்கேன். நான் உடனடியா ஹீரோவுடைய பாட்டி கூட சேர்ந்து இந்த இடத்துல இருந்து கிளம்பி அந்த பிளாக் டிராகன் அழிக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றதுல இன்னொரு பக்கம் நம்ம பாலங்கள்லாம் கடுப்பாயிடுவாங்க. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் இன்னும் ரெக்கவரே ஆகல, ஃபைட்டுலாம் நாங்க தயாரில்ல தொட்டு அவங்க பயத்துல புலம்ப. ஆனா லூடாமோ இல்ல சரி ஓகே நாங்க ரெடியா தான் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றதுல இவங்க மேல கடுப்பாகிறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த டஞ்சனோடைய ஃபைனல் பாஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. செல்மாவும் எல்லாரும் தயாரா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, நாங்க பாஸை எதிர்க்க போறோம், நாங்க எதிர்க்கிற விஷயத்தை எல்லாரும் உன்னிப்பா கவனிங்க, அப்பதான் இதெல்லாம் கவனிச்சு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஹீரோவும் ஆமாப்பா நீங்க சரியா கவனிங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ் மாஸ்டர் பத்தெல்லாம் பாலங்க ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஹீரோ தான் இதுல இருக்கிறதுலே பிரமாதமா ஐடியா கொடுத்து சண்டை போட வைப்பான். எல்லாருமே சீக்கிரமாவே கொண்டாடுவாங்க. நம்ம பசங்க பார்த்துட்டு சக்காயிடுவாங்க. என்னப்பா சில செகண்ட்ஸ்லேயே போட்டு தள்ளாங்க. சோஃபியா ஒரு பக்கம் ஹீரோவுடைய இந்த பவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இவர் மாதிரி தான் நான் ஒரு அட்வென்ச்சரா மாறணும்னு யோசிக்கிறேன். இவங்க ஒரு நல்ல பார்ட்டியா இருக்காங்கன்ற மாதிரி அவ பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ பார்ட்டியை சேர்ந்தவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒலிவியர் போகும்போது லூனா கிட்ட எதுக்காக நீ தேவையில்லாம கில்ட் மாஸ்டர் கிட்ட இந்த மாதிரி ஃப்ளோர் 40 அப்படின்னு 50வது ஃப்ளோர்ல இருக்கிற மக்களை போயிட்டு காப்பாற்றணும்னு சொல்லியிருந்தேன். ஏங்க பொண்ணு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான ஃப்ளோர்ஸ்ல தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாரோன் சரியா இருப்பான். என்னது ஹாரோன் இருக்கான்ற மாதிரி இவன் கடுப்பாவே இன்னொரு பக்கம் அந்த சோனியாக்காரி பொண்ணு பார்த்தா என்னது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேடன்றவன் அங்கதான் இருக்கானா. எங்க பாருங்க உங்களுக்கு வரத்துக்கு விருப்பம்னு நீங்க இதை விட்டு கிளம்பலாம். ஆனா நான் கண்டிப்பா ஹாரோனை போய் பார்த்தே ஆவேன். இப்போதைய நிலைமையில நம்ம தான் வீக்கஸ்ட் எஸ் ரேங்க் பார்ட்டி. பழைய மாதிரி ஹாரோன் வந்தா மட்டும் தான் பிளாக் டிராகன் நம்மளால தோக்கடிக்க முடியும். இந்த நிலைமையில நம்மளால தோக்கடிக்க முடியாது. உடனே பார்த்தா டெரிக் வந்து கடுப்பாயிடுவாங்க. என்னது நம்ம வீக்கஸ்ட் ஆனவங்களை எவ்வளவு தெரிஞ்சு அப்படி சொல்லுவ நீ தம்பி? கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் டென்ஷனுக்குள்ள சண்டை போடும்போது நீ கோழ மாதிரி பயந்துட்டு இருந்ததை கவனிச்சே இல்லையா? ஹாரோன் இல்லாம நம்மள ஒண்ணுமே இல்லை. நம்ம உயிரோட தப்பிக்கணும்னா கண்டிப்பா இதுதான் வழி. அதுக்கப்புறம் 50வது ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு நண்டு பாஸ் மாஸ்டர் இருக்கு. செல்மாவும் ஹாரோன் தயாராப்பா? ஏன் இப்படி சொல்றேன்? ஏன்னா நீ தானே இந்த இடத்துல பர்ஃபெக்டா எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்குறேன். ஒன்னு நான் செலக்ட் பண்ணதுக்கான ரீசனே இதுதான். நீ அந்த இடத்துல எல்லாருக்கும் வழிகாமி, அவங்களும் சரியா சண்டை போடுவாங்க. ஏன்னா நம்ம சீக்கிரமா இந்த விஷயங்களை முடிச்சு வீட்டு கிளம்பணும்ல. என்னப்பா என்ன போயிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? உனக்கு ஈஸியான விஷயம் தானே இது. சரி ஓகே நான் பண்றேன். ஹீரோ அதுக்கப்புறம் உடனே அந்த இடத்துல போயிட்டு தன்னுடைய பவர்ஸை காமிச்சு அவங்களுக்கு வழிகாட்டியோட அதோடைய கதையை முடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் பண்ண அட்டாக்ல வாய பொழந்துருவாங்க. ஏய் என்னடா இவன் இவ்வளவு சாக இருக்கான், சிங்கிள் ஸ்ட்ரைக்லயே அதோடைய கைகளை வெட்டிட்டான். இந்த விஷயத்துக்கு பேர் தான் இம்பாக்ட். ஒரிஜினல் ஸ்பெல்ஸை காட்டிலும் இதுக்கு கொடுக்குற என்சான்மென்ட் பவர்ஸ் மூலியமா அதுல ஏற்படுற அழுத்தத்தின் காரணமா அதோடைய கைகளை என்னால ஈஸியா வெட்ட முடிஞ்சு. கிட்டத்தட்ட சிங்கிள் அட்டாக் பண்றது காட்டிலும் இது 100 டைம்ஸ் ரொம்ப அதிகப்படிய பவர்வா இருக்கும். செல்மா ஒரு பக்கம் சப்போர்ட் மேஜிக்கோட எல்லாருக்கும் உதவி பண்றதுல எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியா அந்த நண்டு மாஸ்டரை கொண்டுடுவாங்க. ஹீரோவும் திருப்தியா இருப்பாங்க. எல்லா விதமான வேலையும் முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் தான். எல்லா பசங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நல்ல வேலை எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சடனா யோசிக்கும் போது என்னடா இதுன்ற மாதிரி ஹீரோக்கு திடீர்னு ஒரு சென்ஸ் வரும் பாருங்க. யாராலையுமே சென்ஸ் பண்ண முடியாது. ஹீரோ மட்டும் தான் சென்ஸ் பண்ணுவான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த ஒரு போர்ட்டலுக்குள்ள இருந்து பார்த்தா பிளாக் டிராகன் வெளியே வருது. சோஃபியா ஒன்னு பக்கம் பார்த்துட்டு பயந்துடா. செல்மாவும் பார்த்துட்டு அதிர்ச்சிட்டா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, பிளாக் டிராகன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி அதிர்ச்சி அப்புறம் அதோட செல்மா இப்போ தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம வந்து ரெக்வஸ்ட் இப்போ மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால திரும்ப நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். எல்லாரும் இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாடுவாங்க. ஆஹா நம்ம முடிச்சிட்டோம். ஹீரோவும் யோசிக்கிறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லாவே கத்துக்கினாங்க நிறைய விஷயத்த, நல்லபடியா எல்லாமே முடிஞ்சிருச்சு, எதுவுமே தப்பா நடக்கல அப்படின்னு யோசிப்பான். ஆனா அடுத்த சகதி அதிர்ச்சி தகுற வகையில் அவனுக்கு ஒரு சென்ஸ் வரும். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த போர்ட்டல் உடச்சுக்கின்னு அந்த பிளாக் டிராகன் அந்த இடத்துல உள்ள நுழையுது. அதாவது இவங்க இருக்கிற ஃப்ளோர்ல தான். ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகும், மற்றவங்களும் ஷாக் ஆயிடுவாங்க. பிளாக் டிராகன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. பிளாக் டிராகன் அந்த இடத்துல எல்லாரையுமே அச்சுறுத்திட்டு இருக்கேன். செல்மாவே இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. இது இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி இதோட பிரசன்ஸ் கூட எதுவுமே என்னால உணர முடியல. ஏன் இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஃப்ளோர்ல, எப்படி இது வந்திருக்கும்னு சொல்லிட்டு அவ யோசிக்க, கூட இருக்கிற தன்னுடைய ஆட்களும் பார்த்தா ஒவ்வொருத்தரா யோசிக்கிறாங்க. பிளாக் டிராகன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கும், இது அழிக்கிற லெவலுக்கு இந்த இடத்துல பெரிய பெரிய பவர்ஃபுல்லான ஆட்கள் நிறைய பேர் இல்லையே, இப்ப எல்லாரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும். ஹீரோவும் நான் இப்ப யோசிச்சு ஆகணும் இவங்க எல்லாரும் எப்படி பாதுகாப்பு இந்த இடத்த விட்டு உயிரோட தப்பிக்க வைக்கிறதுன்னு. அந்த டைம் ஹீரோ வந்து அந்த ஒரு டிராகனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெலிபோர்டேஷன் கிறிஸ்டலை பாக்குறான். கண்டிப்பா அந்த கிறிஸ்டலை பயன்படுத்தி நாங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த இடத்துல எல்லாரையும் உடனடியாக இந்த இடத்த விட்டு தப்பிக்க சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஒரே அடியில இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் அழிச்சிடும். நான் இந்த இடத்த விட்டு ஓடிட்டேன்னா கண்டிப்பா இவங்க எல்லாரும் செத்துருவாங்க. நான் இந்த இடத்துல சர்வே ஆகணும். எல்லாரும் இந்த இடத்துல உயிரோட தான் போகணும். நான் மட்டும் தப்பிக்கணும்னு நினைச்சா எல்லாருமே செத்துருவாங்க தான். அது நடக்க விட மாட்டேன். எனக்கு நடந்த விஷயத்தை இவங்க யாருக்கும் நடக்க விட மாட்டேன். இவங்களுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. கண்டிப்பா இந்த பிளாக் டிராகன் கூட எதிர்த்து நானே சண்டை போறேன். அதுதான் என்னுடைய ஜாப். இந்த இடத்துல புதிய அட்வென்ச்சர்ஸ்க்கு நான் ஒரு உதாரணமா இருக்கணும். ஒண்ணு இந்த இடத்துல நான் சாகணும், அப்படி இல்லைன்னா அது சாகணும். இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பையாச்சும் ஏற்படுத்தணும். நான் இந்த பிளாக் டிராகன் அதுக்காக தோக்கடிக்கிறேன். அப்புறம் ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற செல்மா அவனுடைய
என்னுடைய ஆட்கள் எல்லாருக்குமே இங்க பாருங்க, நீங்க புதுசா இருக்கிற இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாரையுமே இங்க எடுத்து விட்டு பாதுகாப்பா வெளியே கொண்டு போங்க, இந்த பிளாக் டிராகனை எதிர்த்து நானே சண்டை போடுறேன். ஆனா செல்மாவும் உடனடியாக அவன் சொன்னது போல நம்மளுடைய ஆட்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு டிஃபென்ஸ் அமைங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட்டு முயற்சியோட ஒரு பெரிய ஷீல்டு கிரியேட் பண்ண அந்த டிராகன் பண்ற அட்டாக் பார்த்தா இவங்க ஷீல்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. டேய், இவ்வளவு பெரிய அட்டாக் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லடா, நம்மளுடைய ஷீல்டு தாங்குமா? அதெல்லாம் தாங்கும்டா, நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு உடனே பார்த்த ஹீரோ தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த ஒரு ஷீல்டுக்கு இன்னமும் கொஞ்சம் அதிகப்படியான பவர் கொடுக்கல. அது பண்ண பெரிய லெவல் அட்டாக் கூட அப்படியே இம்பாக்டை ஏற்படுத்தல. நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கோம். எதுக்கான காரணம் அவன் பயன்படுத்தின ஸ்பெல் தான். என்ன மாதிரியான பவர்லாம் அவன் பயன்படுத்திட்டு இருக்கான், இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லையே. உடனடியாவே இந்த ஷீல்டுக்காக பவரை கொடுத்துட்டான். கண்டிப்பா ஆர்வம் தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். அவருக்குள்ள புரியாத புதிர்கள் இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு செல்மா ஒரு பக்கம் யோசிக்கிறான். ஹீரோ ஒரு பக்கம் அது மேல கண்ணுக்கிட்ட அட்டாக் பண்றான். ஆனாலும் அது அசால்ட்டா தடுத்துரும். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அதை எதிர்க்க போறானா? ஆமா, அவன் அதுதான் பண்ண போறான். கரெக்டா அதோடைய கண்களுக்கு குறி வச்சு அதோட பிளைண்டா மாத்தி ஈஸியா அதை தோக்கடிக்கலாம் ட்ரை பண்ணலாம். பின்னாடி நிற்கிற எல்லாருமே டே ஹாரூன் வேணாண்டா, உன்னால தனியால சண்டை போட முடியாதுடா, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நமக்கு பின்னாடி இருக்கிற புதிய அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பாதுகாத்தாகணும், அதனால அவங்கள பத்தி நீங்க கவலைப்படுங்க, அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க, நான் தனியாவே பாத்துக்கிறேன் சல்மா, நீ என்னை பத்தி கவலைப்படாத. இருந்தாலும் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் கேட்கணும். சோஃபியாவும் ஒரு பக்கம் வருத்தப்படுறான். ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய எல்லா விதமான எபிலிட்டியும் பூஸ்டப் பாக்குறதுக்காக ஒரு ஸ்டோனை கழுத்துல மாட்டான். அதுக்கப்புறம் ஹீரோவுடைய சண்டையை பார்க்கணுமே, அதுக்கு ஈவனா இருக்கும். ஹீரோ அதோடைய திசையை திருப்பி தான் பக்கம் இழுக்கிறதுல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா செல்மா தான் யோசிக்கிறான், ஆல்பர்ட்டுக்கு எப்படி சம்பவம் நடந்துச்சோம் அது மாதிரி ஹாரூனுக்கு நடக்க கூடாது, அதுதான் நான் இந்த இடத்துல வேண்டிக்கிறேன். ஆனாலும் ஆல்பர்ட்டை காட்டிலும் எதுக்கு ஹாரூன் மேல இவ்வளவு கான்பிடன்ட் எனக்கு இருக்குதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம அவனை விட இவன் இன்னமும் பெட்டரா இருக்கான். ஆனா இவன் கிட்ட இருக்கிற பவர்ஸ்லாம் எனக்கே தெரியல. ஒன்று அந்த டிராகன் அதுக்கப்புறம் திரும்ப ஹீரோ கிட்ட ஃபயர் பால ஓடவும் டக்குன்னு பார்த்து ஹீரோ ரிஃப்ளெக்ட் வால்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்லை பயன்படுத்தி அதுக்கே அந்த பவர் திரும்ப அனுப்ப அது மூஞ்சியை ஏற்றி விட்டுறா ஹீரோ. என்ன உன் ஃபயர் உனக்கே டேஸ்ட் நல்லா இருக்கா? பசங்க பார்த்துட்டு ஸ்டாக் ஆகுறாங்க. டேய் ஏப்பா சாமி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பவர்ல நாங்க பார்க்கவே இல்லையே. ஒரு அட்டாக்க திரும்ப அதே பவரை பயன்படுத்தி அதே பவரை அதுக்கு அனுப்ப முடியுமா? இது என்ன ரிஃப்ளெக்ட் வால் புதுசாகுது? இந்த ரிஃப்ளெக்ட் வாலை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் யூசர் யார் இதை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு எதிராக வர எந்த ஒரு பவரா இருந்தாலும் அந்த ஒரு அட்டாக்க திரும்பி அதே ஒரு எனிமிக்கு அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் அந்த நெருப்பு அது தனிச்சிருச்சு. ஓஹோ, ஆட்டம் ஒன்னும் அடங்கலையா? கண்டிப்பா இதுல ரிஸ்க் எடுக்காம இதை கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் அவனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே லெவலப் பண்ணிறான். எல்லா விதமான ஸ்டேட்டஸையும் அவன் பூஸ்டப் பண்ணிட்டு இருக்கான். இது ஹை லெவல் ஸ்பெல்ஸ். அது மட்டும் இல்லாம இதனால பேரலல் அண்ட் எல்லா விதமான பவர்ஸுக்கும் கான்சென்ட்ரேஷன் ரொம்பவும் அதிகமா இருக்கும், டேமேஜும் அதிகமா இருக்கும். ஆனா எல்லா விதமான 6 டைப்ஸ் சப்போர்ட்டிங் மேஜிக்கை காட்டிலும் இது இன்க்ரீஸ் ஆகுமே. ஹாரூனால எப்படி இந்த மாதிரிலாம் சப்போர்ட் மேஜிக்கால பண்ண முடியுது, நம்ம அவனுக்கு உதவி பண்ணலாமா அப்படின்னு நம்ம பக்கம் அவ யோசிக்கும் போது ஹீரோ பார்த்தா அதே ஸ்டேட்டஸ் அப்ப டபுளா மாத்துவான். இதை பார்த்த உடனே அவ ஷாக் ஆயிடுவா. என்னது டபுள் ஆகிட்டான், எப்படி ஒருத்தரால இவ்வளவு மாத்த முடியும்? அதே அட்டக்க ட்ரிபிளா மாத்துவான் ஸ்டேட்டஸ் அப்ப. அதுக்கப்புறம் குவாட்ரபிள், அதாவது 4 மடங்கா அந்த ஸ்டேட்டஸ் அப்ப மாத்துவான். இன்னும் ஒரு குவாட்ரபிள் திரும்பியும் பார்த்தா 8 மடங்கா இப்போ அந்த ஸ்டேட்டஸ் அப்ப பண்ணிடுவான். இதனால பார்த்த ஹீரோவுடைய ஒரு கண்ணு மட்டும் பிளாக்கா மாறிடும். அதாவது ஒரு டார்க் எனர்ஜி அவனுக்குள்ள இப்ப உருவாக்கிடுச்சு. செல்மாவால தான் ஒண்ணுமே ஏத்துக்க முடியல. டேய், ஒரு நபரால எப்படி இத்தனை தடவை ஸ்டேட்டஸ் அப்ப பண்ண முடியும்? சப்போர்ட் மேஜிக் யூசர்லாம் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பண்ணதை பார்த்ததே இல்ல. இவன் எல்லா விதமான மேஜிக்கையும் கரைச்சி குடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நிறைய இதுல வித்தியை தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கான். சீட் ஸ்கில் எல்லாம் கூட வச்சிட்டு இருக்கான் போல. ஹீரோ பார்க்க வேற லெவலா இருப்பாங்க. அப்புறம் அது கிட்ட அட்டாக் பண்ண உடனே பார்த்து ஹீரோ காணாம போயிடுவான். அதுவும் திருன்னு முடிச்சுட்டு இருக்கும் எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சுத்தியும் முத்தியும் பார்ப்பாங்க இவன் எங்க போயிட்டான்னு. ஹீரோ பார்த்தா ஒரு மூலையில போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல, அதோட இவனுக்கு என்னால ஸ்பீடு கொடுக்க முடியுது. இவ்வளவு ஷார்ட் டைம் எப்படி அவ்வளவு வேகமா இருந்தா அங்க இருக்கான் பாருங்க. செல்மாக்கு தான் என்ன சொல்றதுனே தெரியல. ஸ்பீடும் பார்த்தா இந்த அளவுக்கு வச்சிட்டு இருக்கான். ஜஸ்ட் இவன் கண்டிப்பா ஒரு சிம்பிளான சப்போர்ட் மேஜிக் யூசரே கிடையாது. நிறைய விஷயத்த மறைச்சிருக்கான். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. கண்டிப்பா இன்னமும் நிறைய விஷயத்த வெளிப்படுத்த போறான். எப்படி இதெல்லாம் இவனால மறைக்க முடிஞ்சது இது நாள் வரைக்குமே? சை, நான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் பெருசா சொல்லக்கூடாது. ஹீரோவை பார்த்து அதுக்கப்புறம் பிளட் லீக் ஆகுது. ஏன்னா அதிகப்படியான பவர்ஸ் தன்னுடைய உடம்புக்குள்ள அதிகப்படியா லெவலப் பண்ணதுல அது பாடி தாங்க முடியாம இருக்கிறதுல அது சைடு எஃபெக்ட் தான் ரத்தம் வருது எல்லாமே. சீக்கிரமாவே இது முடிச்சக்கணும், இல்லைன்னா என்னுடைய பாடி லிமிட் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாம சும்மா செத்து போற மாதிரி ஆயிடும். அப்புறம் ஹீரோ வேகமா போயிட்டு அட்டாக் பண்ண போக அது வாழை வச்சு அட்டாக் பண்ணும்போது ஹீரோவும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நல்ல ஐடியா தான் முயற்சி பண்ணிருக்க. பிளாக் டிராகன் சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா காத்துலயே ஒரு பெரிய ஸ்டோனை வர வச்சிருவான். எப்படி அவன் மிட் ஏர்லயே ஸ்டோனை வர வச்சான்? இது எந்த மாதிரியான மேஜிக்? இது ஒன்னும் மேஜிக் இல்ல, இது ஸ்பெஷல் எபிலிட்டி. என்னால மேஜிக் என்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி இந்த ஹேர்ல அப்புறம் இந்த கண்ணுக்கு தெரியாத எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் நான் இப்படி மாத்திருக்கேன். கண்டிப்பா இந்த ஒரு பிளாக் டிராகனை கொல்லணும்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒலிவியரோடைய அந்த சேம் எபிலிட்டி தேவை. அவனுடைய அந்த பிளாஷ் இருந்தா அவனால ஈஸியா இந்த இடத்துல கொல்ல முடியும். ஆனா இப்போ அவன் இல்ல, நான் தான் இந்த இடத்துல இருக்கேன். அதனால இதை மல்டிபிள் அட்டாக் பண்ணி தாக்கணும் சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய ஸ்வாடை ஷார்ப்னஸ் பண்ணுவான் பாருங்க. கூடவே டியூரபிலிட்டி பண்ணிடலாம். அது கூடவே லாஸ்டா அட்டாக் பண்ணும்போது இம்பாக்ட்னு சொல்லுவான் பாருங்க. கழுத்து ஃபுல்லா பார்த்தா அப்படியே பெரிய வெட்டு விந்துரும். அது கதரும். அவர் சாதிச்சிட்டாரு, செத்துச்சுன்னு நினைக்கிறேன். சோபியாவும் ஆரோ நீங்க சூப்பர் யாரோ கொண்டுட்டீங்க. ஹீரோவால சுத்தமா முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். செல்மாவும் ஹீரோவை பார்த்து கவலைப்படுறா. ஏய் உன்னால முடியல வந்துடுறா. ஆமா, அவன் அந்த இம்பாக்ட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணானே, தன்னுடைய சாதாரண ஸ்வாட்லயே ஷார்ப்னஸ் பண்ணி டியூரபிலிட்டி பண்ணி இம்பாக்ட்னு சொல்லிட்டு பண்ண அந்த ஒரு அட்டாக்ல பெரிய லெவல்ல விட்டு வந்துருச்சு. அதோட ஷெல்லையே உடச்சிச்சு. கண்டிப்பா எனக்கு இவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வந்துருச்சு.
உன்னால அந்த பிளாக் டிராகனை கொல்ல முடியும்னு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல இருந்து? இப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறேனா? இவனை பத்தி யோசிச்சுக்கினேன். இல்ல என்னுடைய ஆட்களுக்கு உதவி பண்ண போறேனா, இல்ல இவனுக்கு உதவி பண்ண போறேனா? எங்களால கூட இருந்து இவனுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எதுக்கு என்னுடைய காலு உடம்பு எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியல. அப்போனா நான் ஆரோனை பத்தி ரொம்ப கவலைப்படுறேனா? சை, நான் எதுக்கு அவனை பத்தி ரொம்ப கவலைப்படுறேன்? இல்ல, இது எனக்கு சுத்தமா புரியல. என்னதான் ஆச்சு எனக்கு? அவன் மேல ரொம்ப அக்கறையப்படுறானா? ஹீரோனா வேற லெவலாம் கத்திக்கினே சாவுன்ற மாதிரி அடிப்பா மாதிரி அவன் இடத்துல போராடிட்டு இருக்கான். என்னால முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல இருக்கிற புதிய அட்வென்ச்சர்ஸுக்கு நான் பாதுகாப்பா தான் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய முக்கியமான வேலை. உடனே பார்த்தா அந்த பிளாக் டிராகன் தன்னுடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே இப்ப பயன்படுத்த ஆரம்பிக்குது. அதனால பார்த்தா அதிகப்படியான அட்டாக்ஸ் இப்ப ஹீரோ நோக்கி வரதுல அதுல இருந்து தப்பிச்சு ஹீரோ போக ஒரு கடல மாட்டிக்கல. சோஃபியா பதர்வாடே ஆரோன என்ன ஆச்சு உனக்கு? இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த மாதிரி வந்ததுக்கான நிலைமையை வந்து பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அவனுடைய சின்ன வயசுல இவங்க 3 பேரும் ஒன்னா தான் இருந்திருக்காங்க. நல்லா ஜாலியா பசங்களா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் இவங்களுடைய டவுன்ல நடந்த பெரிய அட்டாக்ல எல்லா இடமும் அழிஞ்சு போயிடுச்சு. இவங்களுடைய பேரண்ட்ஸ் உட்பட எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த ஒரு மெமரிஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்களுடைய டவுன் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. நானும் ஒலிவியர் மட்டும்தான் அந்த வயசுல உயிரோட இருந்தோம். நாங்க அப்போ சண்டை போட கத்துட்டு இருந்தோம். ஆனாலும் அப்பயே எங்க வில்லேஜ் தாக்கப்பட்டது. அந்த டைம்ல வந்து எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் கதறி அழுதவனுங்க. அப்பதான் முடிவு பண்ணிருப்பானுங்க, நம்ம பெரிய நைட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு ஹீரோ பார்ட்டியா இருந்து இந்த மான்டஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும்னு பெரிய லட்சியத்தை எடுத்துருப்பானுங்க. அந்த ஒரு நிமிஷத்துல ஹீரோ முடிவு பண்ணிருப்பான், இந்த மாதிரி யாரும் சாகக்கூடாது, அவங்க எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற ஒரு நினைப்புல தான் இப்ப திரும்பி இதே இடத்துல சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த மான்டருடைய அட்டாக் வந்து முன்னத்தை விட ரொம்பவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு அது பார்த்தா டெக்னிக்கலான நிறைய அட்டாக்ஸ் பண்றதுல ஹீரோ தன்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கேற்ற போல டிஃபென்ஸும் பண்ணிட்டு அதுக்கேற்ற போல அட்டாக்கும் பண்ணிடுறான். லாஸ்ட் டைம் காட்டிலும் அதோடைய கலர் மாறினதுல இருந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லா விளையாடிட்டு இருப்போம். சீக்கிரம் இதை கதையை முடிக்கணும், இல்லைன்னா நிலைமை மோசமாயிடும். ஹீரோ எப்படியாப்பட்ட டெக்னிக்கலான அட்டாக்கும் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் நல்லாவே கொடுப்பான். எனக்கே ட்விஸ்ட் கொடுக்குறேன், நீ நான் உனக்கு ட்விஸ்ட் கொடுக்குறேன் சீக்கிரமாவே. திடீர்னு பார்த்தா பின்னாடி இன்னொரு அட்டாக் வரும்போது ஹீரோவும் அடைச்சா இது எதிர்பார்க்கவே இல்லையே. ஆனாலும் பார்த்தா திடீர்னு ஹீரோ முன்னாடியே ஏற்படுத்தின அந்த ஷீல்டு பார்த்தா இப்போ அட்வான்ஸாவே அவனுக்கு வந்து ப்ரொடெக்ஷனை கொடுத்துரும். இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடி ரெடி ஆயிட்டேன். இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளா இருந்தோம்னா இன்னத்துக்கு செத்து போயிட்டு இருப்போம். அவன் அவ்வளவு சமாளிக்கிறான்ப்பா, கண்டிப்பா ஜெயிக்க முடியுமா? இதே மாதிரி தொடர்ச்சியான என்ன சண்டை போட்டானா கண்டிப்பா ஒரே அட்டாக்ல அதோடைய கதையை முடிக்க முடியாது. ஹீரோவும் என்னுடைய பழைய பார்ட்டி சேர்ந்தவங்க யாருமே இந்த இடத்துல கிடையாது. அவங்க இல்லாம இப்போ நான் மட்டும் தான் இந்த இடத்துல இருந்து இதை கொல்ல போறேன். கண்டிப்பா அவங்களுக்கு புரிய வைக்கணும் நான் யாருன்னு. எங்க பாரு பிளாக் டிராகன் ஒன்ன கொன்னு அதை நிரூபிக்கிறேன். இந்த முகத்தை மறந்துடாத. அதுக்கப்புறம் ஹீரோடைய அட்டாக் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா சூப்பரா இருக்கும். அவன் போற ஸ்பீடுக்கு அதால ஈடு கொடுக்க முடியாது. ஒரு கட்டத்துல பார்த்து ஏகப்பட்ட ஃபயர் பவரை பயன்படுத்தக்கூடிய ஸ்பெல்ஸை பார்த்து அதை சுத்தி அமைக்கிறதுல அது பயங்கரமா அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்க, டிஸ்ட்ராக்டும் பண்ணிட்டு இருக்க. என்ன ஒரே டைம்ல நிறைய விதமான ஸ்பெல்ல பயன்படுத்துறான். அதுவும் இதுதான் அவர் சொல்லி கொடுத்தாருப்பா நமக்கு சொல்லி கொடுத்தது இவரே இந்த இடத்துல பண்ணி காமிக்கிறாரு. இதெல்லாம் சூப்பரான விஷயம். நம்மளாம் டம்மி பீஸ் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இப்பதான் ரியல் காம்பேட்ல அவர் சண்டை போறது நேரடியா பாக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆரோன் உண்மையிலே சூப்பரான ஆள் தான். அதுக்கப்புறம் ஹீரோ ரிப்பீட்டடான ஃபயர் பால்ஸ் அது முன்னாடி அனுப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா கடுப்பாயிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல எல்லாத்தையுமே வேலைக்கு விட்டுட்டு தயாரா இருக்க திரும்ப அட்டாக் பண்ண. நீ சக்தி வாய்ந்தவன் தான் பிளாக் டிராகன், அதை ஒத்துக்கிறேன். ஆனா ஹீரோவுடைய பார்ட்டியில இருந்தவன் நான். அப்பவே உன்னை எதிர்க்க முடிஞ்சது என்னால. ஏன் உன்னை விடவும் பவர்ஃபுல்லான ஆளுங்களை நான் எதிர்க்கத்திருக்கேன். கண்டிப்பா இந்த ஒரு அட்டாக்ல உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா மேஜிக்கல் கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு பவரை மொத்தமா ஸ்வாடுக்கு இறக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். நான் ஒன்னும் கோல்டு கிடையாது, ஒலிவியர் மாதிரி கோல்டன் ஸ்வாடை பயன்படுத்துறதுக்கு நான் பிளாக் டார்க் எனர்ஜி இது. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் அதுவும் அட்டாக் பண்ணும்போது ஹீரோவும் அவனுடைய ப்ளோவை பயன்படுத்துவோம் பாருங்க. அந்த ஃபயரை வந்து கட் பண்ணிட்டு அது திரும்ப அட்டாக் பண்ண போகிறதுல ஹீரோவும் இம்பாக்ட்னு சொல்றதுல பெரிய லெவலில் அதுக்கு அடி பலமா வீழும். எல்லாரும் செத்துருச்சுன்னு நினைப்பாங்க. அவ்வளவுதான் கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா அதோடைய வால் மட்டும் கட்டாயிட்டு வின்றுருக்கு. அது தப்பிச்சிட்டு இருக்கு அதுல இருந்து முன்கூட்டியே. அடைச்சா முடியலையே, இன்னும் தன்னுடைய வாழையை அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கு உயிரை காப்பாத்த. சீக்கிரம் இதை முடிச்சக்கணும், வேலைக்காவது. நான் தோத்து போக மாட்டேன் பிளாக் டிராகன், வா திரும்பியா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ பார்த்தா அதோடைய அட்டாக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிக்கிறான். ஏன்னா நிறைய பவர் பயன்படுத்தினால இது இருக்கும். ஒரு கடல ஹீரோ பறந்துட்டு இருக்கும்போது அவனுடைய எல்லா விதமான சக்திகளும் அப்படியே காணாம போயிடும். அடக்கடவுளை எல்லாமே காலி அடிச்சான். செல்மா இதை பார்த்துட்டு அடக்கடவுளே அவனுக்கு உதவி பண்ணணும், நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் அவளுக்கு புஃபை கொடுக்கலாம் ட்ரை பண்ணுவோம். ஆனா ஹீரோவும் வேணாம். அப்புறம் பார்த்தா அவளுடைய இது ஒர்க்கே ஆகாது. ஏன்னா அவளுமே ரொம்ப டயர்டா இருப்பா. அவளாலையுமே அதை அதிகப்படியாக கொடுக்க முடியாம போயிடும். என்னை பத்தி கவலைப்படாத செல்மா, நான் பாத்துக்கிறேன். நீ அவங்கள ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் யோசிச்சு பாரு. முக்கியமா உன்னையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. இப்போதைக்கு என்னுடைய அல்டிமேட் அட்டாக் ஒன்று இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். ஹாரோனா இதை சொல்றது உண்மைதான். இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பண்ணிட்டான். கண்டிப்பா இவனால இதை கொல்ல முடியும். ஏன்னா அவன மாதிரியான ஆள் கிடையாதுல நான். அவ்வளவு பெரிய டிராகனையே அவன் தனியால சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பி தன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்ஸ் எல்லாத்தையுமே கோட்டர்பில்லா மாத்தி தண்டர் ஷாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்துவான். அதுல வந்து இம்பாக்ட் பவர்ல வந்து அது அப்படியே சொரிங்க போய் விந்துரும். அது செத்துச்சு அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக. ஆனாலும் பார்த்தா அது திரும்பி ஏஞ்சிக்கும். என்னடா இது சாவே மாட்டேங்குது, என்ன இது முடியலையா, சீக்கிரம் முடிச்சாக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அவனுடைய ஸ்வாடும் பார்த்தா உடைய ஆரம்பிக்கும். அட கடவுளே, அவன் ஸ்வாட் உடஞ்சிருச்சு. அந்த டிராகனை இப்போ அட்டாக் பண்ணதுக்காக ரெட்டியை முறைச்சு பாத்துங்குது. ஸ்வாடே உடஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியுன்ற மாதிரி. என்ன என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னுடைய அல்டிமேட் அட்டாக்க பார்த்து நீ நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பெரிய லெவலில் ஒரு ஸ்பெல்ல வர வச்சு அதுக்கப்புறம் பார்த்து டார்க் எனர்ஜியாலேயே உருவாக்கப்பட்ட ஸ்வாட் எடுப்பான் வெளியே. செல்மா மற்றவங்க எல்லாருமே பார்த்துட்டு வாயடிச்சு போடுவாங்க. என்ன ஸ்வாட் அது, பயங்கரமா இருக்கு, அதுவும் அவ்வளோ பெருசா இருக்கு. இது ஸ்பெஷல் ரேங்க் ஸ்பெல்லால உருவாக்கப்பட்ட பவர்ஃபுல்லான ஸ்வாட். இதுல அதிகப்படியான டார்க் எனர்ஜி இருக்கு. இதை நான் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமான சமயத்துல தான் பயன்படுத்தணும்னு நினைச்சேன். இப்போ நான் பயன்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ண உடனே ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு நிறைய ரிஃப்ளெக்ஸ் ஸ்பெல்ல பயன்படுத்துறான். அந்த
அந்த ஒரு ஸ்பெல்ஸ்ல அங்கேயும் எங்கேயுமா ஹீரோ ஜம்ப் பண்ணுவான் பாருங்க வேக வேகமா. அதால அடிக்க கூட முடியாது ஹீரோவை, பார்க்கவே முடியாது. ஃபைனலா அது ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவை தன்னுடைய பவர்ஸை பூஸ்ட் அப் பண்ணி கொஞ்சம் வேகமா போவான். இதே சமயத்துல இம்பாக்ட்னு சொல்ல ஒரு வார்த்தையை கத்திக்கிட்டு போயிட்டு அதோடைய அட்டாக்கையும் தாண்டி பெரிய லெவலில் அட்டாக் கொடுப்பான் பாருங்க. அந்த ஒரு அட்டாக்ல யாரையுமே பார்க்க முடியாது. லம்ப ஆளுங்களே அந்த இடத்துல அதிரத பார்த்துட்டு பாதறி போயிடுவாங்க. அந்த டிராகனை பார்த்த ஒரு வழியா பெரிய லெவலில் அட்டாக் பண்ணி ஹீரோ கொண்டுட்டான் ஒரே ஆளா. ஹீரோ மூச்சு வாங்கிட்டு இருக்கான். எல்லாருமே பார்த்துட்டு என்னடா ஆச்சுன்னு பார்க்க செல்மா உடனே ஹீரோ பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா, உனக்கு ஒன்னா ஆகலையேன்னு. சோஃபியாவை நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வரா. ஹீரோ சாதிச்சிட்டான்னு உடனே எல்லாருமே நீங்க சூப்பர் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு ஹீரோட பாக்கிறதுக்காக கிட்ட போறாங்க. ஹீரோ தனியாலாம் பிளாக் டிராகனை கொண்டுட்டான்ற விஷயம் இதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் பரவ போகுது. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோல நோட்டீஸ் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.